ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VITயால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழி அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VITயால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT, இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். பிப்ரவரி 16, 1918 ஆண்டு லித்துவேனியா ரஷ்யாவிடம் இருந்து விடுதலையை அறிவித்தது. பிப்ரவரி 16, 1796 ஆண்டு ஆங்கிலேயர் கொழும்புவை டச்சுகளிடமிருந்து கைப்பற்றினார். பிப்ரவரி 16, 1937 ஆண்டு வேர்ல்ஸ் கரோத்தஸ் நைலானுக்கான காப்புரிமம் பெற்றார். பிப்ரவரி 16, 1961 ஆண்டு எக்ஸ்ப்ளோரர் 9S-56A விண்ணுக்கு ஏவப்பட்டது. பிப்ரவரி 16, 2005 ஆண்டு கியோட்டோ உடன்பாடு நடைமுறைக்கு வந்தது. பிப்ரவரி 16, 1909 ஆண்டு பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்த மு நவரத்ன சுவாமி பிறந்தார். பிப்ரவரி 16, 1944 ஆண்டு இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் தாதா சாஹேப் பால்கே மறைந்தார். பிப்ரவரி 16, 1954 ஆண்டு தமிழக எழுத்தாளர் TK சிதம்பரநாத முதலியார் மறைந்தார். பிப்ரவரி 16, 1978 ஆண்டு இந்திய துடுப்பாளர் வாசிம் ஜஃபார் பிறந்தார். பிப்ரவரி 16, 1959 ஆண்டு பட்டிஸ்டா ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த பின் கியூப புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ கியூப நாட்டின் தலைவரானார். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் வாழ்வின் ஆதாரமான ஆறு பற்றி பார்ப்போம். ஆறில்லா ஊருக்கு அழகுபாழ் என்பார்கள். ஆற்றங்கரையே உலக நாகரிகத்தின் தொடக்கம் என அறிவுறுத்தியவர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். ஆறு நிலத்தின் வடிகாலாகும். மனிதன் முதலான அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வளிப்பது ஆறு. மலை மீதிருந்து அருவியாக வடியும் பொழுது இயற்கை காட்சிகளை அள்ளிக் கொடுக்கும் ஒரு சுற்றுலா தலமாக காட்சி தருகிறது. அறிஞர்கள் ஆற்றை வளங்களின் தாய் என்பர். மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் 60,600 லிட்டர் தண்ணீர் குடிக்கின்றான். அவன் நீர் குடித்திட ஆறு உதவுகிறது. உலகின் மிக பெரிய நதி ஆப்பிரிக்காவை சேர்ந்த நைல் நதியாகும். இந்தியாவின் பெரிய நதி கங்கையாகும். இந்தியாவில் ஆறுகள் இரு பிரிவாய் உள்ளன. அவை தீபகற்ப ஆறுகளாகவும் புற தீபகற்ப ஆறுகளாகவும் உலவுகின்றன. ஆறு ஊருக்கு அழகும் வயலுக்கு வளமும் அளிக்கிறது. மலையின் உச்சியில் ஊற்றெடுத்து மரம் செடி ஆகியவற்றிடையே
துள்ளி குதித்து ஓடி வருவது ஆறு. கிராமங்களையும் நகரங்களையும் கடந்து வங்கக்கடலை அடைகின்றன. செல்லும் இடமெல்லாம் பூத்தும் காய்த்தும் குலுங்கும் சோலைகளை விரிவடையச் செய்கிறது. அணையில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யவும் இந்த ஆறு உதவுகிறது. உழவர் பெருமக்களின் பயிர்த்தொழில் செழிக்கவும் செந்நெல்லும் கரும்பும் வாழையும் தாழையும் என விளைந்திடவும் துணை புரிகின்றது. நதிநீர் இணைப்பு நடந்தால் தண்ணீர் பரவலாக அனைவருக்கும் பயன்படும். விவசாயத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் ஆற்று நீர் பெருமளவு பயன்படுகிறது. ஆற்று மணலை அள்ளும்போது நிலத்தடி நீர் குறைகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்க்கும்போது மனித நாகரிகத்தின் தோற்றுவாய் ஆறு என்பது புலனாகிறது. சோறு கிடைக்க வழி செய்வதால்தான் அதை ஆறு என்று நன்றியோடு அழைக்கிறோம். பல்வேறுபட்ட கழிவுகளை ஆற்றில் கலப்பதால் ஆற்று நீர் மாசுபடுகிறது. ஆறு ஒரு நீர்வாழ் இடமாகும். தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் உயிர்க்கூறு இந்த ஆறு. ஆற்றை அணைகட்டி சேமிக்க வேண்டும். ஆற்று மணலை அளவோடு அள்ள வேண்டும். ஆற்றில் கிடைக்கும் வண்டல் மண் பல்வேறு பயன்பாட்டிற்கு உதவுகிறது. நதிகளில் சிலர் பாவங்களையும் கழுவுகிறார்கள். ஆற்று நீர் 1 கிலோமீட்டர் தூரம் சென்றாலே அந்நீர் மாசுபட்டிருந்தாலும் தூய்மையாகிவிடும் என்கிறது அறிவியல். மலையிலிருந்து குதிக்கும் போது அருவியாகிறது. இதிலுள்ள மூலிகைகள் மனநலத்தை சீர் செய்கின்றன. மரங்கள் செடிகளின் வேர்களை தழுவி வருவதால் இதற்கு மூலிகை சக்தியுண்டு. ஆற்றின் இரு கரையோரமும் விலங்குகளும் தாவரங்களும் ஆற்று நீரை நம்பி வாழ்கின்றன. ஆற்றில் பிணங்களை புதைப்பது, கழிவுநீர் கால்வாயை கலக்க விடுவது, மருத்துவ கழிவுகளை புதைப்பது, தோல் மற்றும் நெசவு தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் சாயங்களை கலக்காமல் இருப்பது நன்மை பயக்கும். ஆற்றல் கொண்ட ஆற்றை பாதுகாப்போம், பயனடைவோம் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோள். நன்றி, வணக்கம். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி மண் வாசனை நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் விவசாயம் சார்ந்த பல்வேறு தகவலை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க டாக்டர் RM லக்ஷ்மணன், வேளாண் விஞ்ஞானி. இன்னைக்கு எந்த விதமான தகவலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்காருன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு மண் வாசனை நிகழ்ச்சியில யார் பயன்பட மாதிரி ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கீங்க சார்? மா விவசாயிகள் இருக்காங்க இல்லையா? ஏன்னா இப்போ மாமரங்கள் நீங்கள் பூக்கும் தருணத்தில் நிறைய இடத்துல இருக்குது, காய்க்கும் தருணத்தில் நிறைய இருக்குது. இப்போ காய்ப்புக்கு வந்த பிறகு ரொம்ப பயனுள்ள பயிராக இருக்கும். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ எந்த விதமான ஒரு மாற்றமும் செஞ்சால் அந்த பூக்கள் அழிந்து விடும், இல்லைன்னா காய்கள் கொட்டி விடும், எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால இந்த பயிரை எடுத்துட்டு அறுவடை பண்ண பிறகு அதை கவாத்து பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவோடு நம்ம இந்த வருஷத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். சரிங்க சார். இப்போ மாமரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பல ஆண்டு கணக்காக ஒரு உற்பத்தி நிலையிலையும் இருக்கும், அதே நேரத்தில் வளர்ச்சி நிலையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே மாமரத்தில் இருந்து விளையாண்டவங்க அது பெரிய மரமாகும் போது வயசானவங்கள ஆயிட்டு நம்மளோட பேர பசங்களுக்கு இது நான் வச்ச மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளவு நீண்ட நாள் விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய இந்த மாமரத்தில் என்னென்ன மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நம்ம உருவாக்க முடியும் சார்? அது மாங்கனிகள் அப்படின்னு சொல்றது முக்கணிகளில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அது. அதனால அதனுடைய சிறந்த ஒரு முக்கணிகளை நம்ம தான் ஃபர்ஸ்ட் முக்கணியில் அதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ண தெரியாம தான் இவ்வளவு நாள் முழிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ அயல் நாட்டில் போய் மாம்பழம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அல்ஃபோன்சோ தான் எல்லாருக்கும் தெரியுதே ஒழிய உங்களுடைய ருசியுள்ள மற்ற பழங்கள் இதுவா இருக்கட்டும், மல்கோவா இருக்கட்டும், இல்லை செந்தூராவா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதில்ல. ஏன் தெரியறதில்லைன்னா நம்ம அதை மார்க்கெட்டிங் பண்ணலை சரிவர. அதனுடைய நல்ல
குணங்கள் நல்ல ருசிகளை நம்ம எடுத்துரைக்கவில்லை அப்படின்றது தான் உண்மை. அதனால அதை நம்ம எடுத்துரைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு எவ்வாறு தேவையோ அவ்வாறு நம்ம கொடுத்தா தான் அவங்க வாங்க போறாங்க. இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப ஈஸியா உடனே எளிதாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மாம்பழத்தை வெட்டி, அதாவது வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற மாதிரி மாம்பழத்தை வெட்டி உங்களுக்கு துண்டு துண்டுகளாக கொடுத்தா அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி துண்டு துண்டுகளாகவும் நீங்க செய்து மார்க்கெட் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி வந்திருக்கு. அதை நீங்கள் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப புதுமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். இது எப்படி சாத்தியப்படும்? அதாவது ஒரு மாம்பழம் வந்து நம்ம கடையில் போய் வாங்குகிறோம், அதை வந்து தோலோடு வாங்கி உரித்து நம்ம சாப்பிட்டு பழகியிருக்கோம் இத்தனை ஆண்டு காலமாக. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வெட்டி பதப்படுத்தப்பட்ட இந்த ஒரு பொருளை சாப்பிட்றதுன்றது எப்படி நடைமுறைக்கு சாத்தியப்படுது? ஏன்னா எனக்கு வந்து இந்த ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின் போது பதப்படுத்தணுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம யோசிச்சுருக்கோம். பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு உகந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியுமே கூடவே ஒரு கேள்வியும் வருது. ஸோ இப்போ வந்து இதை எப்படி தரவரிசை பண்ணுறாங்க சார்? நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வேண்டிய பொருளுக்கு தான் நான் வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு வாங்குறவங்க நினைக்கிறாங்க. விற்கிறவங்க எல்லாத்தையும் வித்துறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தோலுக்கும் அவங்க காசு கொடுக்குறாங்க, உள்ளே இருக்க கொட்டைக்கும் அவங்க காசு கொடுக்குறாங்க. அப்போ அதை வெட்டி வெறுமன சதையை மட்டும் கொடுக்குறாங்க, சொடையை மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் அவங்க காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்களே ஒழிய அதை தான் அயல் நாட்டில் விரும்புகிறாங்க. நான் ஏன் வேண்டாத பொருளை எங்கள் ஊருக்கு கொண்டு வரணும்? அப்போ நீங்கள் வந்து வெட்டி எனக்கு என்னென்ன சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்குதோ அந்த பொருளுக்கு மட்டும் நீங்கள் கொடுங்க, அதுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த சொல்லும் போதே ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து சொன்னீங்க சார். இதில் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? எவ்வளவு அளவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும்? உலக சந்தையில் இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? உலக சந்தையில் அதாவது ரொம்ப பிரமாதமான ஒரு பொருளாக தான் அதை கருதுறாங்க. விலையும் ரொம்ப நல்ல விலை கிடைக்குதுங்க அதுக்கு. பட் ஆனால் நம்ம பக்குவப்படுத்தி நல்ல குவாலிட்டியாக நம்ம கொடுத்தோம்னா நம்ம செய்ய முடியும். ஆனால் உலக சந்தை அப்படின்னு சொல்லும்போது யாருமே எனக்கு வந்து 10 கிலோ கொடு, 50 கிலோ கொடு, 1000 கிலோ கொடுன்னு கேட்க போகிறதில்ல. ஒரு கண்டெய்னர் அப்படின்னா 20 டன்னு 50 டன்னு அப்படி தான் அவங்க கேட்க போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விவசாயினால் அது செய்ய முடியாது. ஆனால் கூட்டு முயற்சியில் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு வந்துட்டிங்கன்னா விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனியாக ப்ரொமோட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் செய்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்க சார், ரொம்ப அற்புதமான தகவல் நிறைய கொடுத்துருக்கீங்க. விவசாயிகள் இத்தனை ஆண்டு காலமாக மாம்பழமாக உருவாக்கி அதை விற்றுக்கிட்டு இருந்தாங்க, மாங்காயாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து வேற ஒரு வடிவத்தில் இப்போ ஒரு மேங்கோ சங்க்ஸாவோ மேங்கோ டைஸாவோ விற்க முடியும் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விவசாயிகளுக்கு முக்கியமாக இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு மண்வாசனை நிகழ்ச்சியில் விவசாயம் பற்றி பலவிதமான தகவலை டாக்டர் RM லக்ஷ்மணன், வேளாண் விஞ்ஞானி, நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னொரு மண்வாசனை நிகழ்ச்சியில் வேற ஒரு தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இது VIT பண்பலை 90.8. நன்றி நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை, உங்கள் VIT பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, VITயின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும்.
பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்கு பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல் 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம், விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் நுண்ணுயிர் எதிர்ப்பு என்னும் ஆன்டிபயோட்டிக் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு பத்மபிரியா. இவைகளை நாம் உயிர் பகை என அழைக்கலாம். ஒரு பொதுவான பயன்பாட்டில் நுண்ணுயிர் எதிர்ப்பி அல்லது நுண்ணுயிர் கொல்லி என்னும் சொல்லானது நுண்ணுயிரை கொல்லும் அல்லது அதன் வளர்ச்சியை தடுப்பன துணைப்பொருள் அல்லது உட்பொருள் என பொருள்படும். நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் பூஞ்சை மற்றும் ஓரணு உயிரி உள்ளிட்ட நுண்ணுயிர் பொருட்களால் ஏற்படும் தொற்றுகளுக்கான சிகிச்சை அளிக்க பயன்படும் எதிர் நுண்ணுயிர் குழுமத்தை சேர்ந்தவையாகும். நுண்ணுயிர் எதிர்ப்பு என்ற சொல்லினை 1942 ஆண்டு செல்மன் வாக்ஸ்மன் அதிகபட்சமான வீரிய குறைப்பில் பிற உயிர் பொருட்களின் வளர்ச்சிக்கு எதிர்நிலையானதாக செயல்படும் நுண்ணுயிர் பொருளால் உருவாக்கப்பட்ட எந்த துணை பொருளையும் விவரிப்பதற்காக உருவாக்கினார். மருத்துவ வேதியியலில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களால் பெரும்பாலான நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் இப்போது அரை கூட்டமைப்புகளாக உள்ளன. பீட்டா லாக்மில் காணப்படுபவை போன்ற அசலான உட்பொருட்களிலிருந்து பெறப்படும் வேதியியல் வழி மேம்படுத்தப்பட்டவையாகும். இது பெனிசிலியம் என்ற உறுப்பில் பூஞ்சையால் உருவாக்கப்படும் பெனிசிலின், செபலோஸ்போரின் மற்றும் கார்போபெனின் ஆகியவற்றை உள்ளடங்கிய அமினோ கிளைகோசைட் போன்ற சில நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் வாழும் உயிர் பொருட்களிலிருந்து இப்பொழுது உருவாக்கப்பட்டு தனிமைப்படுத்துகின்றன. மற்றவை முற்றிலும் கூட்டமைப்பு முறையில் உருவாக்கப்படுகின்றன. 20ஆம் நூற்றாண்டு தொடங்குவதற்கு முன்னர் தொற்று நோய்களை நாட்டுப்புற மருத்துவத்தின் அடிப்படையிலேயே பலரும் குணப்படுத்தி கொண்டனர். புராதன சின மருத்துவத்தில் தொற்றைக்கான குணப்படுத்தல்களாக நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் போன்ற உட்பொருட்களை கொண்டிருக்கும் தாவரங்களை கொண்டு சிகிச்சை அளிப்பது என்பதானது 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தொடங்கியிருக்கிறது. புராதன எகிப்தியர்கள், புராதன கிரேக்கர்கள் மற்றும் இடைக்கால அரேபியர்கள் உள்ளிட்ட வேறு பல பண்டைய கலாச்சாரங்களை சேர்ந்தவர்கள் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பூஞ்சைகளையும் தாவரங்களையும் பயன்படுத்தியுள்ளனர். உண்மையில் நுண்ணுயிர் எதிர்மை என்று அறியப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் நுண்மங்களுக்கு எதிராக செயல்படும் மருந்துகளாகும். உயிர் எதிரி என்று பொருள் கொள்வதான ஆன்டிபயோசிஸ் என்ற சொல்லினை இந்த மருந்துகளால் ஏற்பட்ட அரிய நிகழ்வை விளக்குவதற்கான பெயராக பிரெஞ்சு நுண்மவியலாளர் வைலமின் அறிமுகப்படுத்தினார். நுண்ணுயிர் எதிர்ப்பின் செயல்பாட்டின் மீதான மதிப்பீடு நுண்ணுயிர் சிகிச்சையின் வெற்றிக்கு மிக தேவையானதாகும். உயிர் பொருள் பாதுகாப்பு இயக்கவியல்கள், தொற்றின் இடவமைப்பு போன்ற நுண்ணுயிரியல் அல்லாது காரணிகள் நோய் உள்ளுரைப்பவையாக இருக்கின்றன என்பதோடு அவசியமான மருந்தியக்க தாக்கியல் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பின் மருந்தியக்கவியலின் உடைமை பொருட்களாக இருக்கின்றன. நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் பொதுவாக அவற்றின் செயல்பாட்டு இயக்கம், வேதியியற் கட்டுமானம் அல்லது செயல்பாட்டு பிரிவு பகுப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலான நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் நுண்ம செயல்பாடுகள் அல்லது வளர்ச்சி நிகழ்முறைகளை இலக்காக கொள்கின்றன. 1939ஆம் ஆண்டு பிளாரி மற்றும் செயின் ஆகியோரின் முன்னோடியான முயற்சி மருந்திற்கான நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் முக்கியத்துவம் மற்றும் அவற்றின் மீதான ஆராய்ச்சி மற்றும் தயாரிப்பு போன்றவற்றுக்கு வழியமைத்துள்ளது. வாழ்வழியான நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் சாதாரணமாகவே உட்செலுத்தப்படுகின்றன. பக்க விளைவுகள் என்பவை பயன்படுத்தப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மற்றும் இலக்கான உடல் உறுப்புகளை பொறுத்து பல்வேறு வகைகளாலும் மாறுபடுபவையாகவும் மிகவும் தீவிரமானவையாகும்.
நுண்ணுயிர் எதிர்ப்பு தடுப்புகள் என்பவை முன்னர் அபாயமானவையாக அறியப்பட்ட நுண்ணுயிர்களுக்கான எதிர்ப்புகள் அளவுகளை நீட்டிக்கவும் மற்றும் அவற்றின் திறனை அதிகரிக்கவும் தேர்ந்தெடுத்த உயிர் பொருட்களின் அடிப்படையிலான செய்முறையில் அமைந்தவை. நுண்ணுயிர் எதிர்ப்பு சிகிச்சை மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பியை முறையற்றும் அதிக அளவிலும் பயன்படுத்துவது தடுப்பு நுண்மங்கள் உருவாவதன் காரணிக்கு பங்களிப்பதாக அமையும். தகுதி வாய்ந்த மருத்துவரின் வழிகாட்டுதல்கள் அன்றி தனிநபர்கள் தாமாகவே நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை எடுத்துக்கொள்வதனால் இப்பிரச்சனைகளை மேலும் மோசமடைகின்றன. நேயர்கள் இதுவரை கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் நுண்ணுயிர் எதிர்ப்பு பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் பத்மபிரியா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech Software Technology, and I'm here on Data Chunks to give you chunks of information on augmented reality. Augmented reality, what is it? Video games have been entertaining us for nearly 30 years. Ever since Pong was introduced to the arcades in early 1970s, computer graphics have become more sophisticated since then, and game graphics are pushing the barriers of photorealism. Now, researchers and engineers are pulling graphics out of your television screen or computer display and integrating them into the real-world environments. This new technology, called augmented reality, blurs the line between what's real and what's computer-generated by enhancing what we see, hear, feel, and smell. On the spectrum between virtual reality, which creates immersive, computer-generated environments, and real-world, augmented reality is close to the real world. Augmented reality adds graphics, sounds, haptic feedback, and smell to the natural world as it exists. Both video games and cell phones are driving the development of augmented reality. Everyone from tourists to soldiers to someone looking for the closest subway stop can now benefit from the ability to place computer-generated graphics in their field of vision. Augmented reality is changing the way we view the world, or at least the way its users see the world. Picture yourself walking or driving down the street with augmented reality display, which will eventually look much like a normal pair of glasses like the Google glasses. Informative graphics will appear in your field of view, and audio will coincide with whatever you see. These enhancements will be refreshed continually to reflect the movement of your head. Similar devices and applications already exist, particularly on a smartphone like the iPhone or similar kind of devices. So let's see how augmenting our world works. The basic idea of augmented reality is to superimpose graphics, audio, and other sensory enhancements over the real-world environment in real time. Sounds pretty simple, is it? Besides, haven't television network been doing with graphics for decades? However, augmented reality is more advanced than any technology you have seen on television broadcasts. Although some new TV effects come close, such as race effects and superimposed first down line on televised US football games, both created by Sports Vision. But these systems display graphics for only one point of view. Next generation augmented reality systems will display graphics of each viewer's perspective. Some of the most exciting augmented reality work is taking place in research labs at university around the world. In February 2009, at TED conference, Patty Mays and Pranav Mistry presented the augmented reality system which they developed as a part of MIT Media Lab's Fluid Interfaces group. They call it the Sixth Sense, and it relies on some basic components that are found in many augmented reality systems. They are the camera, small projector, smartphones, and a mirror. These components are strung together in a lanyard-like apparatus
that the user wears around his neck. The user also wears 4 colored caps on the fingers, and these caps are used to manipulate the images that the projector emits. Sixth Sense is remarkable because it uses these simple off-the-shelf components that cost around $350. It is notable because the projector essentially turns any surface into an interactive screen. Essentially, the device works by using camera and the mirror to examine the surrounding world, feeding the image to the phone, which processes the image, gathers GPS coordinates, and pulls the data from the internet, and then projecting information from the projector onto the surface in front of the user, whether it's a wrist or a wall or even a person. Because the user is wearing the camera on his chest, Sixth Sense will augment whatever he looks at. For example, if he picks up a can of soup in a grocery store, Sixth Sense can find and project onto the soup information about its ingredients, price, grocery store. Sixth Sense can find and project onto the soup information about its ingredients, price, nutritional value, or even customer's review. By using his capped fingers, Patty Mays says even fingers with different colors of nail polish would work. A user can perform actions on the projected information, which are then picked up by the camera and processed by the phone. If he wants to know more about the can of the soup that is projected onto it, he can use his fingers to interact with the projected image and learn about, say, competing brands. Sixth Sense can also recognize complete gestures, that is, draw a circle on your wrist and the Sixth Sense project a watch with the current time. So let's see how augmented reality is on cell phones. While it may be some time before you buy a device like a Sixth Sense, more primitive versions of the augmented reality are already here on some cell phones, particularly in applications for the iPhone and the phones with Android operating systems. In the Netherlands, cell phone owners can download an application called as Layer that uses phone's camera and GPS capabilities to gather information about the surrounding area. Layer then shows the information about restaurants or other sites in the area. Overlaying this information on the cell phone screen, you can even point the phone at the building, and Layer will tell you if the companies in that building are hiring, or might be able to find the photos of the building on Flickr or to locate the history on Wikipedia. Layer isn't the only application of this type. In August 2009, some iPhone users were surprised to find an augmented reality Easter egg hidden within the Yelp application. Yelp is known for its user reviews of restaurants and other businesses, but its hidden augmented reality component, called as Monocle, takes things one step further. Just start up the Yelp application, shake your iPhone 3 times, and the Monocle activates. Using your phone's GPS and compass, Monocle will display information about the local restaurants, including ratings and reviews, on your cell phone screen. You can touch one of the listing to find more about a particular restaurant. There are other augmented reality apps out there for the iPhone or other similar phones, and many more in development. Urban Spoon has much the same functionality as the Yelp Monocle. Then there's Wikitude, which finds information from Wikipedia about the sites in the area. Underlying most of these applications are the phone's GPS and the compass. By knowing where you are, these applications can make sure to offer information relevant to you. We are still not quite at the stage of full-on image recognition, but trust me, people are working on it. So let's see how augmented reality is related to video games and the military. Video game companies are quickly hopping aboard the augmented reality locomotive. A company called Total Immersion makes software that applies augmented reality to baseball cards. Simply go online, download the Total Immersion software, and then hold up your baseball card to a webcam. The software recognizes the card and the player on it and then displays related video on your computer screen. Move the card in your hands, make sure you keep it in the view of camera, and the 3D figure on the screen will perform actions such as throwing a ball at the target. Total Immersion's efforts are just the beginning. In the next couple of years, we'll see games that can take augmented reality out into the streets. Consider a scavenger hunt game that uses virtual objects. You could use your phone to place tokens around town, and the participants would use their phones or the augmented reality enable goggles such as the Google Glass to find these invisible objects. Demos of many games of this order already exist. There's a human Pac-Man game that allows users to chase after each other in real life while wearing goggles that make them look like characters in Pac-Man. Arcane Technologies, a Canadian company, has sold
augmented reality devices to the US military. The company produces a head-mounted display that superimposes the information on your world. Consider a squad of soldiers in Afghanistan performing an operation on an opposition hideout. An AR-enabled head-mounted display could overlay blueprints or view of satellite or overhead drone directly onto the soldier's field of vision. Now that we have established some of the many current and the uses of the augmented reality, let's take a look at the technology's limitation and what the future holds for the augmented reality. Augmented reality still has some challenges to overcome. For example, GPS is only accurate to within 30 feet, that is 9 meters, and doesn't work as well indoors. Although improved image recognition technology may be able to help, people may not want to rely on their cell phones, which have small screen on which to superimpose information. For that reason, wearable devices like the Sixth Sense or augmented reality capable contact lenses and glasses will provide users with more convenient, expansive view of the world around them. Green real estate will no longer be an issue. In the near future, you may be able to play a real-time strategy game on your computer or can invite a friend over, put on your AR glasses and play the game tabletop in front of you. There is such a thing as too much information, just as the crackberry phenomenon and the internet addictions are concerns. An over-reliance on augmented reality could mean that people are missing out on what's right in front of them. Some people may prefer to use their AR iPhone applications rather than an experienced tour guide, even though a tour guide may be able to offer a level of interaction and experience and a personal touch is unavailable in the computer program. And there are times when a real plaque on a building is preferable to a virtual one, which would be accessible only by the people with certain technologies. There are also privacy concerns. Image recognition software coupled with AR will quite soon allow us to point our phones at people, even strangers, and instantly see information from their Facebook, Twitter, Amazon, or LinkedIn or other profiles. With most of these services, people willingly put information about themselves online, but it may be an unwelcome shock to meet someone only to have him instantly know so much about your life and your background. Despite these concerns, imagine the possibility you may learn things about the cities you have lived in for years by just pointing your AR-enabled phone at a nearby park or building. If you work in construction, you could save the materials by using virtual markers to designate where a beam should go or which structural support to inspect. Paleontologists working on shifts to assemble a dinosaur skeleton could leave virtual notes to team members on the bones themselves. Artists could produce virtual graffitis and doctors overlay and digital image of the patient's X-ray onto a mannequin for added realism. The future of augmented reality is clearly bright, even as it's already found its way in our cell phones and video games. You've heard about augmented reality at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் வேல்முருகன், 2 வீலர் மெக்கானிக், காயநல்லூர்லேருந்து பேசுகிறேன். உங்களுடைய கல்வி தகுதியை பகிர்ந்துக்கோங்க. நான் படித்து 4ஆம் கிளாஸ் படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வேலை படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வரல, அதனால் 2 வீலர் மெக்கானிக் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் செஞ்சுங்க. நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது நான் வந்து படிச்சிருந்தா இந்த துறைக்கு நான் போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி? அந்த மாதிரி நான் இது வரைக்கும் யோசனை பண்ணல. எனக்கு பிடிச்ச வேலை நான் செய்வேன். அது கூட படிப்பு இன்னும் வீட்டில் சொல்லியிருந்தா இருந்தாங்க. நம்மளுக்கு படிப்பு வரல, அதனால நான் 2 வீலர் மெக்கானிக் வேலைக்கு வந்துட்டேன். அதோட நீங்கள் எங்கே முதல்ல இந்த 2 வீலர் மெக்கானிக் தொழிலில் எங்கே நீங்கள் முதல்ல கற்றுக்கிட்டீங்க? அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. நான் முதல்ல வந்து கேவிபத்தில் சந்தமேட்டில் கற்றுக்கினேன். சந்தமேட்டில் சொந்தக்காரியாக தான் மாமா, அங்கே தான் கற்றுக்கிந்தேன். அங்கே ஒரு 10 வருஷம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கற்றுக்கினேன், நல்லா வேலை திறமையாக கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் நான் வேலூர் வந்து சத்தவச்சேரியில் வேலை செஞ்சுன்னுக்கிறேன்.
நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் மெக்கானிக் வேலைக்குன்னு போயிருப்பீங்க. அங்கே உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் முதல்ல தந்தாங்க உங்களுக்கு? ஃபஸ்ட்டு காலையில் போயிடணும் 8-7 மணிக்கெலாம் போயிட்டு கடைலாம் பெருகிட்டு ஓனர் வந்துமே கடை தந்துட்டு டூல்ஸ்லாம் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்குற டூல்ஸ் எடுத்து கொடுத்துன்னு வேலை வண்டி தொடக்க சொல்லுவாங்க. அதுலேருந்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ஒரு பார்த்து அதுக்கப்புறம் 2-3 வருஷம் போட்டு கற்றுக்கின்னு அதுக்கப்புறம் திறமை 10 வருஷம் கற்றுக்கின்னு அப்புறமா வெளியே வந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க போனோடனே வந்து வண்டியெல்லாம் துடைக்க சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு. இந்த மெக்கானிக் துறையில் எடுத்தோடனே வந்து ஒரு சர்வீஸ் ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் முதல்ல கற்றுக்கணும்? முதல்ல சர்வீஸ் பண்ணுறதுனா வண்டி துவைச்சிட்டா கூட நல்லா சர்வீஸ் மாதிரி தான் தெரியும். அதில் இருக்கிற ஃபால்ட் என்ன அட்டன் பண்ணணும். சர்வீஸ்னால் பண்ணிட்டா க்ளீன் ஆகிடுது. அது வண்டியில் என்ன ஃபால்ட் இருக்குது நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் அது சர்வீஸ்னால் எல்லாமே தான் சர்வீஸ் பண்ணலாம். அது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்து சர்வீஸ் பண்ணுறதா சர்வீஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபால்ட்டுனா வந்து முதல்ல வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ புதுசாக யாராவது ஒருத்தர் வந்து ரோட்டில் வண்டி எடுத்துகிட்டு வந்து திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல என்னென்னலாம் செக் பண்ணுவீங்க? முதல்ல ஸ்டார்ட் ஆகலாம் பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கார்பெட்டில் பெட்ரோல் இறங்கினா பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் என்ன ஃபால்ட்டுன்னு தெரியும். கரண்ட் எல்லாம் பார்த்து தான் ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ண முடியும் ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் எத்தனையுமே அப்படியே பார்க்க முடியும். என்ன முதல்ல ஃபால்ட்டுக்கு தான் அது பார்த்தா தான் தெரியும். முதல்ல ஸ்பார்க் ப்ளக் வரும், அது பார்த்தா அது ஸ்டார்ட் ஆகிடும். அது மாதிரி ஸ்பார்க் ப்ளக்லாம் வந்து பார்த்து தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பீங்க. நார்மலாக இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் விட்றாங்க, ஒரு 2 வீலர் சர்வீஸ் அப்படின்ட்டு. இந்த சர்வீஸில் என்னென்னலாம் பண்ணுவீங்க நீங்கள்? சர்வீஸில் வந்து நம்ம 2 வீல் வாட்டர் சர்வீஸ் பண்ணால் 2 வீல் க்ளீன் பண்ணணும், கார்பெட் பார்க்கணும், ஏர் கூலர் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்பேர்ஸ் போதும் அது மாற்றணும். அது தானே ஆயில் முக்கியமாக மாற்றணும் ஒரு சர்வீஸ். 2 வீலர் சர்வீஸ்னால் வந்து நீங்கள் முதல்ல இதெல்லாம் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க. இன்ஜினில் நிறையா விதமான இன்ஜின்கள் இருக்குது. இது 2 ஸ்ட்ரோக்குன்னு வாங்க, 4 ஸ்ட்ரோக்குன்னு வாங்க. இந்த இன்ஜினுக்கு உண்டான வேறுபாடுகள் என்ன? எப்படி நீங்கள் வந்து அதை வந்து சர்வீஸ் பண்ணுவீங்க? அது வந்து ஒரு கம்பெனி இன்ஜின் வந்து ஒரு பார்ட்ஸ் கொடுப்போம். அந்த ஸ்பார்ட்ஸ் பார்த்து அது மாடல் வரும், அதாவது பார்ட் நம்பர் வரும், ஒரு சைஸ் வரும். அது அந்த சைஸ் போன பேர் அந்த பொருள் எது போய்தோ அது எதுவுமே காமிச்சு அந்த பேர் சொன்னால் தான் அந்த ஸ்பார்ட்ஸ் வெளியே கொடுப்பாங்க. அது வரைக்கும் யாருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி பற்ற வேலையும் இருக்குது. அது என்ன நம்ம இன்ஜின் வேலை உள்ளன்னு சொன்னால் அது இல்லை, அதுவும் க்ளீன் பண்ணி போகிற வேலையும் இருக்குது. அது கைட்டினா தான் தெரியும், நம்ம அப்படியே சொல்ல முடியாது. அப்படியே பார்த்து என்ன போய் ஃபால்ட்டுன்னா நம்ம சொல்ல முடியாது, தவிர மிச்ச பேர் கைட்டி பார்த்து தான் எதுவுமே செய்ய முடியும். அப்படியே செய்ய முடியாது. அதெல்லாம் ஒரு கம்பெனிக்கு ஒரு மாடல். இப்போ டிவிஎஸ் கம்பெனி வேறு மாடல், அதே ஹோண்டா கம்பெனி வேறு, யமாகா கம்பெனி வேறு, இப்போ புல்லட் கம்பெனி வருது அது வேறு. அது மாதிரி அது தனித்தனியாக ஸ்கோர்ஸ் அதுக்குன்னு கொடுப்பாங்க. எத்ததுமே இது பண்ணி அதே மாதிரி நம்ம வேலை கற்றுக்குறவங்க இந்த மாதிரி திரும்ப 5 வருஷம் 5 வருஷம் இருக்கிறவங்க அது ஞாபகம் வச்சுன்னு இருப்பாங்க. இந்த ஃபால்ட்டு இந்த வண்டி இது வரும் இப்படி போகணும் அவங்களுக்கு தெரியும். அது கரெக்டாக அவங்க அந்த நினைப்பு பார்த்து சரி இது வரும்பா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்க ஐடிஐ இது முடிச்சுட்டு போகிறவங்களாம் ஒன்று அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கு ட்ரைனிங் ஒரு 2-3 வருஷம் அவங்களுக்கு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க போய் இது பண்ணாதான் அது செய்ய முடியும். அப்படியெல்லாம் எத்ததுமே இது பண்ண முடியும். நீங்கள் முதல்ல வந்து ஒரு வண்டியை வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க, ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வண்டி ரிப்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவங்கள்? ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணும்போது இந்த வண்டி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோமா அந்த ஃபீலிங் நம்ம வைக்கணும். என்ன சொல்கிறது, இது மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கணும். நம்ம இது பண்ணுறமே கரெக்டாக வருமா அப்படின்னு. அந்த வண்டியெலாம் ரெடி பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி கஸ்டமர் கொடுக்கும்போது தான் அந்த நிம்மதி நம்மளுக்கு இருக்கும். அது வரைக்கும் நம்ம எந்த பொருளையும் எப்படி ஆகும்னு தெரியாது. அதான் விஷயம். வேறு கஸ்டமர் யாராவது வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா, அது மாதிரி பாராட்டி இருக்கிறாங்களா, நீ நல்லா வண்டி சர்வீஸ் பண்ணியிருக்கிற அப்படின்ற மாதிரி? இல்லை அவங்களோட வண்டியில் ஏதாவது நிறைய மெக்கானிக் கிட்ட போயிருப்பாங்க, அதை சரியாக பண்ணி தந்திருக்க மாட்டாங்க. யாராவது கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? இருக்கு. அதெல்லாம் இன்ஜின் வேலை செய்யறதுல எல்லாம் ஓடுது. அதில் 1000ல் ஒரு 4-10 வண்டி ஃபால்ட் வரதான் செய்யும். அது வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஓடினா இருக்கு ஒன்றும் பிரச்சனை. வந்துச்சுன்னா ஒரு சின்ன டைமிங் செயின் ஃபால்ட் வரும். அப்படி இல்லை ஆயில் சீலு இல்லை பேக்கிங் நம்ம உட்கார வைக்குது அது எதனா மிஸ் ஆகிடும். அது க்ளீன் பண்ணும்போது எதனா டாக்கு போட்டுச்சா பள்ளம் ஆயிடுனா அது மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம அது தந்து கைட்டி நம்மளே தான் ரெடி பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் நல்லா அதான் சொல்கிறேனே, அதெல்லாம் பக்காவாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் 100ல் ஒரு 10 வண்டியில் ஒரு வண்டி ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் ஒன்று தவிர மற்றபடி வண்டியெல்லாம் கரெக்டாக இருக்கும். எந்த பிரச்சனை சர்வீஸ் கூட போச்சுன்னா அதோடு போச்சுன்னா இன்ஜின் வேலைலாம் 5 வருஷம் 6 வருஷம் போட்டு தான் வரும். சர்வீஸ்லாம் பண்ணால் 10,000 கிலோமீட்டரில் பண்ணோம், 15,000 கிலோமீட்டர் பண்ணோம். அது மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டுவாங்க. மிச்சம் லாங்கில் போகிறவங்க உடனே கூட ஒரு 3 மாதம் 4 மாதம் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி க்ளீனாக இருக்கும். அதெல்லாம் ஒன்று. இப்போ வண்டி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் சில நாட்கள் வச்சுருப்பாங்க. இத்தனை கிலோமீட்டர் ஓடுச்சுன்னா வந்து வண்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடினா ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணணும், எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடினா ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றணும், அதை பற்றி சொல்லுங்கள். கரெக்டாக வண்டி வந்து 2500 கிலோமீட்டர் எல்லா வண்டிக்குமே 2 வீலரு மொத்தமே 2500 கிலோமீட்டர் ஓட்டினா ஆயில் மாற்றணும்.
அப்போ தான் அந்த ஆயில் திக்னஸ் கம்மியாக இருக்கும், திக்னஸும் இருக்கும், வண்டி நாய்ஸும் இருக்கும். அதிகமாக ஓட்டினா ஆயில் செம்மல் வந்துடும், அப்படியே ஆயில் லெவல் கம்மியாகிடும். அது மாதிரி ஆயில் இன்ஜின் மாற்றிடலாம். ஆயில் சர்வீஸ் ஃபுல் சர்வீஸ் பண்ணால் கரெக்டாக 10,000 கிலோமீட்டரில் பண்ணிடணும். எப்படின்னா அது நம்ம இன்ஜின் ஓட அந்த நம்ம தேவை, மற்றபடி பிரேக் ஷூ இதுங்கெல்லாம் தேவையும், அதெல்லாம் நம்ம நாளுக்கு ஓட அது ஒன்றும் அடிக்கடிக்கு மாற்றலாம். சர்வீஸ்ன்னு பண்ணால் கரெக்டாக 10,000 கிலோமீட்டர் அப்புறம் பண்ணால் க்ளீனாக இருக்கும். அதெல்லாம் வண்டி கரெக்டாக இருக்கும். 10,000 கிலோமீட்டர் பண்ணால் வண்டி புது வண்டி கூட இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கூட வச்சு ஓட்டிக்கலாம். அது மாதிரி இப்போ புதுசாக ஒரு வண்டி உங்ககிட்ட எடுத்து வந்து விடுறாங்க, இந்தாங்க சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வண்டி எடுத்து வந்து தராங்க. கரெக்டாக வந்து ஒரு 5-6 விஷயம் அப்படியே சொல்லுங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சு இது வரையும் நாங்கள் முடிப்போம் அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வண்டியில் பண்ணுவீங்க? பெட்ரோல் அவங்க நார்மல் போட்டுறாங்க, கரெக்டாக ஆயில் செக் பண்ணணும், 3 கிலோமீட்டர் ஆயில் செக் பண்ணணும். அதே மாதிரி செயின் லூஸ் ஆனால் செயின் டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரேக் மேக்ஸிமம் லூஸ் ஆனால் உடனே டைட் பண்ணணும். இல்லை அப்படியே இருந்து ஓட்டினே இருந்தாங்கன்னா செயின் கட் ஆகிடும், ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம். ரெண்டாவது ஆயில் இல்லாமல் 2000 கிலோமீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா ஆயில் சுத்தமாக கலைச்சுன்னா இன்ஜின் சீஸ் ஆகிடும், ரெண்டாவது ஃபால்ட்டு. நெக்ஸ்ட்டு பிரேக்கு லூஸாக ஓட்டினே இருந்தாங்கன்னா பிரேக் திடீர்னு சடனாக ஆச்சுன்னா போல்டு கட் ஆகிடும். அதுக்கு ஒரு சப்போர்ட் போல்டு அது கட் ஆயிடுச்சுன்னா அதுவும் ஜாம் ஆகிப்படும். இருக்குது இந்த 3 தான் விஷயம் இருக்குது, அதுதான் எனக்கு கரெக்டாக சொல்லுவோம். மற்றபடி கஸ்டமர் அந்த கீர் இது பண்ண புதுசாகிறவங்கள தான் ரெகுலராக ஓட்டுறவங்க ஆயில் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் செயின் பிரேக் அது வரைக்கும் செக் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் வண்டி இப்போ 2500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து வண்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எங்கேயாவது வந்து ஒரு லாங் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த லாங் எடுத்துகிட்டு போகும்போது நடுவில் இடைப்பட்ட அந்த காலத்தில் வந்து சும்மா இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும், எதுக்கும் ரெகுலராக செக் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணலாம்? லாங்கு போகும்போது அதான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆயில் செக் பண்ணணும். மீடியம் அதுதான் வண்டிங்களை பொறுத்த வரைக்கும் ஆயில் முதல் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் செயின் பிரேக் செக் பண்ணிட்டு அது பாட்டு மாமூலாக போகலாம். மற்றபடி வேறு வண்டி ஒரு வண்டி இங்கே காயிலாம் வீக் ஆகிட்டு மயிலாம் இன்ஜின் போனால் காயில் போயிடுச்சுன்னா காயில் மாற்ற வேண்டி தான். 3 விஷயம் இது கரெக்டாக பண்ணணும், ஆயில் செயின் பிரேக் செக் பண்ணால் அது லாங்கில் எந்த பிரச்சனையும் வராது, போயின்னே இருக்கும். அது அதே மாதிரி லாங் போகும்போது ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஒரு டைம்ல வண்டி ஒரு 10 நிமிஷம் 1/4 ஹவர் நின்று ஆட விடணும். ஓவர் போயினா அது இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிடும். அப்போ ஆயில் 2 காலி வந்து கஷ்டம். ஒரு 5 ஹவர் 6 ஹவர் போகிறோமா, ஒரு 2 ஹவர் போகிறோமா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உக்காஞ்சி போகணும். ஒரு மணி நேரம் இருந்தால் கூட வண்டி ஒரு கூலிங் கம்மியாயிடும். அப்படியே அது இன்ஜின் வந்து அலுமினியம் இதுதான், அதனால எவ்வளோ கூலிங் வருமோ அவ்வளோக்கு நிற்க வச்சா ஓவர் கூலிங் ஆகிடும். அதுக்கப்புறம் தானாக இது ஆகிடும். இப்போ ஒரு புதுசாக ஒரு வண்டி ஒன்று எடுக்கிறாங்க, அந்த வண்டி இத்தனை 1000 கிலோமீட்டர் வரையும் ஓட்டினா நல்லாயிருக்கும், சர்வீஸ்லாம் பண்ணி இத்தனை 1000 கிலோமீட்டர் வரையும் ஓட்டினா அந்த வண்டி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வண்டியை எத்தனை 1000 கிலோமீட்டர் வரையும் ஒருத்தர் வந்து அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியும்? அதான் சார் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, 30,000 கிலோமீட்ரு 50,000 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். வண்டிக்கு முதல்ல இன்ஜின் ஆயில் தான் தேவை. இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருந்துச்சுன்னா எத்தனை கிலோமீட்டர் நம்ம வச்சு ஓட்டலாம். அதே மாதிரி செயின் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணின்னு நம்ம அப்பயே ஃபால்ட் ஆச்சா மெக்கானிக் சைட்டு போனோமா, ஒரு 10 நிமிஷம் வேலை செஞ்சு எடுத்து போயிட்டா ஒன்றும் இல்லை. இருக்கு நம்ம ஓட்டினே இருந்தால் என்ன ஆகுது, இன்னும் 2 தேய தான் செய்யும், இன்னும் 2 ஃபால்ட் வரதான் செய்யும். அதுதான் விஷயம். அதே மாதிரி இன்ஜின் ஆயில் கரெக்டாக 2000 கிலோமீட்டர் மாற்றிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி மாற்றாமல் ஓட்டினே இருந்தால் தான் ஆயில் ட்ரையாக ஹீட் ஆக இன்ஜின் அப்படி தீது. நம்ம கூட கை வச்சுனே இருந்தால் நம்ம எப்படி ஆகும் அது மாதிரி தான் வண்டி கூட. அந்த கிலோமீட்டர் அளவுக்கு ஆயில் மாற்றினா தான் கரெக்டாக வண்டி ஓடும். இல்லையா வண்டி அப்படி தீஞ்ச மாதிரி வந்து வரும், அதுக்கே நம்மளுக்கே வாசனை வரும், ஓவர் இன்ஜின் ஹீட் ஆகும், அன்னைக்கு காலில் வைக்க முடியாது, ஆனால் வரும். அந்த டைம்ல போய் செக் பண்ணா ஆயில் இருக்கு சுத்தமா. திடீர்னு நம்ம ஆயில் ஊத்தணும் வச்சுக்கா, ஏற்கனவே அது எதனா சவுண்ட் நின்று இருக்கும், நம்ம அந்த ஆயில் ஊத்துமோ புகை தள்ளும், அப்படின்னா போர் போயிடும். அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம வச்சுங்கிற பொறுத்து தான் எதுவுமே வண்டிங்க. அதே மாதிரி ஆயில் முக்கியம், ஆயில் தான் செக் பண்ணும். நீங்கள் நல்லா சொன்னீங்க, இது மாதிரி ஆயில் செக் பண்ணி ஓட்டினா தான் வண்டி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. எங்கள் கடைக்கு வந்தால் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் கடைக்கு வந்தாங்கன்னா சர்வீஸ் பண்ணுவீங்க, வேறு என்னென்னலாம் பண்ணுவீங்க வண்டியை? இல்லை சார், முதல்ல வண்டி வந்தால் வாட்டர் சர்வீஸ் பண்ணிடுவோம். மொத்தம் பார்ட்ஸ் மொத்தம் கைட்டு முதல் க்ளீனாக வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டோம். வாட்டர் சர்வீஸ் பண்ணி வந்ததுமே 2 வீல் பிரேக் மொத்தம் கைட்டிடுவோம். அதே மாதிரி ஸ்பைட் 2 வீல் கைட்டிடுவோம். ஃப்ரண்ட் போருக்குள்ளே பால்ஸ் வரும், அது போயிட்டு தான் மாற்றிடுவோம். போருக்கு ஆயில் வரும், ஃப்ரண்ட் ஆக்ஷன் வரும், அந்த ஆயில் மாற்றுவோம். மற்றபடி வேறு என்ன சாபான்னு போதோ அதே மாதிரி பேக்கில் அதே மாதிரி கைட்டு மாற்றுவோம். அதே மாதிரி இன்ஜினுக்குள்ளே என்ன போதோ அது மாற்றுவோம். இல்லை மேலே கார்பரேட்டர் யார் க்ளீன் பண்ணி மாற்றி அதான் ஒரு சர்வீஸ் ஃபுல் பண்ணுறதுனா அதான் ஒன்று. மற்றபடி இன்ஜின் ஆயில் கன்ஃபார்மாக மாற்றுவோம். போயிருந்தோம் இல்லை இடையில மாற்றிட்டு நான் வந்துட்டு இது வரைக்கும் பண்ணாங்கன்னா அது வரைக்கும் நாங்கள் இன்ஜின் ஆயில் விட்டு மிச்சம்லாம் பார்த்துருவோம். அது செக் பண்ணுவோம், ஆயில் மாற்றிக்கிறாங்க இல்லைன்னு. அது ஓகேனாங்கன்னா அப்படியே அவ்வளோ வண்டி டெலிவரி வாங்கி. இப்போ இன்ஜின் ஆயில் நீங்கள் மாற்றுறேன்னு சொன்னீங்க. இப்போ இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு ஏற்கனவே வேஸ்ட் ஆகிற ஆயில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இன்ஜின் ஆயில் இருந்துச்சுன்னா அதிலே கூட ஊற்றிடுவீங்களா, இல்லை அந்த ஆயில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் ஊற்றுவீங்களா? அது எப்படின்னா நாங்கள் செய்கிற இது வரைக்கும் ஆயில் மாற்றினா மொத்த ஆயில் ட்ரைவ் பண்ணிவிடுவோம். அதையும் ட்ரே வச்சு அந்த போல்டு கைட்டி மொத்த ஆயில் ட்ரைவ் பண்ணிட்டு 2 பக்கம் சாசி அதில் அடியில் கொஞ்சம் எங்கள் மூலையில் நின்று இருக்கும்.
2 பாக்கு சாய்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நிற்க வச்சு இது பண்ணிட்டு திரும்பி போல்டு போட்டு டைட் பண்ணிட்டு ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வண்டி ஓட விட்டு தான் வண்டியை நாங்கள் டெலிவரி பண்ணோம். ஏன்னா மொத்த ஆயில் ட்ரை ஆயிடுது, வண்டி இஞ்சி மேலே ஏறணும், அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஓட விடணும். அப்படியே ரேஸ் பண்ணிட்டா வண்டி சீஸ் ஆகிடும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஆயிலாம் அப்படியெல்லாம் ஊற்றுறாங்கன்னா அது எப்படி நான் புகை தள்ளுக்கு பாருங்க வண்டிங்க, அதனால ஆயில் சீக்கிரம் காலியாகும். அதனால அப்படியே லெவல் பார்த்து அப்படியே அந்த டாப் அப் வர அளவுக்கு செக் பண்ணி அப்படியே ஓட்டிக்குவாங்க. தவிர மற்றபடி இன்ஜின் ஆயில் எல்லா மெக்கானிக்குமே அப்படி தான் செய்வாங்க, மொத்த கீழே இறக்கிட்டு தான் செய்வாங்க. மற்றபடி இந்த போர் போயிட்டுனா அதனால வேஸ்ட் ஆகிடுது இல்லை ஆயில் 1 லிட்டர். அதனால பாய் ஆயில் அது எடுத்து வச்சுக்கிங்க ஆயில் ஊற்றி ஓடலாம், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ செயினுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து நான் பார்த்துருக்கிறேன், நான் ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறாங்க, செயின் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. இந்த செயின் ஸ்ப்ரே போடுறது பெஸ்ட்டா இல்லை ஆயில் போடுறது பெஸ்ட்டா? செயின் ஸ்ப்ரேனா இப்போ வந்து ஓரிங் டைப் மாதிரி வந்து பெரிய பைக்கெல்லாம் இந்த பல்சரு எப்செட்லாம் அந்த மாதிரி வண்டிக்கு தான் இந்த செயின் ஸ்ப்ரே போடணும். நம்ம அந்த மாதிரி சாதாரண வண்டிலாம் ஆயில் போட்டாவே சரியா போடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஆயில் கிரீஸ் போடலாம், எல்லா வண்டியுமே போடலாம். செயின் ஸ்ப்ரேனா அந்த ஓரிங் இருக்கிறதுனால அப்படிக்குது, அதுனா கொஞ்சம் தாங்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஓட கொஞ்சம் ட்ரை ஆடும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி அந்த ஓரிங்க்கு வரைக்கும் தான் அந்த செயின் ஸ்ப்ரே. இந்த வண்டிங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் ஒன்று ஆக தேவை ஆயில் கிரீஸ், இது 2 தவிர வேறு எதுவும் போடக்கூடாது. ஆயில் வந்து வண்டியிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அந்த வண்டியிலேருந்து எடுக்கிறீங்களே, இந்த ஆயில் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவீங்க? அந்த ஆயில் அதுதான் நம்ம செயினுக்கு விடலாம், பிரேக் பெடலுக்கு விடலாம், நம்ம எதுக்கு நம்ம ஃப்ரீயாக ஓடணுமோ அது எதுக்கு விட்டுக்கலாம், அது பற்றி ஒன்று. அதுக்கு தான் அந்த ஆயில் எடுத்து வைக்கிறோமே, வேறு ஒன்றும் யூஸ் ஆகாது, வேறு எதுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கு வரைக்கும் தான் யூஸ் ஆகும், மிச்ச பேர் அப்படியே இருக்கும், வேறு எதுவும் பண்ண முடியாது. உங்கள் வண்டியில் உங்கள் கடைக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நீங்கள் வந்து வண்டி சர்வீஸும் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் வந்து பஞ்சர் இது மாதிரிலாம் கூட வந்து போடுறீங்க. இப்போது இதுக்கெல்லாம் வந்து பஞ்சர் போடுறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ காசு வாங்குறீங்க? வண்டி சர்வீஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ காசு வாங்குவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஃபுல் சர்வீஸ் பண்ணுறதுனா 350 ரூபா வாங்குங்க சார். பஞ்சர் போடுறதுனா 50 ரூபா வாங்குவோம், அவ்வளோ. வீல் கைட்டி மாட்டினா 60 ரூபா வாங்குவோம் பஞ்சருக்கு. ஃபுல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு 350 ரூபா வாங்குவோம். அதே மாதிரி வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது தனி, ஸ்பேர்ஸ் வாங்கிறது அது தனி. நம்ம லேபர் வரைக்கும் 350 ரூபா, மிச்சர்லாம் தனி. இப்போது ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு இவ்வளோ காசு கிடைக்குது அப்படின்ற மாதிரி இந்த தொழில் நீங்கள் இப்போ தனியாக செய்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வேற ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுட்டு வந்து இப்போ நீங்கள் தனியாக செய்கிறீங்க. உங்களுக்கு மாதம் வருமானம் இந்த தொழிலில் வந்து எவ்வளோ கிடைக்குது? நாங்கள் காலையில் எத்தனை நம்ம சாயங்காலம் வேணால் வண்டிக்கு விடுவோம். அதில் 1-2 பஞ்சர் வரும், அது போக சில்லற வேலை. ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா கிடைக்கும் சார். ஒரு நாளைக்கு 500 ரூபா, ஒரு 600 ரூபா கிடைக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி சர்வீஸ் பண்ண முடியும் உங்களால்? கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நிறைய ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க, நிறைய பேரை போட்டு வேலைகள் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் தனியாளாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு நான் எத்தனை வண்டி சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரினா எத்தனை வண்டி சர்வீஸ் பண்ணுவீங்க? நான் வண்டி இருக்கிறதுனாலே நானே வாட்டர் சர்வீஸ் பண்ணணும், ஸ்பேர்ஸ் நானே போய் வரணும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு 3 வண்டி நம்மளால சர்வீஸ் பண்ண முடியும் சார். ஏன்னா எந்த சில்லற வேலையும் நம்மளே பார்க்கணும், பஞ்சர் நம்மளே அப்படி போகிறதுனா ஒரு நாளைக்கு அதனால் ஒரு 2 வண்டி கேரண்டி நம்மளால் செய்ய முடியும். அதே ஆளுங்க பசங்க தான் அது ஒரு 5-6 வண்டி கூட எடுத்து செய்யலாம், அவ்வளோதான் மீடியம். அது மாதிரிலாம் செய்ய முடியும். ஒரு 5 வண்டி செய்யலாம் ஒரு பையன் இருந்தாங்கன்னா. நம்ம வண்டியாக இருந்தால் ஒரு 2 வண்டி, ஒரு வண்டி செய்யலாம் மேக்ஸிமம். எல்லா வேலையும் பார்த்துன்னு வந்து அதுக்கு நம்ம அதிகமாகலாம் எடுக்க முடியாது. இப்போ புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது? யாரெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து பிஸ்னஸ் தராங்க? நீங்களே யோசிப்பீங்க, இவங்க ஒரு கஸ்டமர் எப்பயுமே ஒரு தடவை போயிட்டு 2வது தடவை வந்தால் நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் இங்கே வராங்களா? அவங்களுக்கு எது மாதிரி நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து என்னுடைய சர்வீஸ் இப்படி தான் இருக்கும், ஒரு பெஸ்ட்டாக தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க? அது மாதிரி தான் சார், நம்ம சின்ன ரிப்பேருனாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம், அதே மாதிரி சர்வீஸ் நாம் பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி தான் எந்த பண்ணி கொடுத்து தான் இப்போ நெக்ஸ்ட் அவங்களே தான் வராங்க நம்மகிட்ட திருப்பி, நல்லா பண்ணுறீங்க அதனால நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே வராங்க. பென்சிலேருந்து இருக்குது, ஏட் ஷாப் கூட வராங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே காங்கநல்லூர்லேருந்து வராங்க, அப்போத்துக்கு டைம் இருந்தால் பண்ணி எடுத்து போயிடறாங்க, வண்டி நல்லா செய்கிறாங்க அப்படின்ட்டு தான் வராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, வேலை செய்கிறதுக்கும் இப்போ நீங்கள் தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதுக்கும் என்ன வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்குறீங்க? என்னென்னு நம்ம கடையில் வேலை செய்யணும்னா ஓனர் கேட்டு நம்ம செய்யணும், அது ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் கரெக்டாக இருக்காலும் அவர் சொல்லி தான் நம்ம இது பண்ணோம். இது நம்ம கடையாக இருக்கு, நம்ம இஷ்டப்படி செய்யலாம். இந்த ஃபால்ட்டு இது கரெக்டாக இது நம்ம யோசனை பண்ணி ஒரு 10 நிமிஷம்னாலும் நம்ம இஷ்டப்படி நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அனுப்பலாம், அந்த விஷயம். இப்போ உங்களுக்கும் வந்து 2 வீலர் யூனியன்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த யூனியன்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் வந்து கிடைக்குது? யூனியனில் வந்து நாங்கள் ஒரு சங்கம் மாதிரி, அது இந்த புது வண்டிங்களாம் டெலிவரி பண்ணுறாங்களா, அதுக்கு ஒரு மீட்டிங் வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. மற்றபடி நாங்கள் ஒரு யூனியனில் எது இருந்தாலும் சப்போர்ட் எங்கே இருந்தாலும் அவங்க வந்து கேட்பாங்க, செய்வாங்க. அதுதான் ஒரு விஷயம், வேறு ஒன்று பெனிஃபிட் அவ்வளோதான்.
இந்த கடை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ரெஜிஸ்டர் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? அது மாதிரி ஏதாவது? அது மாதிரிலாம் இல்லை. நம்ம டூல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பேர்ஸ் நம்ம தேவையானது வாங்கி வச்சு நம்ம கடை ஓப்பன் பண்ணலாம். அதே நம்ம போய் சேரனாலும் சேரலாம், யூனியில் இல்லை வேணா இருக்கலாம்னு இருக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். நம்ம சேர்ந்து அவங்க ஒரு கார்டு கொடுப்பாங்க. அது எதுனா மீட்டிங் மாதத்துக்கு ஒரு டைம் போனோம், எதனா ஒரு கம்பெனிக்கு யார் கூப்பிட்டாங்கன்னா அந்த டைமில் நம்ம போய் நின்னா அவங்க அந்த இது சொல்லுவாங்க, அந்த பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த விஷயம் வேறு. நீங்கள் படிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு பசங்க இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இன்னமா வரணும்னு ஆசைப்படுறீங்க? படிக்கும் போது அவங்க தான் படிக்க வைக்கிறோம், அவங்க தான் இஷ்டப்படணும். நம்ம எப்படி சொல்கிறது இல்லை. என்ன மட்டும் படிக்க வைக்கணும் தான் ஆசைப்பட்டாங்க நம்மளுக்கு வழியாக ஃபீல்டு. அது மாதிரி பசங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி படிக்க வைக்க வேண்டியதான். நம்ம ஆசைப்படி ஒன்றும் இல்லை. அவங்க என்ன இஷ்டப்படுறாங்களோ அதை படிக்க வேண்டியதான், அவ்வளோதான் விஷயம். இப்போ உழைப்பால் வந்து 10 வருஷமாக வெளியில் வேலை செஞ்சுட்டு நீங்களே வந்து சொந்தமாக கடையும் போட்டிருக்கிறீங்க. அந்த உழைப்பை நம்பி தான் வந்து நீங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க. உழைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு என்றைக்குமே அவங்களுக்கே தெரியும், கஷ்டப்படுறவங்களுக்கு என்றைக்குமே ஆண்டவன் கை கொடுப்பான். அதுதான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உக்காந்து சாப்பிட்றவங்க எப்படியோ கஷ்டப்படுறவங்களுக்கு ஆண்டவன் அந்த கை கொடுப்பான், அவ்வளோதான் நம்மளுக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட 2 வீலர் மெக்கானிக் வேல்முருகன் அவர்கள் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை 2 வீலர் சார்ந்த நிறைய கேள்விகள் கேட்டோம். அதை பற்றி நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு நாட்டு மன்னன் சகுனங்கள்ல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தாரு. எல்லாத்துக்கும் சகுனம் பாப்பாரு. சாப்பிட கூட நல்ல நேரம் பார்த்து தான் சாப்பிடுவாரு. எது செஞ்சாலும் நல்ல நேரம் பார்த்து தான் செய்வாரு. இன்னும் ஏங்க, ஏதாவது அவசரம்னா கூட நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணுவாரு. மன்னனோட இந்த நம்பிக்கையால அரண்மனை ஜோதிடர் ரொம்ப வசதியா வாழ்ந்தாரு. ஒரு நாள் இப்படிதான் ஜோதிடர் மன்னர் கிட்ட, மன்னா, அதிகாலையில எழுந்த உடனே 2 காக்காவை ஒன்னா சேர்ந்து பார்த்தா அந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நம்பிக்கைய வளர்த்து விட்டாரு. அந்த மன்னனோ ஜோதிடர் சொன்னத அப்படியே நம்பி அரண்மனைய காவலனை கூப்பிட்டு, நீ தினமும் காலையில எழுந்து எங்கேயாவது போய் 2 காக்கா ஒன்னா இருந்தா எனக்கு சொல்லணும்னு கட்டளை போட்டாரு. அதுக்கப்புறமா தினமும் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே அந்த காவலன் தெரு தெருவா அலைஞ்சு திரிய ஆரம்பிச்சான். ஒரு நாள் அரண்மனைக்கு பக்கத்து தெருவுல 2 காக்கா ஒன்னா உட்கார்ந்து இருந்தத பார்த்தான். உடனே அந்த காவலன், அடடா, நல்ல சகுனம், இன்னைக்கு மன்னர் நிச்சயம் நமக்கு பதவி உயர்வு கொடுப்பார்னு சந்தோஷத்துல மூச்சு வாங்க ஓடி போய் மன்னர் கிட்ட சொன்னான். இத கேட்ட மன்னர் துள்ளி எழுந்து அந்த காவலன் கூட அந்த இடத்துக்கு ஓடி போனான். அதுக்குள்ள அங்க இருந்த 2 காக்கால ஒரு காக்கா வாக்கிங் போயிடுச்சு. ஒரு காக்காவை மட்டும் பார்த்த மன்னனுக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தோட தளபதிய கூப்பிட்டு, இந்த பொறுப்பில்லாத காவலனுக்கு 10 சவுக்கடி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா அத கேட்ட அந்த காவலன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இடுக்கன் வருங்கால் நகுகன்னு படிச்சு புரிஞ்சு வச்சிருப்பான் போல. மன்னனுக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாச்சு. நீ சிரிச்சதுக்கு சரியான காரணம் சொல்லலினா இன்னும் 10 சவுக்கடி கொடுப்பேன்னு சொன்னாரு. காவலன் சொன்னா, மகா மன்னரே, இன்னைக்கு நான் மட்டும்தான் அதிகாலையில 2 காக்காவை ஒன்னா சேர்ந்து பார்த்தேன். அதுக்கு உடனே கை மேல பலன் கிடைச்சிருச்சு. இத கேட்ட மன்னனுக்கு சுருக்குன்னு ஏதோ உரைச்சது. திரும்பி ஜோதிடரை பார்த்தா ஜோதிடர் எஸ்கேப். நாம செய்யற நல்ல விஷயங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தா போதும், அதுவே நாம செய்யற விஷயத்த சிறப்பா கை மேல பலன் கொடுக்கும். இதே மாதிரி
இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பெண்களுக்கு பொதுவாவே போராடுற குணம் அதிகம்ங்க. அதுலயும் தான் குடும்பத்துக்குன்னு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா போதும், அவங்களுக்குள்ள இருக்க தைரியமும் ஆற்றலும் சுனாமி மாதிரி சீறிக்கிட்டு வருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண்மணியும் அப்படிதாங்க. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை அமைச்சுக்க அவங்க போராடாத நாளே இல்லையாம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்கன்னு நம்புறவங்க தான் நம்ம தீபா ஆத்ரேயா. தீபா ஆத்ரேயா உரிமையாளர், ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்னு அடையாளம் சொல்லுது இவங்க விசிட்டிங் கார்டு. அந்த அடையாளத்தை பிடிக்க தீபா ஆத்ரேயா கடந்து வந்த கரடு முரடான பாதையை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இவங்க கடந்து வந்த பாதையை கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு முழு நீள குடும்ப படம் கேட்ட மாதிரி உணர்வீங்க. நம்ம தீபா ஆத்ரேயாவோட அப்பா வக்கீல், அம்மாவோ ஃபேஷன் டிசைனர். இவங்க கூட பிறந்தவங்க 2 அண்ணன்களாம். இவங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பமாம். அண்ணங்க 2 பேரும் அப்படி படிப்பாங்களாம், சரியான படிப்பாளிங்களாம். ஆனா நம்ம தீபாவோ ஏதோ சுமாரா தான் படிப்பாங்களாம். சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா மார்க்ஸும் வாங்க மாட்டாங்களாம். அண்ணங்க 2 பேரை கம்பேர் பண்ணா நம்ம தீபாவை ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாதாம். பிறந்ததுல இருந்தே தீபா பயங்கர குண்டாம். அதனால இவங்களை எல்லாரும் குட்டியானன்னு தான் கிண்டலா கூப்பிடுவாங்களாம். இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா தாழ்வு மனப்பான்மை அதிகமாச்சாம் நம்ம தீபாவுக்கு. பள்ளி பருவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இந்த உலகத்துடைய கொடூரத்தையும் கூடவே அழகையும் காட்டுங்க. அழகான தருணங்கள் நினைவுகளாகவும் கொடுமையான தருணங்கள் படிக்கல்லாவும் எடுத்துக்கிட்டோம்னா பள்ளி பருவத்தை விட ஆசான் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. நம்ம தீபா 8வது படிக்கும் போது ஸ்கூல்ல நடந்த ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. அது வரைக்கும் எல்லாரோட கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகிக்கிட்டு இருந்த நம்ம தீபா அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் முன்னிலை வகிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியில தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல மட்டும் இல்லைங்க, காலேஜ்லயும் லீடராவும் பிரசிடென்டாவும் இருந்திருக்காங்க நம்ம தீபா ஆத்ரேயா. BA எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு MBA சேர்ந்தப்பதான் அரவிந்தர் சந்திச்சிருக்காங்க. நல்ல நண்பர்களா தொடங்கின இவங்க நட்பு நாளடைவுல காதலா மாறிச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. ஆனா தீபா வீட்டுல ஒத்துக்கல. 10 நாள் தீபாவை பூட்டியே வச்சுட்டாங்களாம். ஆனா 11வது நாள் MBAவுக்கான ஃபைனல் சப்மிஷனுக்காக தீபா வெளியில வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு முந்த நாள் ராத்திரி தூக்கம் வரலேன்னு 3 தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டாங்களாம். அந்த மயக்கம் அடுத்த நாள் காலையில வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா அத அலட்சியப்படுத்திட்டு மவுண்ட் ரோட்ல உள்ள காலேஜ்க்கு 2 வீலர் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. தூக்க கலக்கத்துல வண்டி ஓட்டுனதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். மூக்குல ஒரு நரம்பு கூட கட்டாயிடுச்சு. பிழைக்கிறதே கஷ்டம்ங்கிற நிலையில 13 நாள் ICUல வச்சிருந்தாங்களாம். கண் விழிச்சதும் அவங்க சொன்ன முதல் வார்த்தை அரவிந்த். அதை கேட்டதும் தீபாவோட அம்மாவும் அப்பாவும் உடனே அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. தீபா நல்லாகி எழுந்து வந்ததுக்கு அப்புறம் என்னங்க டும் 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 தான். கல்யாணம் ஆகிய 9 மாசத்துல 28 நாள்ல முதல் குழந்தை பிறந்தது. MBA படிக்கும் போதே தீபா ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையில இருந்தாங்க. குழந்தை பிறந்ததும் வேலையை விட வேண்டிய கட்டாயம். 2 பேர் வீட்ல இருந்தும் குழந்தைய பாத்துக்க எந்த உதவியுமே எதிர்பார்க்கல அவங்க. வேலையை விட்டதுனால வருமானம் போச்சு. குடும்பத்தையும் சமாளிக்கணும், குழந்தையையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ற வேலையை செய்யலாம்னு தோணுச்சாம். 13 வருஷத்துக்கு முன்னாடியே தீபா கோ கிரீன்னு ஒரு கான்செப்ட அறிமுகப்படுத்தினாங்களாம். செடிகளையும் மரக்கன்றுகளையும் கொடுக்கறது தாங்க இந்த கோ கிரீன் கான்செப்ட். அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சுதாம். அதோட தொடர்ச்சியா குழந்தைகளுக்கான சம்மர் கேம்பும் பண்ணினாங்களாம். அதுல ஒரு பகுதியா அவங்களுக்கான ஷார்ட் பிலிம் தயாரிப்பு பத்தின வகுப்புகளையும் எடுக்கிற ஐடியா வந்துதாம். ஆசைகளும் ஐடியாக்களும் இருந்ததே தவிர அதுக்கான இடவசதியோ பொருளாதாரமோ இல்ல.
ஏதோ ஒரு நம்பிக்கையில சேவரா ஹோட்டல் அதிபர் நீனா ரெட்டி கிட்ட போய் அவங்க ஐடியாவை சொல்லி இலவசமா இடம் தர முடியுமான்னு கேட்டாங்களாம். அவங்களும் உன் கண்ணுல ஏதோ ஒரு வெறி தெரியுதுன்னு சொல்லி இடம் கொடுத்து உதவினாங்களாம். வேற ஒரு நிறுவனம் கேமரா உள்ளிட்ட கருவிகளை வாடகை இல்லாம கொடுத்தாங்களாம். ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் ஆரம்பிச்சாங்க தீபா. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. ஒரு நல்ல நிலைமையில வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தப்பதான் அந்த சோதனை காலம் அவங்க வாழ்க்கையில அடி எடுத்து வச்சுது. உயிருக்கும் மேலா நம்பின அவங்க கணவர் அரவிந்தோட நண்பர் பிசினஸ்ல அவரை ஏமாத்திட்டாராம். கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். அத்தனை நாள் பார்த்து பார்த்து கட்டின அவங்க சாம்ராஜ்யமே சரிஞ்ச மாதிரி இருந்துதான். நினைச்சு பார்க்க முடியாத அளவுல நஷ்டம் ஏற்பட்ட அதிர்ச்சியில தீபாவாலையும் அவங்க பிசினஸ்ல கவனம் செலுத்த முடியல. வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னா எல்லாமே நைட் ஷிஃப்ட் வேலையாதான் கிடைச்சுதாம். ஆனா அரவிந்துக்கு விருப்பம் இல்லையாம். இந்த நிலைமையில 2வதா பெண் குழந்தை பிறந்தது நம்ம தீபாவுக்கு. குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தே ஆகணும்னு தீவிரமா இருந்தாங்க. அதனால பாரிஸ் கார்னர்ல இருந்து ஹோல்சேல்ல பலூன் வாங்கி வந்து அதுல பாசிட்டிவான மெசேஜ பிரிண்ட் பண்ணி பெசன் நகர் பீச் ஓரமா தீபாவே வித்தாங்களாம். ஒரு பலூன் 10 ரூபாய்னு வித்ததுல ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சுது. கடகடன்னு மறுபடியும் பிசினஸ்ல எழுந்து நின்னாங்க நம்ம தீபா. கையில கொஞ்சம் காசு சேர்ந்ததும் பழைய பிசினஸையே திரும்ப தொடர ஆரம்பிச்சாங்க. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாசம் அவங்களோட எல்லா கடனையும் முழுக்க அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. இனி எந்த கஷ்டமும் இல்லைன்னு நிம்மதியா மூச்சு விட்ட டைம்ங்க அது. மறுபடியும் ஒரே வாரத்துல நடந்த அந்த பயங்கரம் அவங்க வாழ்க்கையவே கசக்கி போட்டுருச்சு. குழந்தைங்க 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு தீபாவும் கணவர் அரவிந்தும் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிட்டு சென்னை திரும்பிட்டு இருந்தாங்க. அதிகாலை ஒரு 5 மணி இருக்குமாம். வேலூர் பக்கம் நாட்ராம்பள்ளியில கிராஸ் பண்றப்போ எதிர்ல வந்த லாரி மோதினதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். லாரியோட டீசல் டேங்க்ல இருந்து டீசல் வழிஞ்சு தீபா மேல ஊத்த ஆரம்பிச்சிருச்சாம். கடவுளே, தயவு செஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன உயிரோட வை, என் குழந்தைங்களை பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம். கேட்டீங்களா நேர்களே? தனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் தாய் தன் பிள்ளைங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பான்னு சொல்லுவோமே, அது உண்மைதாங்க. நல்ல வேளை அவங்க கணவர் அரவிந்துக்கு எந்த அடியும் படல. அவர் தான் நம்ம தீபாவை சிஎம்சி மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சைக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர்ல வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அப்போ அவங்க பையன் ஆர்யூனுக்கு 9 வயசாம். படுத்த படுக்கையில இருந்தபடியே அவங்க பையனை கிச்சனுக்கு அனுப்பி சமைக்க கத்து கொடுத்தாங்களாம். அவங்க வேலைகளை அவங்களாவே பண்ணிக்கிற மாதிரி பழக்கி விட்டுட்டாங்களாம். அவங்க கணவர் அரவிந்தும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாராம். அவங்க எப்படியும் எழுந்து நடப்பாங்கன்ற நம்பிக்கையில ஒரு நாள் எழுந்தாங்களாம். உயிரோட வச்சா 4 பேருக்கு நல்லது செய்யறதா கடவுள்கிட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றுற மாதிரி அவங்க ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்ல நிறைய நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்களாம். இன்னைக்கு எந்த ஸ்கூல்லயுமே குழந்தைங்களுக்கு லீடர்ஷிப் குணங்களை கத்து கொடுக்கறது இல்ல. அவங்க ஸ்கூல்ல அதுக்கு பயிற்சி கொடுத்தாங்களாம். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் கொண்டவங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏத்தபடி அவங்களுக்கு எதிரில நிக்கிற சவால்களை சந்திக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கிறதான்றதுதான் கேள்வி. அவங்களோட வாழ்க்கையை பத்தின ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை எடுக்க அவங்களுக்கு லீடர்ஷிப் குணம் ரொம்ப அவசியம்ங்க. அது மூலமா அவங்களோட எதிர்காலத்தை வெற்றிகரமா மாத்திக்க முடியும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நம்ம ஸ்கூல் ஆஃப் சக்சஸோட வேலையாம். இதுவரை ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காங்க நம்ம தீபா. எதிர்கால தலைமுறை நல்ல மனிதர்களா உருவாக்குறதுல அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பை கொடுத்திருக்காங்க நம்ம தீபா. குழந்தைங்களுக்கான என் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போற பெண்கள் தீபாவோட கதையை தெரிஞ்சுக்கிட்டாவது வெளியே வாங்க. உங்களை நீங்க நம்பலனா வேற யாரு நம்புவாங்க? உங்க திறமை எதுவானாலும் அதுல நம்பிக்கை வைங்க. அப்புறம் அத உலகமும் நம்பும். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அழகான மாற்றங்கள் ஏற்படும். என்ன நேர்களே, நம்ம தீபா ஆத்ரேயாவோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. நேர்களை, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் நம்ம நாட்டு மேல நிறைய பாசமும் மரியாதையும் இருக்கும்.
நம்ம நாட்டை பற்றின பெருமையும் நாம இந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு சொல்றதுல ஒரு கம்பீரமும் கர்வமும் கூட இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நாட்டுப்பற்று உணர்ச்சியோட ஓட்டோ வான் பிஸ்மார்க் என்கிறவர் தன் நாட்டை பற்றி என்ன சொல்றாருன்னா, பயத்தின் குரல் என் நாட்டு மக்களின் மனதில் எதிரொலிப்பதே இல்லைன்னு சொல்றாரு. அப்படி அவர் பெருமையா புகழற நாடு எந்த நாடுன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்குல்ல? ஆமா, அல்மானியா, ஜெர்மானியா என பல பெயர் இருந்தாலும் ஜெர்மானியர்களால் டச்லாண்ட் என பாசமாக அழைக்கப்படும் ஜெர்மனி தான் அந்த நாடு. அப்பேற்பட்ட ஜெர்மனி நாட்டை தான் நாம இன்னைக்கு சுத்தி பார்க்க போறோம். வெறும் 3,57,021 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஜெர்மனி எப்படி எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு நாடா இருக்குன்னு ஆச்சரியமா இருக்குதுல்ல? அதனால முதல்ல ஜெர்மனி பத்தின ஒரு சின்ன பிளாஷ்பேக்க பார்க்கலாம். கிமு 750களில், அதாவது நார்டிக் பிரான்ஸ் காலம் எனப்படும் காலத்தில், ஜெர்மானிக் என்னும் இனத்தை சார்ந்த மக்கள் ஸ்காண்டினேவியாவின் தென்பகுதியிலிருந்து வடக்கு ஜெர்மனி வரைக்குமான தங்கள் பகுதியை விரிவாக்கிக்கிட்டே வந்தாங்க. பிறகு அகஸ்டஸ் என்னும் ரோம பேரரசின் காலத்தில் ரோமர்கள் தங்கள் நாட்டை கைப்பற்ற விடாம அவர்களை தடுத்து நிறுத்தி தங்கள் வீரத்தை உலகுக்கு காண்பிச்ச ஜெர்மானியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தங்கள் எல்லையை விரிவாக்கி தற்போதைய ஜெர்மனியை உருவாக்கினார்கள். கிபி 800ஆம் ஆண்டு பிராங்கிஷ் அரசரான சார்ல் மாக்னின் ஜெர்மனியில் கெரோலிங்கியன் பரம்பரை உருவாகுச்சு. பிறகு பல குறுநிலங்களாகவும் பல மன்னர்களாகவும் சேர்ந்தும் பிரிந்தும் வந்த ஜெர்மனி 1315லும் 1348களிலிருந்து 1350ஆம் ஆண்டு வரையில் நடந்த பஞ்சத்தினாலும் அப்போது தாக்கிய பிளேக் நோயாலும் பல இழப்புகளை சந்திச்சது. பிறகு 1618லிருந்து 1648ஆம் ஆண்டு வரை நடந்த 30 வருட போரும் ஜெர்மனியை ரொம்பவே சேதப்படுத்துச்சு. இதன் பிறகு 1800களில சிறு பகுதிகளா ஜெர்மனி பிரிக்கப்பட்டு பின்னர் ஹாப்ஸ்பர்க் மற்றும் புரூசிய ராஜ்யம் என்னும் இரு ராஜவம்சத்தினரால் ஆளப்பட்டது. அதன் பின்னர் அரசர் 1ஆம் வில்லியன் காலத்தில தான் ஓட்டோ வான் பிஸ்மார்க் அவரின் உதவியோடு ஜெர்மனி ஒன்றிணைக்கப்பட்டது. பிறகு என்ன, ஜெர்மனியின் முன்னேற்றத்திற்கு எல்லை இல்லாம உலக நாடுகள்ல சிறந்த ஒன்றா அது அதிகாரத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து வந்தது. ஆனா உலகத்துல நடக்கக்கூடாத ஒரு விஷயமான முதலாம் உலக போர் 1914ஆம் ஆண்டு நடந்த போது ஜெர்மனியும் அதுல கலந்து கொண்டது. இப்போரில் பெருந்தோல்வி கண்ட ஜெர்மனி மிகவும் கொடிய பொருளாதார நிலைக்கு தள்ளப்பட்டது. அதனுடைய பல சர்வதேச காலனிகளும் அதனிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஆனா அதற்கு பிறகு ஒரு குறுகிய காலத்திற்கு ஜெர்மனி ஒரு குடியரசு நாடாவே இருந்து வந்தது. அப்பதாங்க ஹிட்லரும் நாசிசமும் ஜெர்மனியில வந்தாங்க. கூடவே 2ஆம் உலக போரும் வந்தது. இந்த போரின் முடிவும் ஜெர்மனிக்கு சாதகமில்லாமல் போனது. 2ஆம் உலக போரின் முடிவில் மீண்டும் ஜெர்மனி இரு நாடுகளா பிரிக்கப்பட்டது. ஒன்று கம்யூனிச நாடான கிழக்கு ஜெர்மனியாகவும் இன்னொன்று மேற்கு ஜெர்மனியாகவும் பிரிக்கப்பட்டது. இவற்றை பிரிக்கும் வகையில் 1961இல் ஜெர்மனியின் தலைநகரமான பெர்லினில் ஒரு சுவர் எழுப்பப்பட்டது. அதற்கு பெர்லின் சுவர் என்றும் பெயரிடப்பட்டது. பிறகு பல வருடங்கள் கழித்து 1990ஆம் ஆண்டு அக்டோபர் 8வது நாள் ஜெர்மனி மீண்டும் ஒன்று சேர்ந்தது. இப்பொழுது உலகின் சிறந்த நாடுகள்ல ஒன்னா பெரும் வளர்ச்சியடைந்து வருகிறது ஜெர்மனி. அப்படா, ஜெர்மனியின் வரலாற்றுல தான் எத்தனை போர்கள், எத்தனை சோதனைகள். அவை எல்லாவற்றையும் தாண்டி இன்று உலகத்துல ஒரு சிறந்த கம்பீரமான நாடா விளங்குகிறது ஜெர்மனி. அதனால இப்போ எந்த பயமும் இல்லாம ஜெர்மனியை சுத்தி பார்க்க வரலாற்றோடு பிணைந்திருக்கும் அதன் நகரங்கள் வழியா முற்காலத்திற்கே பயணம் சென்று அதன் அழகை ரசிக்கலாம். அதனால தாங்க யுனெஸ்கோ ஜெர்மனியில மட்டும் மொத்தம் 37 இடங்களை வேர்ல்ட் ஹெரிடேஜ் பிளேசஸா அறிவிச்சிருக்கு. காலை, மாலை, இரவு என ஒவ்வொரு நேரத்திற்கேற்ப ஒவ்வொரு முகத்தோட பல்வேறு சிறப்பம்சங்களும் தனித்துவமும் பெற்ற பல நகரங்கள் ஜெர்மனியில இருக்கு. 16 மாநிலங்கள் கொண்ட ஜெர்மனியின் முக்கிய நகரங்களை மேஜிக் சிட்டிஸ்னு அழைக்கிறாங்க. பெர்லின், முனிச், கொலோன் மற்றும் பிராங்க்ஃபர்ட் போன்ற 11 நகரங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரி, முதல்ல ஜெர்மனிக்கு எப்படி போலான்னு யோசிக்கலாம். டென்மார்க் வழியா போகலாமா? வேண்டாம், ஆஸ்திரியா வழியாவா? இல்ல பிரான்ஸ் இல்ல சுவிட்சர்லாந்து வழியா போலாமா? என்ன குழப்பமா இருக்கா? இவை எல்லாமே ஜெர்மனியின் அண்டை நாடுகள். இத்தனை நாடுகள் சுற்றி இருந்தாலும் ஜெர்மனியில நார்த் சி, பால்டிக் சி போன்ற கடல்களின் கடற்கரையும் இருக்கு. அது மட்டுமல்ல, ஆல்பின் எனப்படும் மலைப்பகுதிகளும் ஜெர்மனியின் தென்பகுதியில அமைஞ்சிருக்கு.
ஸோ எல்லா விதமான நிலப்பரப்புகளையும் பெற்ற நாடா ஜெர்மனி இருந்துட்டு வருது. சரி வாங்க, முதல்ல ஜெர்மனியின் தலைநகரத்தை பற்றி பார்க்கலாம். என்றும் இளமை மாறாமல் மாறிக்கொண்டே இருக்கும் பெர்லின் நகரம் தான் ஜெர்மனியின் தலைநகரம். ஜெர்மனியின் மிகப்பெரிய நகரமான பெர்லின் 1701 இரண்டாம் உலகப் போர் வரைக்கும் ஜெர்மனியின் தலைநகரமா இருந்திருக்கு. பிறகு கிழக்கு மேற்கு என பிரிக்கப்பட்டு மீண்டும் ஜெர்மனி ஒன்றிணைந்த போது இந்த நகரமும் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பியது. பெர்லினின் கட்டிடங்கள் அதன் வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. அரசர்கள் காலத்திலும் வெய்மர் காலத்திலும் நாசிகளின் காலத்திலும் ஜெர்மனி பிரிக்கப்பட்டு பின்னர் ஒன்று சேர்ந்த காலத்திலும் பெர்லினில் பல கட்டிடங்கள் எழுப்பப்பட்டன. இவை எல்லாம் இன்னும் காலத்தில் அழியா சின்னங்களாக அழகா காட்சியளிக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்டிடம் தான் ஃபேன்சி ட்ரம் என அழைக்கப்படும் ஒரு கோபுரம். இது 368 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு அமைப்பு. இங்கிருந்து பார்த்தா முழு பெர்லின் நகரமும் நம் கண் முன்னாடி தெரியும். மும்பைக்கு இந்தியா கேட் இருக்கிற மாதிரி பெர்லினுக்கு பிராடன்பர்க் கேட்னு ஒரு இடம் இருக்கு. இது பெர்லினின் மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. இதற்கு பக்கத்திலேயே தான் ஜெர்மன் பாராளுமன்றமான ரைஸ்டாக் கட்டிடமும் இருக்கு. 2ஆம் வில்லியம் ஃப்ரெட்ரிக் என்னும் அரசரால ஒரு அமைதியின் சின்னமா உருவாக்கப்பட்ட இந்த கேட் இன்றைக்கும் ஐரோப்பிய கண்டத்தின் ஒற்றுமைக்கும் சமாதானத்துக்குமான சின்னமா விளங்குது. பெர்லின் கட்டிடங்களுக்கு மட்டுமல்ல, பல அருங்காட்சியகங்களுக்கும் பேர் பெற்றது. 1-2 அல்லங்க, மொத்தம் 153 மியூசியங்கள் பெர்லினில் இருக்கு. இங்கிருக்கும் 5 இடங்களை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடங்களா அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தா உங்களுக்கு ஜெர்மனி மிகவும் பிடிக்கும். ஏன்னா இங்க IFA, இனோட்ரான், குரூன் பவுச் என பல்வேறு வர்த்தக கண்காட்சிகள் ஆண்டுதோறும் நடந்துட்டு வருது. என்னடா இவ்வளோ பேசணும், ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பேச மறந்துட்டோமேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, அது என்னன்னு யோசிக்காதீங்க, நான் சாப்பாட்டை பத்தி தான் சொல்றேன். ஜெர்மனி நாட்டினர் சாப்பாட்டுல மிக முக்கிய பொருட்களா மாமிசம், மீன் மற்றும் காய்கறியில சேர்த்துக்கிறாங்க. ரொட்டி, நூடுல்ஸ், கேக், ஐஸ்கிரீம் போன்றவற்றையும் அவங்க விரும்பி சாப்பிடுறாங்க. அவர்களுடைய சமையல் கலைகளே பவேரியன், ஹேசியன், சனோன், துரிஞ்சியன் என பல வகைகளா இருக்கு. இதுல பவேரியன் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இந்த பவேரிய மாநிலத்தின் முக்கிய நகரான முனிச் மாநகரத்தை தான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். இசார் நதிக்கரையில பெர்லினுக்கு பின்புறமா முனிச் உங்களை நேசிக்கிறது என்கிற குறிக்கோளோடு அமைந்திருக்கும் நகரம் தான் முனிச். நீங்க கஷ்டமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய இடங்கள்ல ஒன்னா இந்த நகரம் மோனோக்கல் என்னும் பத்திரிகையிலால அறிவிக்கப்பட்டது. முனிச்சின் உள்பகுதியில பல பழமை வாய்ந்த கோட்டைகளும் தேவாலயங்களும் வரலாற்றை நம் கண் முன்னாடி நிறுத்தி காண்பிக்குது. இந்த வரலாற்று பொக்கிஷங்கள் பலவற்றையும் இந்நகரத்தார் புதுப்பித்து இன்னும் அழகாக காட்சியளிக்க வச்சிருக்காங்க. இதனாலேயே ஆண்டுதோறும் பல சுற்றுலா பயணிகள் ஜெர்மனியை சுத்தி பார்க்க வராங்க. முனிச் நகரத்தில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானங்கள் நிறைய இருக்கு. 1972ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸ் மற்றும் கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளும் இங்க நடந்திருக்கு. இங்குள்ள ஏலியன்ஸ் ஏரினா கால்பந்து மைதானம் மிகவும் பிரம்மாண்டமான நவீனமான ஒரு விளையாட்டு மைதானம். இங்க பல ஸ்டார்ஸ் விளையாடி இருப்பாங்க. வாங்க நாமளும் ஒரு விளையாட்டை விளையாடிட்டு அப்படியே பவேரியன் லஞ்சை சாப்பிட்டு ஒரு கனவு உலகத்துக்கு போகலாம். என்னது கனவு உலகமா? தூங்க போறோமான்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, நம்ம கனவு உலகத்துக்கே கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு அழகான அரண்மனையை பத்தி சொல்ல போறேன். நியூஸ்பெயின்ஸ்டைன் என்னும் இந்த அரண்மனை தான் குழந்தைகளை கவரும் டிஸ்னி உலகத்தின் லோகோவா பயன்படுத்தப்படுது. 1861ஆம் ஆண்டிலிருந்து 1892ஆம் ஆண்டு வரை ஒரு மலைக்குன்றின் மேல கட்டப்பட்ட இந்த அரண்மனையை பார்க்கவே வருஷத்திற்கு 1.3 மில்லியன் மக்கள் வராங்க. லூட்விங் என்னும் மன்னரால கட்டப்பட்ட இந்த அரண்மனை மிகவும் கலைநயம் மிக்கது. இந்த அரண்மனை மட்டும் இல்லைங்க, ஜெர்மனியின் பல நாட்டுப்புற கதைகள் தான் டிஸ்னி மற்றும் கிரிம் பிரதர்ஸ் போன்றவர்களால சிண்ட்ரெல்லா, ஸ்லீப்பிங் பியூட்டி போன்ற கதைகளா மாற்றப்பட்டு நம்மை தேவதைகளின் உலகத்திற்கே அழைத்து சென்றது. சரி, அப்படியே கனவு உலகத்துல நிக்காம சீக்கிரமா வாங்க கொலோன் நகரத்துக்கு போகலாம். கலர் கலரா உடை அணிந்து கொண்டு ஆட்டமும் பாட்டமுமாக கொலோன் நகர வீதியே கோலாகலமா ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து சாம்பத் புதன் வரை கலகலப்பா இருக்கும். நகர வீதிகளை களை கட்டும் அந்த நேரத்துல நாமளும் அந்த ஊர்வலத்தை தவறாம பார்த்து மகிழணும். ஆர்ப்பாட்டமான ஊர்வலத்தை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா நாம அமைதியான மிகவும் வியக்க வைக்கக்கூடிய ஜெர்மனியின் அருங்காட்சியங்களை பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 4000 அறிவு பொக்கிஷ சாலைகள் ஜெர்மனியில் உள்ளன.
மியூசியம்னாவே போர் அடிக்கும் அப்படின்னு இல்லைங்க. நம்ம அறிவுத்திறனையும் கற்பனை திறனையும் தூண்டும் விதத்தில் ஜெர்மனியின் அருங்காட்சியகங்கள் அருமையா அமைஞ்சிருக்கு. கலைகளை ரசிக்க பிராங்க்ஃபோர்ட்டிலும், கலாச்சாரத்தை அறிய பெர்லினிலும், அறிவியலை ஆராய முனிச்சினும் ஒவ்வொரு நகரத்திலும் பல சிறந்த அருங்காட்சியகங்கள் செயல்பட்டு வருது. என்னங்க, இவ்வளவு கலைநயம் மிக்க ஜெர்மனி நாட்டை பத்தி பல விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வாரம் இன்னொரு நாட்டை சுத்தி பார்க்க ரெடியா இருங்க. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில அடுத்த வாரம் சந்திக்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பல்வேறு வல்லுநர்கள் கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுட்டு வந்துருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட திரைப்பட இசையமைப்பாளர் திரு இஜே ஜான்சன் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு இசை கண்டிப்பாக எல்லாராலும் விரும்பப்படுற ஒரு விஷயம். கண்டிப்பாக. நீங்கள் இந்த இசையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன? எதனால் உங்களுக்கு மியூசிக் மேலே ஒரு லவ் வந்துச்சு? ஆக்சுவலாக நான் படித்தது பார்த்தீங்கன்னா எம்சிஏ. பட் ஆனால் நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்க கரியர் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர். ஸோ என்னென்னா, இப்போ சின்ன வயசுலேருந்தே மியூசிக்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ பேசிக்கலாக பிகாஸ் கிறிஸ்டியன்றதுனால சர்ச்சஸில் பாட்டு பாடுறதுலேருந்து அதுலேருந்து அந்த மியூசிக் சென்ஸ் நம்மளுக்கும் வீட்டில் சின்ன சின்ன அந்த ஸ்பூன்ஸில் அடிக்கிறதுலேருந்து. ஸோ நான் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஆன்வர்ட்ஸ் நான் அப்படி தான் வளர்ந்தேன். ஸோ அது மேலே இருக்கிற இன்னும் அந்த லவ் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ 9th 10th மேலே பண்ணுறப்போ நம்ம இன்னும் மியூசிக் நிறைய கற்றுக்கணும். எனக்கு அப்போவே நம்ம எப்போ எதுக்கு நம்ம அடுத்தவங்க வாசிச்ச சாங் ப்ளே பண்ணணும், நம்ம ஓனாக நம்ம சாங் க்ரியேட் பண்ணணும். அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி எனக்கு அப்போ சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது மனசில் தோணுன ஆசை. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு நம்ம அடுத்தவங்க ப்ளே பண்ண சாங் கச்சேரியில் ப்ளே பண்ணிட்டு அதோடு நம்ம லைஃப் முடிஞ்சிடக்கூடாது. ஸோ நம்ம நிறைய க்ரியேட் பண்ணணும், மியூசிக் க்ரியேட் பண்ணணும் டிஃப்ரெண்ட் ஜானரில் அப்படின்ட்டு. அதனால் உங்களுக்கு மியூசிக் ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இப்போது நீங்கள் நல்லா சொன்னீங்க இது மாதிரி மியூசிக் ஃபீல்டில் நான் இது மாதிரி தான் வந்தோம் அப்படின்ட்டு. சினி ஃபீல்டில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறையா திரைப்படங்களுக்கெல்லாம் கூட மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறதா. முதல்ல இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நிறைய ஃபஸ்ட்டு இப்போது நிறைய டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி ஜஸ்ட் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி அப்படி தான் வச்சுட்ருப்போம். ஸோ வெளியில் ஒரு ஆல்பம் ஆக்சுவலாக பண்ணோம். பர்சனலாக நம்ம ஒரு சின்ன பெயின் ஆஃப் லவ்னு ஒரு ஆல்பம் பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு ஆல்பம் பண்ணோம் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. என்னுடைய சிங்கர் ரகுராமன் சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணோம், ஃபீல் ஆஃப் பெயின் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆல்பம் ஆக்சுவலாக ஒரு 3-4 சாங்ஸ் ஒரு ஆல்பம் டுகெதராக பண்ணோம். அந்த ஆல்பம் ஒரு சின்ன ப்ரொடியூசர் கேட்டார். அவரும் ஆக்சுவலாக என்னுடைய ஊர் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஸோ அவர் கேட்ட உடனே அவர் ஆக்சுவலாக நிறையா மூவிஸ் தீக்குச்சின்ற படத்துக்கு இப்போ செகண்ட் ஹீரோவா, அதுக்கப்புறம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்டேஜில் இருக்கப்போ என்னுடைய சாங்ஸ் கேட்டு நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பையனா அப்படின்ற மாதிரி கேட்டு ஸோ அவங்க அதில் சான்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் காதல் பஞ்சாயத்துன்னு அந்த படம் ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த காதல் பஞ்சாயத்துன்னு படம் பார்த்திங்கன்னா அதில் ரோபோ சங்கர், வடிவேல் பாலாஜி, சிங்கமுத்து, ஸோ நிறைய அந்த காமெடியன்ஸோடு சேர்த்து அந்த காமெடியன் மூவி மாதிரி அதை ஒரு மேக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மூவிக்கே ஃபர்ஸ்ட் டெபியூட் கம்போசராக நான் ஆக்சுவலாக தமிழ் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ பிளேபேக் சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்மய், அதுக்கப்புறம் கிருஷ், மதுமிதா, சாருலதா, சத்யபிரகாஷ், அப்புறம் தீபக், சாஷா திருப்பதி, ஸோ சொல்லிட்டே போகலாம், ஹரிணி மேம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற டிவோஷனல் ஆல்பம்ஸோ இல்லை நிறைய மூவிஸ்க்கு பண்ணுறப்போ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ நிறைய சிங்கர்ஸ் கூட ஒர்க் பண்ண நம்ம இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கோலிஸோட மியூசிக் டைரக்டர் அருணகிரி இருக்கல, அவருடைய ஸ்டுடியோமில் ஏவிஎம்மில் கொஞ்ச நாள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது. ஜஸ்ட் ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக. மீதி எல்லாமே நம்ம ஓன் கிரியேட்டிவ், ஓன் அந்த லேர்னிங் எல்லாமே
நானாக பார்த்து கற்றுக்கிட்டு தான். என்னுடைய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் ராஜன் மாஸ்டர் இருக்காங்க. அப்புறம் சென்னையில் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல்ஸில் பியானோ படித்தோம், அங்கே வந்து கிஷான் மாஸ்டர். அண்ட் தென் ஆந்திராவில் ஜான்சன் மாஸ்டர். ஸோ அந்த 3 மாஸ்டர்ஸ் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டு வளர்ந்தேன். ஸோ அந்த அப்புறம் நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் அந்த ஃபர்ஸ்ட் மூவி பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கேப் இருந்துச்சு. நிறைய வந்து புது புது மூவிஸ் வந்து செலக்ட் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய கதை கேட்டோம். நம்ம பர்ஃபெக்டான லைன் வந்து இதில் இல்லை, இன்னும் நம்ம பர்ஃபெக்டான ஸ்டோரி இதில் இல்லை. ஸோ நம்ம வந்து கரெக்டான ஒரு மூவி அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய நாள் வெயிட் பண்ணேன். ஆஃப்டர் தட் பாக்யராஜ் சார் கூட ஒரு இன்ட்ரோ கிடச்சிச்சு. அவர் கூட துணை முதல்வரில் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மாதிரி நிறைய கம்போசிங்ஸு சாங் இது பண்ணி ஓகே, அதில் படம் லென்த்தாக இருக்கிறதுனால சாங்ஸ் மட்டும் கட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அவருடைய மூவிஸ்க்கும் போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். சின்ன வயசுலேருந்தே வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சு கூட ஒரு மியூசிக் போடுவோம் அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு இப்போ சின்ன பசங்களாம் கூட ஒரு ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு கூட அவங்களே சின்ன வயசுலேருந்தே அந்த மோட்டிவேஷன் ஆரம்பிச்சிருது. ஒரு இசை மேலே வந்து ஒரு லவ் கண்டிப்பாக இருக்குது எல்லாத்துக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இசை மேலே இவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கிறீங்க. இதை முறைப்படி நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் இந்த கிளாஸஸ்லாம் போயிட்டு எங்கே கற்றுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக பேசிக்காக வந்து எனக்கு ட்ரம்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் 10th படித்து அந்த லீவில் இருக்கிறப்போ எங்கள் டேடி என்ன சொன்னார், நீங்கள் கீபோர்ட் தான் கற்றுக்கணும் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு ட்ரம்ஸ் தான் வேணும்ன்ட்டு ஃபர்ஸ்ட் நாளே அழுந்துட்டு தான் கிளாஸ்க்கு பண்ணேன். கீபோர்ட் வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு. நான் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் கிளாஸ் போகிறதுக்கு எனக்கு பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. இல்லை எனக்கு ட்ரம்ஸ் தான் வேணும், கீபோர்ட் வேண்டான்னு. அப்படி ஒரு வேண்டாம் இருப்பா. அப்போ சின்ன வயசில் வந்து என்ன பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்கணுன்ட்டு அப்படி போய் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீபோர்ட் பிடிக்க ஆரம்பித்த பிறகு ஸோ இதுதான் வந்து மெயின்ன்றது வந்து அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அது மேலே ரொம்ப லவ் வந்துச்சு. ஸோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டுகெதர் அதிலே இருக்கும். ட்ரம்ஸ், சாக்ஸஃபோன், வயலின்ஸ் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நம்ம வி கேன் ப்ளே தட். ஸோ அதிலே வந்து நம்ம ஃபுல்லாமே ப்ளே பண்ணுறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஈவன் கம்போசிங்க்கு கண்டிப்பாக ஒரு கீபோர்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கீபோர்ட் நாலேஜ் இல்லை மியூசிக் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெலடி கம்போஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கீபோர்டு இல்லை கிட்டார் ஏதோ ஒன்று கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்றது வந்து ராஜன் மாஸ்டர் அந்த பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பியானோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல்ஸ் சென்னையில் மவுண்ட் ரோடில் இருக்கிற அந்த கிளாஸஸில் கொஞ்ச நாள் போய் கற்றுக்கிட்டோம். அண்ட் தென் ஆந்திராவில் ஜான்சன் மாஸ்டர்ன்ட்டு ஸோ அவர்கிட்ட கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த 3 பேர்கிட்டையும் வளர்ந்துக்கிட்டு தான் என்னுடைய மியூசிக் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்பாவை பற்றி சொன்னீங்க பேசிகிட்டு இருக்கும்போது. அவர் தான் முதல்ல பியானோ கிளாஸ் கூப்பிட்டு போனாங்க அப்படின்ட்டு. இந்த இப்போ இருக்கிற நிறையா பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபீல்டுலேருந்து, அதாவது ஒரு இசைத்துறை இது மாதிரி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஒரு எப்படி நம்ம பசங்க வந்து வேறு லைனில் போயிடுவாங்களா, இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டடீஸ் மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க எம்சிஏ படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மியூசிக் லைனில் வந்திருக்கிறேன்ட்டு. இது கண்டிப்பாக உங்களுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போது உங்கள் வீட்டில் இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் எஸ்ஆர்எம்க்கு இங்கேருந்து சென்னைக்கு ஆக்சுவலாக நான் வேலூர் இங்கேருந்து நான் சென்னைக்கு போனதே பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக மியூசிக் கம்போசர் ஆகணும், அதுக்கான வழிக்கு நம்ம தேடணும் அப்படின்ற மாதிரி தான் நான் அங்கே போனேன் ஃபர்ஸ்ட். ஆனால் அங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அப்படியே புதுசாக ஒரு ஊரை பார்க்குறப்போ இங்கே நம்மளால் யாருக்கு போய் அப்ரோச் பண்ணுறது என்ன பண்ணுறது எதுவுமே ஒரு லைனில். ஸோ அதனால் நான் இங்கே வெள்ளூர்லேருந்தே ஆல்பம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஆல்பமில் தான் ஒன்று ப்ரொடியூசர் கேட்டு எனக்கு சான்ஸ். நான் ஆக்சுவலாக காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்ப எனக்கு அந்த மூவி சான்சஸ் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, இப்போது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காசு கொடுத்து நம்ம ஒரு பெரிய காலேஜில் நம்ம ஒரு எம்சிஏ ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்க வைக்கிறாங்க. ஸோ பையன் வந்து இந்த மாதிரி போகிறானே அப்படின்றது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேடாக ஃபீல் ஆகும். என்னுடைய இது என்னென்னா பிடிச்ச வேலையை செய்யணும். ஸோ நம்மளுக்கு எது வருதோ அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சால் நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து ஸ்டடீஸில் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் மியூசிக்கில் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் கராட்டேல நல்லா இருப்பாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு கொஞ்சம் வருதுன்னா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பாக லைஃப்பில் மேலே வரலாம். ஸோ நம்ம வீட்டில் அப்படி இருக்கிறப்போ ஸோ டேடி அவங்கெல்லாம் ஃபஸ்ட் அதை ஏற்றுக்கல. நான் ஒரே 10 பேர் இன்ஜினியர் ஆகலாம், 10 பேர் வந்து டாக்டர் ஆகலாம், இல்லை 1000 பேர் கோடி பேர் எல்லாம் எது வேணாலும் ஆகலாம். மியூசிக்ன்றது வந்து அது ஒரு ஆர்ட், அது எல்லாருக்குமே வந்துடாது. ஸோ அது நம்மளுக்கு வந்திருக்குன்னா அதை நம்ம அது கிஃப்டாக பார்க்கணும். ஸோ அதனால் நம்மளுக்கு வர்றதை நம்ம செஞ்சால் கண்டிப்பாக லைஃப்பில் மேலே வரலாம். அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக். ஸோ கம்பேர்ட் டு சாஃப்ட்வேர் கம்பெனி எனக்கு மியூசிக் பெட்டர்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு அது இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால இன்னும் நிறையா வரும்ன்றது ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மம்மி டேடியும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களும் நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் வந்து உங்கள் வீட்டில் அவங்களுக்கு தந்துருக்குறாங்க? ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா வந்து வேஜஸ்க்கு ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ நான் ஒரு 2-3-4 இயர்ஸ்க்கு மேலே நான் அந்த ஒரு கீபோர்டு கிளாஸ் போனப்போ கிளாஸில் கீபோர்டு இருக்கும், ஜஸ்ட் ப்ளே பண்ணுவேன், அதோட வந்துடுவேன். ஸோ வீட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது.
ஸோ டேடியும் அந்தளவுக்கு பெருசாக வந்து ஒரு ரொம்ப ரிச்லாம் கிடையாது. ஸோ அப்போ அது ஒரு கீபோர்ட் வாங்கணும். நான் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கும் போய் அடுத்தவங்க கிட்ட இந்த தெருவில் போய் அவங்கக்கிட்ட பாரோ பண்ணி வாங்கிட்டு வர்றது, அந்த தெருவில் அவங்கக்கிட்ட கடன் வாங்குறது, இப்படி தான் வந்து ஆக்சுவலாக வாசிட்டு இருந்தேன். ஸோ அதில் கற்றுக்கிட்டது தான் என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது ஸ்டார்டிங், அந்த பேசிக்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஓனாக ஒரு கீபோர்டு 4 இயர்ஸ் வெயிட் பண்ணி நான் அது கேட்டுகிட்டே இருப்பேன் டெய்லியும். சரி அப்போ ஃபேமிலி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ வந்து Yamaha 2100 அது ஒரு பெரிய கீபோர்டு. அப்போதைக்கு ஒரு பேக் ஒரு 10 to 11 இயர்ஸ்க்கு முன்னாடி அது ஒரு பெரிய கீபோர்டு. அது ஆக்சுவலி Yamahaவில் டாப் அண்ட் ஆக்சுவலி. ஸோ அந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து ஒரு 40,000 to 50,000 இருக்கும். ஸோ அந்த கீபோர்டு அப்போ நான் வாங்குறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை கஷ்டப்பட்டு அப்போ வாங்கி கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு போகிறப்ப கூட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தலை மேலே தூக்கிட்டு வந்தோம். ட்ரெயினில் தலை மேலே தூக்கி வச்சுட்டு அங்கே ட்ரெயின்லேருந்து கொண்டு வந்து அப்புறம் வீட்டில் இருந்து இங்கேருந்து அந்த மாதிரி தான் ரொம்ப அதை கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதிலேருந்து எனக்கு அது மற்ற எந்த ஹெல்ப்னாலும், இப்போ நான் ஒரு டைமும் சென்னைக்கு போகிறப்போ, வீட்டிலேருந்து சென்னைக்கு போகிறப்போ கார் இருக்காது, பஸ்ஸில் தான் போகணும், இல்லை பைக்கில் போகணும். பைக்கில் தான் இங்கேருந்து முக்கால்வாசி என்னோடய ட்ராவல் பைக்கில் இருந்து தான் இருக்கும். பைக்லேயே போயிட்டு பைக்லேயே திருப்பி ரிட்டர்ன். ஸோ அதுக்கு ஒரு டைம் நம்ம சென்னைக்கு போனால் பைக்கில் அட்லீஸ்ட் ஒரு 800 ரூபாய் செலவாகும், இல்லை 1000 rupees வித் ஃபுட்டோட சேர்த்து ஒரு 1200 rupees கிட்ட நம்ம செலவாயிரும். அந்த ஒரு டைமும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப கூட எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்து என்னை பெருசாக டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. என்ன இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ என்னோட கரியரில் வந்து அவங்க வந்து மேலே வரணும், அவன் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து, ரொம்ப என்னை நம்பி, ரொம்ப எனக்கு மணி இல்லாத அந்த சுச்சுவேஷன்லையும் கஷ்டப்பட்டு அவங்கள எனக்கு மணி கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. ஸோ அப்போ அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பீரியட் ஆக்சுவலாக. நம்ம இங்கேருந்து ஒரு 1200 rupees வீட்டில் எந்த கஷ்டப்பட்டு அந்த ஒரு நாளைக்கு அதை கொடுக்குறாங்கன்றது வந்து அது எவ்வளோ கஷ்டம்னு அது சொல்கிறப்பே உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கஷ்டத்தில் இருக்கப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ப்ரொடியூசர் பார்க்க போகிறோம். அவர் ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், இங்கே வந்திருப்பா என்ன பார்த்துருப்பான்ட்டு. நான் இங்கேருந்து வேலூர்லேருந்து நம்ம மெட்ராஸ்க்கு பைக்கில் போயிட்டு அங்கே அவர் வந்து சொல்லுவேன், இன்றைக்கி கொஞ்சம் முடியாது, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நாளைக்கு பார்த்துடலாமா அப்படின்னு. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம சொல்ல முடியாது, இந்த மாதிரி இவ்வளோ தூரத்துலேருந்து வரோம், நாங்கள் வேலூரில் இருக்கோம்னா சினிமாவில் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீ வேலூரில் இருக்கப்போ அப்போ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் முடியாது அப்படின்ற அந்த சான்ஸை வந்து போயிடுமோன்றதுக்காக நான் அதை சொல்லாமல், இல்லை சார் சென்னையில் தான் சார் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, சார் இப்போ சென்னை தானே எனக்கு நாளைக்கு வந்துடுங்க அப்படின்றவாங்க. ஸோ அப்படியே ரிட்டர்ன் வருவேன். ஏன்னா எனக்கு சென்னை புதுசாக அப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே ரிட்டர்ன் வருவேன். அந்த 1200 rupees கஷ்டப்பட்டு அவங்க கொடுத்த அந்த ஒரு நாளைக்கு அதுவும் வேஸ்ட் ஆயிரும். நான் போயிட்டு வந்த உடம்பு அந்த வலி அந்த டயர்டு எல்லாமே வந்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். இப்படி போய் கஷ்டப்பட்டு ஒரு டைமாக நம்ம வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணி போய் அவ்வளோ ரொம்ப ஒரு மோர் தென் ஒரு 6 to 7 years ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஏறி இறங்கி, அதுவும் நம்ம சென்னையிலேருந்து தேடுறதே பெரிய கஷ்டம். அது நம்ம வெள்ளூர்லேருந்து நம்ம இவ்வளோ தூரம் ஒரு 120 kilometers நம்ம ட்ராவல் பண்ணி பைக்கில் போயிட்டு அது கஷ்டத்தை எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ வெயிலில் மழையில் எல்லாத்துலேயும் போய் ஒரு டைம் அலைஞ்சு தான் அந்த இது பண்ணும். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இந்த துறையில் முன்னேறி வந்திருக்கிறீங்க. இந்த இசை தாண்டி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஸ்கூலில் கூட நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டீச்சராக வந்து இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டது. நான் சொல்கிறதோட நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எந்த பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் வந்து இசை கற்றுத்தரீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் MCA முடிச்சுட்டு நான் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஐடி கம்பெனியில் செலக்ட் ஆகியாச்சு கிண்டியில். நான் பஸ் ஏற போகிறதுக்கு கொஞ்சம் வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு பஸ்ஸுக்கு போக பண்ணி 15 minutes தான் இருக்குன்னு நான் ஒரு ரெஸ்யூம் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் டீச்சராக தான் கொடுத்துருந்தேன். அதில் என்னுடைய கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நிறைய இருக்கும், கராட்டே, டான்ஸு, கிரிக்கெட்டு, மியூசிக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அங்கே மியூசிக் வேக்கன்சி இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்க வந்து திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் ஒரு எதார்த்தமாக போய் அட்டன் பண்ணேன். நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே நான் சொல்லியிருக்கேன், அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார் அப்படின்னு. அந்த ஸ்கூல் என்னென்னா த GK வேர்ல்ட் ஸ்கூல். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்னுடைய 6 years நான் அதில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அங்கே பண்ண ஸ்கூல் சாங் தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ 2-3 மியூசிக் மாஸ்டர்ஸ் இருந்தோம். அந்த 3 மியூசிக் சார்ஸும் என்ன பண்ணால் ஒரு ஸ்கூல் சாங் கம்போஸ் பண்ணி ஸ்கூலுக்காக கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்கூல் சாங் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 7 tunes கம்போஸ் பண்ணிட்டாங்க. பழசு இருந்த ஒரு 2-3 tunes அவங்க கம்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இப்போ தான் என்ட்ரி ஆகிருக்கேன், புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன் மியூசிக். ஸோ நம்மளுக்கு பங்குக்கு ஒரு சாங்காச்சும் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்கு ஒரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ டோட்டலாக ஒரு 7 to 8 tunes வந்து நாங்கள் டைரக்டர் வினோத் காந்தி சார்கிட்ட கொடுத்துருந்தோம். ஸோ அவர் வந்து இந்த 3rd tune எந்த வந்து பிக் பண்ணாருங்க.
ஸோ அப்போவே எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக ஒரு பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இத்தனை டியூனில் வந்து நம்மளுக்கு ஒரு டியூன் செலக்ட் ஆகிருக்குன்னா அப்போ நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ அந்த மியூசிக் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஸ்கூல் சாங், அந்த ஸ்கூல் ஆந்தம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதான். அவங்க ஆக்சுவலாக ஸ்கூலில் எனக்கு ரொம்ப சப்போர்ட், ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, நான் இந்த மாதிரி நிறைய ஒர்க் போகிறப்போ இல்லை நான் எதனா ஒரு அச்சீவ் பண்ணேன்னா, ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆச்சுன்னா எங்கள் 2 டேரக்டர்ஸுமே வினோத் காந்தி சார், சந்தோஷ் காந்தி சார், பிரசிதா மேம் எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ரொம்ப இயர்ஸ் அங்கே இன்னும் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அது ஒரு பெருமை. நீங்கள் சொன்னீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் வந்து ஒரு சின்ன வயசில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே உங்களோட இசை பயணம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இசையின் மீது எப்படி ஒரு ஆர்வம் இருக்குது? பசங்க வந்து சீக்கிரமாக கற்றுக்குறாங்களா நீங்கள் சொல்லி தந்துட்டீங்கன்னா, இல்லை அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வங்கள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போ நான் ஜிகே வேர்ல்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிண்டர் கார்டன்லேருந்து K1 அப் டு கிரேட் 10 வரைக்கும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அந்த சின்ன சின்ன குழந்தைங்க அந்த மியூசிக்ன்றது வந்து யாருக்குமே பிடிக்காமல் கண்டிப்பாக போகாது. அந்த சின்ன அந்த K3 வரைக்குமே ஒரு நாள் அந்த மியூசிக் ரூமில் நம்ம வந்து அந்த கூட்டு போய் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். அந்த ட்ரம் ஸ்டிக்ஸ் அடிக்கிறது, கீபோர்ட் ப்ளே பண்ணுறது, ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ வந்து அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அதை ப்ளே பண்ணுறது, அது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குது. ஸோ இப்போ ஃப்ரம் கிரேட் 2 கிரேட் 5 வரைக்கும் பசங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறப்போ அவங்க நம்ம சின்னதாக சொல்லி கொடுத்தாலும் அந்த இமீடியட்டாக பிக்கப் பண்ணிப்பாங்க. இமீடியட் பிக்கப் பண்ணி அதை அப்போ அந்த ஸ்பாட்லேயே ப்ளே பண்ணி காட்டுவாங்க. ஸோ அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஸ்கூலில். எனக்கு இந்த டைம் எடுத்துக்கிறது இல்லை புரிஞ்சிக்காமல் அதெல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அதே மாதிரி கிரேட் 6 அந்த செகண்டரி கிளாஸஸ்லாம் பசங்க ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. லைக் லீட் கிட்டார்ஸ் ப்ளே பண்ணுறது, அந்த கீபோர்ட், ட்ரம்ஸு அண்ட் பேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப வந்து நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுத்தா அதை இமீடியட்டாக கேட்ச் பண்ணி அதை உடனே வந்து பண்ணுறது நான் அது ரொம்ப வந்து ஆச்சரியமாக பார்க்குறேன். ஸோ இந்தளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக டிவைட் பண்ணியிருக்கோம். மியூசிக் ஹாபி பீரியட்னு எடுத்து மியூசிக் பிடிச்சவங்க மியூசிக் வரணும், டான்ஸ் பிடிச்சவங்க டான்ஸ் போயிடணும், கிளாசிக்கல் டான்ஸ் பிடிச்சவங்க கிளாஸ். ஸோ அப்போ மியூசிக் பிடிக்கிறதுனால அவங்க மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்க. அந்த மியூசிக் மேலே அவங்க இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் லவ் இருக்கனால தான் அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியுது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கமெண்ட் பண்ணோன்னா அது அந்தளவுக்கு ரீச் இருக்குமான்னு தெரியல. ஸோ அதுக்கு நான் ஸ்கூல் தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரியலி ஆசம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இது மாதிரி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அது விருப்பப்படுற அவங்களது விருப்பப்பட்டு எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு டான்ஸ் வேணும், எனக்கு மியூசிக் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் அவங்களால நல்லா கற்றுக்க முடியுது. இப்போ ஒருத்தனை பிடிக்கவே இல்லை, அவனை போய் வெஸ்டர்ன் டான்ஸ் விட்டிங்கன்னா அவன் பிடிக்காம தான் ஆடிட்டு இருப்பான். பிடிக்காமல் இருக்கிறவனை ஊற்றிக்கிட்டு வந்து மியூசிக்கில் போட்டிங்கன்னா அவன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபஸ்ட்டு கவனிக்கவே மாட்டான். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். இன்ட்ரெஸ்ட் அந்த அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சால் கண்டிப்பாக லைஃப்பில் மேலே வரலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஏதாவது. இப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து ஒரு நோட்ஸ் தந்துடுவீங்களா நீங்கள், இந்த நோட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி? அதெல்லாம் ஆமாம், ஆக்சுவலாக ஃப்ரம் கிண்டர் கார்டன் டு கிரேட் 4 வரைக்கும் நாங்கள் வந்து சாங்ஸ் டீச் பண்ணுவோம். ஸோ கிண்டர் கார்டன் பார்த்தீங்கன்னா ரைம்ஸு, ஸோ அந்த கொஞ்சம் சின்ன சின்ன சாங்ஸு. கிரேட் 1 கிரேட் 4 வரைக்குமே கொஞ்சம் பெரிய சாங்ஸ் லைக் இங்கிலீஷ் ஆல்பம் சாங்ஸு அண்ட் பேட்ரியாட்டிக் சாங்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் காமன் சாங்ஸ்லாம் ஒரு சாங்காக இருக்கிற மாதிரி. ஸோ சாங்க்கும் ரைம்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ரைம்ஸ்னால் ஒரு 4 to 8 லைன்ஸில் ரிப்பீட்டாக பாட மாதிரி, பட் சாங்ஸ் வந்து மோர் தென் 16 to 18 லைன்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ அதை டீச் பண்ணும். ஆஃப்டர் கிரேட் 4 கிரேட் 10 வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட், கீபோர்ட், ட்ரம்ஸ், கிட்டார், ஆல் த பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஸோ டேப்பிங் எக்ஸசைஸு, பீட் பாக்ஸிங், அது வரைக்கும் நான் எல்லாமே வந்து அந்த பசங்களுக்கு கிளாஸாக எடுத்துகிட்ருக்கோம். ஈவன் தியரி கிளாஸஸ் ஆல்சோ பண்ணிகிட்ருக்கோம். நொட்டேஷன்ஸு, ஸோ அந்த மாதிரி வெஸ்டர்ன் நொட்டேஷன்ஸ் வச்சு டீச் பண்ணிகிட்ருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது கூட வந்து சொன்னீங்க தமிழ் மீது உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது கண்டிப்பாக அப்படின்றது கூட எனக்கு தெரியுது. வா தமிழா அப்படின்ற மாதிரி ஒரு மியூசிக் ஆல்பம் கூட வந்து பண்ணியிருக்கிறீங்க. இந்த மியூசிக் ஆல்பம் எதனால் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? இதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள் என்ன? இந்த வா தமிழா வந்து ஒரு மியூசிக் ஆல்பம் சாங் கம்போஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காரணங்கள் என்ன? ஆக்சுவலாக நீங்கள் சினிமாவில் நம்ம மியூசிக் கம்போசராக இருந்தால் நம்மளுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி. இப்போ ஒரு மூவிக்கு நம்ம கம்போசிங் உட்காரணும், டேரக்டர்ஸ் 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த சவுண்ட் இங்கே வேண்டாம், இந்த மெலடி இப்படி வேண்டாம், இந்த பேக்கிங் வோக்கல்ஸ் இந்த மாதிரி வேண்டாம், ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாற்றலாம் இப்படி அப்படின்ட்டு, இந்த லிரிக்ஸ் வேண்டாம், இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். பட் இண்டிபெண்ட் ஆல்பமில் கண்டிப்பாக அந்த மாதிரி யாருமே நமக்கு கேள்வி கேட்க முடியாது. ஸோ நம்ம மனசில் என்ன படுறோமோ அதை மியூசிக்காக கொண்டு வரலாம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம லிரிக்ஸாக கொண்டு வரலாம். ஸோ என்ன நம்ம விஷுவலாக எடுக்கணுமோ அது எல்லாமே ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஸோ என்னோடய இண்டிபெண்ட் ஆல்பம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் எடுத்தவொடனே எல்லாருக்குமே என்ன தோணும், ஒரு லவ் சாங் பண்ணலாம், ஒரு ஃபோக் கீஸ் டைப்பில் ஒரு சாங் ட்ரை பண்ணலாம், இல்லை ஒரு குத்து சாங் ட்ரை பண்ணலாம், அப்படி தான் நினைப்பாங்க. பட் எனக்கு என்னென்னா எனக்கு கொஞ்சம் உள்ளவே எனக்கு பேசிக்காக ஒரு அந்த சோஷியல் அவேர்னஸ் மனசில் நிறையா இருக்கும்.
ஸோ நான் என் ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா ஆர்மி பீப்புள்ஸ்க்காக பண்ணேன். ஸோ ஆர்மியில் வந்து எவ்வளோ பீப்புள்ஸ் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து இங்கே ஜாலியாக இருக்கோம். அவங்கெல்லாம் நமக்கு எதுக்கோ ஸ்ட்ரைக் பண்ணுறோம், எதுக்கெல்லாம் போராடுறோம். நம்ம இங்கேயே நம்ம இவ்வளோ பாதுகாப்பாக இருந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணாலோ இல்லை அவங்க வந்து அங்கே நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கலைன்னா நம்ம ஹோல் கண்ட்ரி, ஸோ அங்கே அவ்வளோ கஷ்டப்படுற. இப்போ அங்கே இடத்துல அவங்க துப்பாக்கி குண்டு பட்டு செத்துடுறாங்கன்னா அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் யாருமே பெருசாக யோசிக்கிறது இல்லை. நம்ம உண்டு, நம்ம இது உண்டு, நம்ம போகிறோம் வரோம், அப்படி தான் இருக்காங்களே தவிர. ஸோ அதனால் எனக்கு அந்த மனசில் பட்ட சாங், ஃபர்ஸ்ட் சாங் வந்து இந்தியாவுக்காக பண்ணலாம், நாட்டுக்காக பண்ணலாம். அது ஒரு பேட்ரியாட்டிக் ஆல்பமாக நம்ம வந்து நிறைய சக்ஸஸ் பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் ஆல்பமே நல்லா பெருசாக பண்ணணும் அப்படின்ற எனக்கு ஒரு டாத் இருந்துச்சு. லவ் சாங்லாம் பண்ண வேண்டாமல் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் அந்த ஆர்மி பீப்புள்ஸ்க்காக பண்ணணும், அப்படி ஒரு இளைஞர்களுக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது நான் பெருசாக வந்து ஆக்சுவலாக வைரமுத்து சார்ட்டு தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணேன். ஒரு வந்தே மாதரம்ன்ற ஒரு சாங் பண்ண போகிறோம் சார் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு ரகுமான் சாருக்கு ஆல்ரெடி பண்ணி கொடுத்தனால அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த சாய்ஸ் பார்த்தா நாமத்துக்குமார் கிட்ட போட்டேன். நாமத்துக்குமார் சார் பற்றி சொல்லணுன்னா அவர் இறப்பு கண்டிப்பாக யாராலுமே ஈடுகட்ட முடியாது. இருந்தாலும் அவர் கொஞ்சம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப ஒரு நல்ல மனசு கொண்டு வரவர். ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போல்லாம் பெரிய மியூசிக் கம்போசரோ அந்த மாதிரிலாம் பெரிய நேம்லாம் பாப்புலரான கம்போசர் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த மியூசிக் தெரியுன்ற அந்த ஒரே காரணத்துக்காக அவர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தார். நம்ம வீட்டுக்கு போனால் கூட அவ்வளோ கவனிப்பாங்க. அந்த ஒரு பெரிய மியூசிக் கம்போசருக்கு என்ன மரியாதை கொடுக்குமோ அதுதான் சின்ன மியூசிக் கம்போசருக்கும் கொடுப்பார் அவர். ஸோ அவர்கிட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு பேட்ரியாட்டிக் ஆல்பம் பண்ண போகிறோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பட்ஜெட்லலாம் எங்களுக்கு இல்லை சார், நாங்கள் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தான் பண்ணிட்டுருக்கோம், இதுக்கே பேட்ரியாட்டிக் ஆல்பம்னால வேறு யாருமே ப்ரொடியூஸ் பண்ண கூட ரெடியாக இல்லை. ஸோ சினி ஆல்பம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், அதை வச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது இதுன்ட்டு இருக்குது. ஸோ அதில் வச்சு அவங்க ப்ராஃபிட் பார்ப்பாங்க. பட் ஆனால் ஆல்பமில் வந்து அதுவும் பேட்ரியாட்டிக் ஆல்பம்னா அது பெருசாக கூட ரீச் ஆகாது. ஸோ அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்றதுக்காக அவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் நான் பண்ணுறேங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அந்த சாங்கை நான் ஆக்சுவலாக டியூன் கொடுத்தப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர் ஏஞ்சி எனக்கு கை கொடுத்து அந்த லிரிக்ஸ் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே அப்படியே உட்காரப்போ அவர் நான் என்ன டியூன் கொடுத்தனோ அப்படியே கேட்டார். அவர் என்ன தான் எழுத வச்சார், அவர் எழுதலை, நான் சொல்கிறேன் எழுதிக்கோ அப்படின்ட்டு. ஸோ இப்போ இளைஞர் கூட்டம் கூடி ஏந்தி வா நம் இந்தி அப்படின்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆல்பம் என் உயிர் இந்தியா அப்படின்ட்டு. ஸோ அவரோட லிரிக்ஸில் ஸோ ரொம்ப பெருசாக நம்ம பண்ணோம். கலைஞர்கிட்ட தலைவர் மு கருணாநிதி அவர்கள்கிட்ட கூட நாங்கள் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த சாங் பெருசாக வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். சன் மியூசிக்கில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒரு பேட்ரியாட்டிக் சாங் அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் வந்து இப்போ இந்த பேட்ரியாட்டிக் சாங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு தமிழ்நாடுக்காக ஒரு சாங் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இந்தியாவுக்காக ஒரு சாங் பண்ணியாச்சு. நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்காக ஒரு சாங் பண்ணணும். அடுத்தது வந்து எனக்கு யோசிக்கிறப்போ திருப்பி எனக்கு அந்த லவ் சாங் பண்ணணும்னு தோணல. திருப்பி வந்து இங்கே இவ்வளோ தமிழ்நாட்டில் இவ்வளோ மக்கள் வந்து எவ்வளோ போராடுறாங்க, எவ்வளோ கண்ணீரில் போயிட்டுருக்குது, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து யாருமே வந்து இப்போது நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனை வருதா, ஓகே மெட்ராஸில் அது ஒரு வெள்ளம் வந்துருச்சா, வெள்ளம் அங்கே மட்டும் மக்கள் தான் பாதிக்கணும். அந்த மாதிரியே வந்து ஒரு எனக்கு என்னென்ன இப்போ தமிழ்நாட்டில் எந்த மூலையில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது எல்லா இளைஞர்களும் எல்லா மாவட்ட இளைஞர்களும் சேர்த்து ஒன்றா குரல் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த கஷ்டப்படுற மக்களுக்காக ஒரு சாங் பண்ணணும். அவங்க எவ்வளோ அந்த டிவியில் நம்ம பார்க்குறப்போ இல்லை லைவில் நம்ம பார்க்குறப்போ எவ்வளோ பிரச்சனை, ஸ்டெர்லைட், தூத்துக்குடி, காவேரி, விவசாயங்க, இந்த 8 வழிச்சாலை, எவ்வளோ இந்த மாதிரி மீனவர்கள் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. என்னுடைய சாங் லிரிக்ஸில் கூட நான் அதை அழகாக சொல்லியிருப்பேன். அன்பென்னும் கூட்டில் 1000 போர்க்களம், 1000 போர்கள், அன்பென்னும் கூட்டில் 1000 போர்கள், வாழும் வாழ்க்கை நரகமாகி போகுது, கண்ணீரில் பாதை ஓடுது. இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் அதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுற அந்த ஒரு நாளும் அந்த வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த மக்களுக்காக இந்த சாங் பண்ணணும்னு நானும் டேரக்டர் வி டான் பாஸ்கோ சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் கதிர்வேலன் கதில் அந்த படத்தில் எடிட்டராக ஒர்க் பண்ணாங்க. நிறைய படம் பண்ணியிருக்காங்க, தரணி, சுந்தரபாண்டியன் கதிர்வேலன் கதில் அந்த படத்தோட எடிட்டருக்கு தான் இந்த ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆல்பமாக அவங்க வந்து டைரக்ட் பண்ணி அதில் எடிட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி அவர் தான் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடியா கொடுத்தாரு எனக்கு, நம்ம இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த சாங் ரொம்ப பண்ணோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 3 விஷயத்தை நாங்கள் டீப்பாக சொல்லியிருக்கணும். ஒன்று வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிற ஒரு சாங். 2வது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஸோ அதே மாதிரி எல்லா இளைஞர்களும் ஏன் வந்து ஒரு விவசாயத்துக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் ஏழைகளுக்கோ ஏன் வந்து நம்ம வந்து கரம் கொடுத்து அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரீசன். 3வது பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுறோன்னா அதுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம், இது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நல்ல ஒரு அரசியல் தலைவர்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும்.
இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோன்னா, இப்போ நம்ம வீட்டை நம்பி நம்ம வீட்டு சாவியை ஒரு பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ யோசிப்போம். அவங்க கரெக்டாக இருக்காங்க, நம்பிக்கையானவங்களா, இல்லை நம்ம கொடுக்கலாமா வேண்டாமான்னு. அது ஒரு 10 வீடு தள்ளி அந்த நம்பிக்கையானவன் இருந்தாலும் அந்த 10 வீடு தாண்டி நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த சாவியை கொடுக்குறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு நாட்டை நம்ம கொடுக்குறப்போ அந்த தலைவருக்கு நம்ம பற்றி கண்டிப்பாக அவங்க கரெக்டாக பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு நீங்கள் 100 டைம் அலசி ஆராய்ஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் அவங்களை ஜெயிக்க வைக்கணும். ஸோ நல்ல ஒரு அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். அவங்க சொன்னாங்க 16 போட்டு அப்படிலாம் இல்லாமல், ஏன்னா நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த உரிமை நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக பண்ணோன்னா கரெக்டாக இருப்போம், தப்பாக பண்ணோன்னா நம்ம தலையில் நம்ம மண்ணை வாரி போய்ட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவன்ற பார்த்திங்கன்னா மக்களை நல்வழிப்படுத்திட்டு போகணும். அவங்கள நல்ல வழியில் கூப்பிட்டு போகணும். அவங்களுக்கு இப்போ ஒரு ஹெட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி இருக்கிற மக்களுக்கு என்ன ஆகுது, அவங்க கஷ்டம், அதை தான் நம்ம பெருசாக ஃபர்ஸ்ட்டாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் அந்த சாங்கில் சொல்லியிருக்கோம். பெருசாக தான் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அது எனக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு, பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது உங்களுடைய உணர்வுகள் கண்டிப்பாக அதில் பிரதிபலிக்குது. உங்கள் மனசில் இருக்கிற ஆழ் மனசில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக அந்த இது எனக்கு மட்டும் பிரதிபலிக்கல. இது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தரும் கஷ்டப்படுறப்போ ஐயோ இவங்க தான் அது இப்படி இருக்காங்களே அப்படின்னு அந்த குரல் தான் ஏன் கொடுக்கல. இளைஞராக இருக்கிறவங்கள தான் நான் கேள்வி கேட்க. ஏன் எல்லாருக்குமே சேர்ந்து இப்போ நம்ம எய்ம், நம்ம கோல், நம்மளோட லைஃபு, நம்ம சாப்பிட்டோமா, நம்ம இருந்தோமா, அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் நம்ம மக்கள் தானே. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே ஒற்றுமையெல்லாம் இப்போ நம்ம இந்தியான்னு சொல்கிறதுல என்ன ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லா இளைஞர்களும் தயவு செஞ்சு ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் எந்த பிரச்சனை நடந்தாலும் அது அநியாயமாக இருந்துச்சுன்னா, இல்லை அட்லீஸ்ட் என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க அழறாங்களா, அவங்களுக்கு போய் ஒரு கரம் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருங்க, அவங்களுக்காக வாழுங்க, அவங்களுக்காக போராடுங்க. நம்ம அது எல்லாரையும் நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோமே தவிர நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஸோ அதை ட்ரை டு சேஞ்ச். அவ்வளோ கண்டிப்பாக அதை கேட்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த விஷயம். இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி இந்த ஃபாஸ்டான டைமில் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சமுதாயத்தின் மீதும் கண்டிப்பாக எல்லாருடைய பார்வையும் இருந்தால் தான் நாடு கண்டிப்பாக முன்னேறும். அதை ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இந்த இன்டர்வியூவில். ஒரு மியூசிக் டீச்சர் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு இசையமைப்பாளர், ரொம்ப பெருமையாக இருக்குது உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தது. இன்றைக்கி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மியூசிக்கில் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்வங்கள் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இந்த துறையில் இவ்வளோ சாதிச்சு இவ்வளோ வந்திருக்கிறீங்க. நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நியூ கம்மர்ஸ்க்கு ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபீலிங்ஸ், அந்த மனசு இருக்குங்களா, அது என்ன ஃபீலில் அந்த மியூசிக்கை பண்ணணும், என்ன இது கொடுக்கணுமோ. ஏன்னா எனக்கு மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபீல்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஃபீல் தான் நீங்கள் அந்த மியூசிக்காக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அது நீங்கள் அதுக்கான கொடுக்குறப்போ நம்மளுக்கு தேவையான ப்ராசஸ் தான் லேர்னிங், கீபோர்டு கற்றுக்கிறதோ இல்லை இதுவோ, அந்த எல்லாமே அதில் வரும். நியூ கமர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களோட முயற்சியை விட்டுறாதீங்க. நம்ம ஒரு போராடுற ஒரு வாழ்க்கையில் தான் இருக்கும். ஸோ நம்ம போராடாமல் கஷ்டப்படாமல் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை இன்னும் அதிகமாக பற்றிக்கோங்க. நம்ம இவ்வளோ தான், ஓகே நம்மளுக்கு எல்லா சாங்கும் ப்ளே பண்ண தெரியுது, ஓகே நம்ம இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இவ்வளோ கற்றுக்கிட்டோமா, அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன பண்ணணும், அது நம்ம கர்நாட்டிக் என்ன பண்ணணும், அது இந்துஸ்தானியில் என்ன கற்றுக்கணும், அந்த மாதிரி ஜஸ்ட் ரொம்ப நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய கோல் ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாக விட்டுறக்கூடாது. அதில் 1000 பிரச்சனை வரும். அதில் நம்ம எவ்வளோ எந்த பிரச்சனையும் துவலாமல் தளர்ந்து போகாமல் அந்த நீங்கள் கோல் ரீச் பண்ண வரைக்கும் நீங்கள் அதை விட்டுறக்கூடாது. அதை நீங்கள் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக லைஃப்பில் அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே உங்களை அதுவாக கூட்டிகிட்டு போங்க லைஃப்பில். நல்லா சொன்னீங்க சார். நிறைய கேள்விகளுக்கு நல்லா சுவாரஸ்யமான பதில்கள் நல்லா சொன்னீங்க. உங்களுடைய டைமை எங்களுடைய விஐடி சமுதாய வானொலிக்கு ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு வந்ததுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது. இந்த இசைத்துறையில் உங்களுக்கு யார் ப்ரொடியூசர்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த ஆல்பம் பார்த்தீங்க, இசைத்துறையில் அந்த மூவிக்கு பண்ணுறவங்கள விட்டுடலாம். நம்ம இந்த ஆல்பம்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் உள்ள அந்த ஒரு சமுதாய உணர்வு இல்லாமல் கண்டிப்பாக யாராலும் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆல்பம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்ட்ட அப்ரோச் பண்ணேன். என்னுயிர் இந்தியாவுக்கு நான் நிறையா பேர்ட்ட அப்ரோச் பண்ணேன், ஈவன் ஃபிலிம் ப்ரொடியூசர்லேருந்து. ஸோ எனக்கு என்னப்பா லாபம், ஸோ அதை என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. சார் நம்ம நாட்டுக்காக பண்ணோம் சார், அந்த எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், ஆனால் ஒரு ஆடம்பரமாக எவ்வளோ வாழ்கிறோம், ஜஸ்ட் அந்த ஆல்பம்க்கு ரொம்ப சின்ன பட்ஜெட் தான் சொல்லியிருந்தேன், அதை கூட பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு வர மியூசிக் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, மியூசிக் கிளாஸ்க்கு வரவங்கள, அதில் ஒரு பேரண்ட்ஸு அவங்க பையனை கூட்டு போகிறதுக்கு வரப்போ அந்த சாங்கை கேட்டு இன்ஸ்பைர் ஆகி பண்ணது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆல்பம். ஸோ அது முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஆல்பம் பார்த்தீங்கன்னா
வா தமிழான்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறோம், இவ்வளோ பண்ணுறோன்னா அது எல்லாமே ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஜாஸ் ஸ்டுடியோஸ். ஸோ கமலராகவன் சார், ராக்கி சார்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாஸ் ஸ்டுடியோஸ் வாலாஜாபேட், அவங்கக்கிட்ட நாங்கள் இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு போய் சொல்கிறப்போ அவர் ரொம்ப வந்து அவருக்கு பிடிச்சி, ஸோ தமிழுக்காக நம்ம பண்ணணும், இந்த சாங் கண்டிப்பாக பெருசாக நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த டாட் மேலே அதில் வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ செகண்டரி. ஸோ இதில் வந்து நம்ம போட்டால் ஆல்பமில் போட்டால் பெருசாக வருமா வராது அதெல்லாம் செகண்டரி. அவர் அங்கே அதெல்லாம் விஷயத்த பார்க்காம நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை, அந்த மக்களுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வார்த்தை கேட்காம நீங்கள் இந்த ஆல்பம் ப்ரொசீட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லி எங்களை இன்ன வரைக்கும் வந்து ரொம்ப கைட் பண்ணி ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணிட்டுருக்காது சார் அது. ஸோ அவருக்கு அவர் இல்லைன்னா இந்த ஆல்பம் கிடையாது. என்னதான் மனசில் நிறையா ஆசை, இந்த எண்ணங்கள், இந்த ஒரு கோபம், சமுதாயத்து மேலே இவ்வளோ உணர்ச்சி இருந்தாலும் நம்ம சாங்காக வெளிப்படுத்த அதுக்கான காஸ்ட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஜாஸ் ஸ்டுடியோஸ் வாலாஜா, கமலராகவன் சார் அவர் தான் ப்ரொடியூசர், ரொம்ப அவருக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக இந்த ஆல்பமை கூட்டிகிட்டு வந்ததுக்காக ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நம்மளுக்காக இல்லைனாலும் அந்த கஷ்டப்படுற அந்த ஏழை மக்களுக்காகவும், அந்த விவசாயிகளுக்காகவும், இந்த தமிழக மக்களுக்காகவும் நீங்கள் அந்த ஷேர் பண்ணி அது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறவருக்கும் நீங்கள் அதை வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஓகே, இன்றைக்கி வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் திரைப்பட இசையமைப்பாளர் திரு இஜே ஜான்சன் அவர்கள் நம்மக்கிட்ட இசையை பற்றியும் அவர் கடந்து வந்த பாதையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளை நம் மூலமாக மருத்துவர்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். பல சந்தேகங்களை அவங்களும் நிவர்த்தி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டர் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் தேவமணி பாண்டியன் அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் டாக்டர் தேவமணி பாண்டியன், நாராயணி ஹாஸ்பிட்டலில் குழந்தையின்மை பிரிவில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். நான் பேசிக்காக ஒரு கைனகாலஜி முடித்ததுக்கப்புறம் குழந்தையின்மையில் ஒரு தனி ஈடுபாடு வந்து அங்கேருந்து நான் யூகேக்கு போய் குவீன்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் இன் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் அப்படிங்கிற டிகிரி வாங்கிட்டு அப்புறம் இங்கே வந்து இந்த ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணி இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ குழந்தையின்மை, அதாவது இன்ஃபர்டிலிட்டின்ற ஒரு விஷயம் வந்து நிறையா வளர்ந்துட்டுருக்கு. அதை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் இருக்கா? விழிப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு கப்பல் டாக்டரை அணுகிறதுக்கு ஒரு 100 தடவை யோசிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அவங்க வந்து தனக்கு ஓகே நம்மளுக்கு அப்பாவுக்கு 5 இயர்ஸ் கழிச்சு தான் குழந்தை பிறந்தது, அதனால் நம்மளுக்கும் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணலாம், எங்கள் பாட்டிக்கு 10 இயர்ஸ் ஆச்சு ஆனால் நம்மளுக்கும் 10 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதனால ஒரு ப்ராப்ளம்னால தான் நம்மளுக்கு குழந்தை நிற்கலை, ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ராப்ளமோ இல்லை என் ஒய்ஃபில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கோ அப்படிங்கிறத அவங்க யோசிக்காமல் நம்மளுக்கு தானாக என்றைக்கோ ஒரு நாள் குழந்தை நிற்கும், அப்படி இல்லைனா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கடவுள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஏற்றுக்கிற மனநிலையில் இப்போவும் இன்னமும் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் சிட்டியில் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் நல்லா இருக்குது. பட் வெள்ளூருங்கிறது வந்து இட்ஸ் அ நியூ சிட்டி அண்ட் வெள்ளூரை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஸ்மாலர் செக்ஷன்ஸ். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ்ங்கிறதே இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் யூனிட்லேயே எங்கள் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் யூனிட்டில் நான் ஒரு பைலட் ஸ்டடி ஒன்று நான் பண்ணேன். இது ரீசெண்டாக இப்போ பண்ணி நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். அந்த ஸ்டடியில் வந்து ஒரு கப்பல் என்னோட ஓபிக்கு வராங்க அப்படின்னா அந்த 2 பேரையும் நாங்கள் ஒரு கொஸ்டினர் கொடுத்து இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அதாவது என்ன காரணங்களால் உங்களுக்கு குழந்தை நிற்கல, ஹஸ்பண்டுக்கு ஏன் நிற்கல, ஒய்ஃப்க்கு ஏன் நிற்கல,
என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், என்னென்ன நம்ம செய்யணும், இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு ப்ரொஃபார்மா ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி அதை நாங்கள் அந்த பேஷண்ட் கப்பலுக்கு கொடுத்துருக்கோம். அதை கொடுத்து அவங்க டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அதில் அவேர்னஸ் வாஸ் less than 30%. ஸோ டெஃபினட்டாக வந்து எங்களை வெள்ளூரை சுற்றி மட்டும் நாங்கள் இதை பார்த்துருக்கோம். அதுலேயே நம்மளுக்கு அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அவங்களால திரும்ப நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கே வர முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த இன்ஃபெர்டிலிட்டி பற்றிய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறையா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ எந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து இந்த ஃபீல்டில் வந்து வளர்ந்துட்டு இருக்கு மேம்? இப்போ இன்ஃபர்டிலிட்டிங்கிறது நீங்கள் சொன்னது வெரி ரைட். பிகாஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் க்ரோயிங் அண்ட் பர்ஸ்டிங், அதாவது வந்துக்கிட்டே இருக்குது. எப்போவுமே வந்து உங்களுக்கு அட்வான்சஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இன்ஃபர்டிலிட்டியில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IVF அப்படின்னு சொல்கிறோம். IVFங்கிறது வந்து வாஸ் அ வெரி இட்ஸ் நாட் அன் ஓல்ட் திங், பட் இன்னும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அதாவது அந்த எக் மட்டும் எடுத்து IVFல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கை எடுத்து ஒரு பெட்ரி டிஷ்ல வச்சு அது கூட ஸ்பெர்ம்ஸ் போட்டு அந்த ஸ்பெர்ம்ஸில் தானாக ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் நடந்து ஏதோ ஒரு ஸ்பெர்ம் போய் அந்த எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுது. ஆனால் அந்த இதையும் தாண்டி நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்பெர்மை பிடிச்சி ஒரு பர்டிகுலர் எக்கை வச்சு டைரெக்டாக அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். அது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். தேர்டாக இப்போ அதுலேயே வந்து இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது IMSI அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மார்ஃபாலஜி ஆஃப் ஸ்பெர்ம். நல்ல ஒரு மார்ஃபாலஜி இருக்கிற ஒரு ஸ்பெர்மை எடுத்து அந்த ஸ்பெர்மை நம்ம டைரெக்டாக ஊசைட்குள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது தான் IMSIன்னு சொல்லுவோம். அண்ட் நிறையா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெச்சூர் ஊசைட்ஸ், நல்ல பழுத்த ஒரு முட்டைகள் வர்றது கிடையாது. அது பிஞ்சிலேயே வந்து அது அட்ரீஷியான்னு சொல்லுவோம், அதாவது அது தானாக போயிடுது. ஸோ அந்த நல்லா அதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷல் மெடிசின்ஸ்லாம் இருக்குது, ஸ்பெஷல் மீடியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிஞ்சாக இருக்கிற ஊசைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த பர்டிகுலர் மீடியாவில் வச்சு அதை நல்லா க்ரோ பண்ணி அதை தனியாக ஆர்டிஃபிஷியலாக நம்ம பழுக்க வச்சு அந்த எக்கை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது பேர் IVM, இன் விட்ரோ மேச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லேட்டஸ்ட் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம IVF ஃபிக்ஸிலலாம் அந்த நேரம் அந்த சைக்கிளில் நம்ம எடுக்கிற ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸையும் எடுத்து ஃபர்டிலைஸ் பண்ணி அந்த எம்ப்ரியோவை உடனே அந்த மாதம் அந்த சைக்கிள்லேயே நம்ம வந்து கருவை எடுத்து யூட்ரஸ்குள்ளே வைக்கிறோம். பட் இப்போ ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். அந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் அந்த சைக்கிள்லேயே வைக்காமல் அந்த எம்ப்ரியோஸில் எடுத்து நம்ம நல்லா இருக்கிற எம்ப்ரியோஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு 1 by 1 சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போது 2, 3 நம்ம வச்சு நம்மளுக்கு ட்வின்ஸ் வரது இஸ் ஆல்ரைட், பட் ட்ரிப்ளெட், குவாட்ரிப்ளெட், 4, 5லாம் வராமல் தடுக்கிறதுக்காக 5 எம்ப்ரியோஸ் கிடச்சிது. நம்ம 5 எப்படி நம்ம உள்ளே வைக்கிறது அப்படின்னு நினைக்காம 2 உள்ளே வச்சுட்டு மீதி 2 நம்ம சப்போஸ் இது நெகட்டிவாக போச்சுன்னா அடுத்த சைக்கிளுக்கு பேஷண்ட்டுக்கு ஃபுல்லாக எல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த யூட்ரஸ் மட்டும் பண்ணி இந்த எம்ப்ரியோஸை ஃப்ரோசன் எம்ப்ரியோஸை எடுத்து நம்ம உள்ளே வைக்கிறது இஸ் த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். இப்போ வந்து இந்த மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து நிறைய வளர்ந்துட்டு வருது. ஸோ இதனால் வந்து அந்த ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப பாதிக்கப்படுது. பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஆணாக இருக்கட்டும், அவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லும் போது எல்லாராலேயும் வந்து குழந்தை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக பாதிப்படைஞ்சிடறாங்க. ஸோ எந்த மாதிரியான கவுன்சிலிங் வந்து நீங்கள் வர்றவங்களோட கன்சல்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க? ஜென்ரலாக கவுன்சிலிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா பேஷண்ட் ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் தான் வராங்க. எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அவங்க பேசும்போதே அவங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க அப்படி அவ்வளோ டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்க மேலே ஒரு எம்பத்தியோட, ஒரு ஜஸ்ட் சிம்பத்தைஸ் பண்ணாமல் ஒரு எம்பத்தியோடு நம்ம அவங்கள பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்னென்ன டீட்டெயில்ஸ் நாங்கள் அந்த நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்கிறது கிடையாது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு படம் போட்டு மேலுக்கு இந்தந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஃபீமேலுக்கு இந்தந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் 2 பேருக்கும் சேர்ந்து கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம், இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இத்தனை வருஷம் ஆகியும் உங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ இந்தந்த பர்டிகுலர் டெஸ்ட்ஸ்லாம் நம்ம பண்ணால் நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் வரீங்கிறத பார்த்துட்டு அப்போ நீங்கள் உங்களுக்கு புரியும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்ஸ் நம்மளை பார்க்க வரும்போதே நம்ம எதுக்கு இத்தனை டெஸ்ட் எழுதுகிறோம், இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் டிபார்ட்மெண்ட். நம்ம எழுதி கொடுக்குற டெஸ்ட்ஸும் சரி, நம்ம பண்ண போகிற ப்ரொசீஜர்ஸும் சரி, எவ்ரி திங் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ பணம் வந்து அவங்க செலவு பண்ணும்போது எதுக்காக செலவு பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு 10 டவுட்ஸ் ரேஸ் ஆகும்போது அதை வந்து ஃப்ரீயாக டாக்டர்ஸ் கிட்ட திரும்ப அவங்க கேட்கணும். மேம் இது நாங்கள் பண்ணுறோம், இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு அவங்க கேட்கணும். பிகாஸ் நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது, இதுக்கு தான் இதை பண்ணுறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
ஐ மேக் ஷுவர் தட் த பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியணும் இந்த பணம் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா வந்து அவங்களுக்கும் நிறையா புரியுது. அண்ட் அவங்க நெக்ஸ்ட் விசிட் வரும்போது கொஞ்சம் டவுட்ஸோட வராங்க. மேம் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் நீங்கள் பண்ணீங்களே இதுதான் காரணமாக இருக்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு நாங்கள் அறிவூட்டுறோம். அண்ட் அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட டோட்டல் அவுட்லுக்கே வேற மாதிரி ஆகி அவங்களோட இன்வால்மெண்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் செகண்ட் திங் வந்து இது வந்து ஒய்ஃப்க்கு தான் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை என் மேலே ப்ராப்ளம் இல்லை மேடம், ஹஸ்பண்டுக்கு எங்கேயோ போய் ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டாங்க, அதனால அவர் மேலே தான் ப்ராப்ளம் அப்படின்னு சில பேருக்கு மெரைட்டல் டிஸ்ஹார்மனி வந்துடுது. ஸோ அது வந்து எந்த லெவலுக்கு போகுதுன்னா மதர் இன் லா ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ முதல்ல அவங்க நீங்கள் ரெண்டு பேரும் அந்யூன்யமாக இருந்து நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு குழந்தை நிற்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி பீப்புளையோ இல்லை உங்களோட சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணாமல் தனியாக நீங்கள் ரெண்டு பேருமே எல்லா டிசிஷன்ஸும் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவேன். குழந்தையின்மைன்றது வந்து ஒரு பரம்பரை வியாதி மேம். பல பேருக்கு வந்து அதை நினச்சிட்டு இருக்காங்க. சிட்டி பீப்புள் கூட நம்பிட்டு இருக்காங்க. சில கிராமப்புற பீப்புளுக்கு வந்து சுத்தமாக வந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வே கிடையாது. ஸோ எங்கேயோ வந்து அவங்க ஃபேமிலியில் யாரோ ஒரு ஆளுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும்போது ஸோ நம்மளுக்கும் அதே இதுதான் போல நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில். அதாவது ஜெனட்டிக்காக இது வந்து பரம்பரையாக ஒரு ஃபாதருக்கு குழந்தை இல்லைன்னா அஃப்கோர்ஸ் ஃபாதருக்கு குழந்தை இல்லைன்ற சுச்சுவேஷன் வராது. பட் ஃபேமிலியில் யாருக்கோ குழந்தை இல்லைன்னா அதனால தான் இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி இட் கேனாட் பி டேக்கன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து தெர் ஆர் சர்டன் டிசார்டர்ஸ், அது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்குது, சர்டன் சிண்ட்ரோம்ஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் சிண்ட்ரோம்ஸ் இருக்கிறவங்களுக்கு குழந்தை நிற்காது. ஸோ அவங்களுக்கு நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுவோம். அதுக்கு வந்து கேரியோடைப் அப்படின்னு சொல்லுவோம். கேரியோடைப்பிங் நம்ம பண்ணும்போது இந்த கேரியோடைப் அந்த குரோமோசோம்ஸ் அப்பியரன்ஸ்லேருந்து அந்த டிலீஷன்ஸ், ஒய் டிலீஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்து எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற ஃபேக்டர்ஸ், ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் தான், எக்ஸ்பெர்ம் கவுண்ட் பார்ப்போம், சிமெண்ட்லேயே என்னென்ன பேராமீட்டர்ஸ் ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுறோம். ஸோ இது ஆக்சுவலாக ஜெனட்டிக்காக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதே மாதிரி ஃபீமேல்ஸில் வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து யூட்ரஸே ரொம்ப நார்மல் சைஸ் வரைக்கும் வளராமல் போயிடும். சில பேருக்கு ஸ்ட்ரீக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் சர்டன் ஜெனட்டிக் டிசார்டர்ஸில் தான் வர ப்ராப்ளம். அந்த ஸ்ட்ரீக் ஓவரிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முட்டையே வளர முடியாது அந்த பேஷண்ட்க்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து தானம் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும், எக் டோனர்ஸ் வச்சு நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆனால் இது பரம்பரையா அவங்களுக்கு இல்லை அதனால தான் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத நினச்சிட்டு அதை வந்து உதாசீனப்படுத்திடக்கூடாது. இப்போ அதாவது தானம் பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து அதிகமாக அந்த டோனர், அதாவது ஸ்பெர்மாக இருக்கட்டும், இல்லை எக்காக இருக்கட்டும், இல்லை எம்பிரியோவாக இருக்கட்டும், இது வந்து நிறைய பேர் இப்போ வந்து தானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிளட் பேங்க் மாதிரி, அதாவது ஒரு ரத்த தானம் அளவுக்கு இந்த அளவு வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாது. எந்த மாதிரியான விஷயம் இந்த பேங்க்கில் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா மேம்? நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. இந்த மாதிரி பிளட் பேங்க் அளவுக்கு ஸ்பெர்ம் பேங்க் இருக்கா அப்படின்னு. நான் பேஷண்ட்ஸ் கிட்ட டோனர் எக்ஸ் ஆர் டோனர் ஸ்பெர்ம்ஸ் ப்ரோக்ராம் பற்றி சொல்லும் போதே பேஷண்ட் வந்து என்னடா வெளியாளோட ஸ்பெர்ம்ஸ் நம்மளுக்கு வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற உடனே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நினைப்பு தான் போகும். அதனால நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து ஒரு பிளட் பேங்க்லேருந்து பிளட் எடுத்து நம்ம உடம்புல செலுத்திக்கிறோமோ அதே மாதிரி தான் ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஸ்பெர்ம் பேங்க்ஸ் தான் வச்சு அங்கேருந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ரெஜிஸ்டர்ட் டோனர்ஸ் தான் வந்து ஸ்பெர்ம்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பெர்ம்ஸ் டோனர்ஸ்க்கு கூட நம்ம வந்து HIV, HPSAG ஆல் த டிசீசஸ் அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி நார்மலாக இருக்கிற ஒரு ஆணோட சிமெண்ட் தான் நம்ம வந்து ஸ்பெர்ம் பேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு நல்லா புரிய வச்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பெர்ம் பேங்கிங் பற்றியே பேசுறது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்டே இல்லாமல் இருக்கும். இப்போ நான் நிறைய மேல் இன்ஃபர்டிலிட்டி தான் ஜாஸ்தி. ஸோ அந்த மேல்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து அசோஸ்பெர்மியா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்பெர்ம் அவங்களோட இஜாக்குலேட்டில் இல்லை. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பெர்ம் டொனேஷனுக்கு போகிறோம். ஸோ வி என்கரேஜ் த ஒய்ஃப், நீ வந்து இதில் ஒரு தப்பும் கிடையாதுமா, திஸ் இஸ் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ரோக்ராம். அண்ட் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் உன்னோட எக்ஸ் கூட ஸ்பெர்ம் டோனரோட ஸ்பெர்ம் பேங்க்லேருந்து எடுத்த ஒரு சாம்பிளை யூஸ் பண்ணி அதை நம்ம ஃபர்டிலைஸ் பண்ணி உனக்கு ஒரு குழந்தையா ஒரு கருவாக உண்டாக்க முடியும். ஏன்னா அடாப்ஷன்னு போனீங்கன்னா அம்மாவோட ஜீன்ஸும் இருக்காது, அப்பாவோட ஜீன்ஸும் இருக்காது. ஆனால் இதில் அட்லீஸ்ட் மெட்டர்னல் ஜீன்ஸாவது அதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் உனக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஸ்பெர்ம் டோனர்ஸ் மட்டும் இல்லாமல் எக் டோனர்ஸ்ன்னு சொல்கிறோம். எக் டோனர்ஸுங்கிறது வந்து இப்போ ரொம்ப வளர்ந்து வர ஒரு
ஒரு கல்ச்சர் நம்ம இந்தியாலையும் சரி நம்ம சவுத் இந்தியாலையும் சரி. ஸோ எக் டோனர்ஸுங்கிறதுக்கு நம்ம சர்டன் விமன் யங் ஏஜ் குரூப்பில், ஏன்னா நம்மளுக்கு வந்து அபவ் 35 இயர்ஸ்னால் வந்து எக்ஸோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாகுது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் லேடிக்கு வந்து நல்லா இருக்கு, அவளோட ஹார்மோன் லெவல்ஸ் நல்லா இருக்கு, ஸோ இந்த பர்டிகுலர் லேடிக்கு நல்ல எக் குவாலிட்டி எக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸை நம்ம எடுத்து ஃபர்டிலைஸ் பண்ணி இன்னொரு பேஷண்ட்டுக்கு, எக்ஸ் இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸும் ஸ்பெர்ம்ஸும் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் எம்ப்ரியோஸ்னே சொல்லுவோம். எம்ப்ரியோஸும் வந்து சப்போஸ் ஒரு ஹஸ்பண்டால் ஒய்ஃப் மேலேயும் ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸ் சரியாக வரல, ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஹஸ்பண்டுக்கும் ஸ்பெர்ம் கவுண்டே இல்லைன்னு வரும்போது, ஆனாலும் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு அடாப்ஷன் வேண்டாம், என்னோட ஊம்லேருந்து எனக்கு ஒரு பேபி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து எம்ப்ரியோஸ் ஏற்கனவே நான் சொன்ன ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ்ன்னு சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ் எடுத்து உங்களுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கும் நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ், பட் வி ஆல்சோ டூ எம்ப்ரியோ டொனேஷன். எம்ப்ரியோ டொனேஷனும் வெரி வெரி மச் இன் வோக் நவ். இந்த டொனேஷன்ஸ் பற்றிய அவேர்னஸ் வெளி மக்களுக்கு இருக்கா? யாரை அப்ரோச் பண்ணணும்? இப்போ வந்து ஒருத்தர் இந்த விஷயம் தெரிஞ்சு கேட்கணும்னு நினைக்கிறாரு, யாரை அப்ரோச் பண்ணாங்க? மோஸ்ட்லி வந்து நம்ம வெளியில் யாருக்கிட்டையும் பேசுகிறத விட உங்களோட பர்டிகுலர் டாக்டர்ஸ்கிட்டயே நீங்கள் போய் அந்த டாக்டர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து, பிகாஸ் டாக்டர்ஸ் லயர்ஸ் வித் ஆல் தி ஏஜென்ட்ஸ், பிகாஸ் தெர் ஆர் மெனி ஏஜென்ட்ஸ். இந்த மாதிரி பிளட் பேங்க் மாதிரி உங்களுக்கு ஸ்பெர்ம் பேங்க்ஸ், எக் பேங்க், எம்ப்ரியோ, எவ்ரி ஐவிஎஃப் சென்டரில் உங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ நீங்கள் உங்களோட டாக்டர்ஸை நீங்கள் அணுகும் போதே அவங்களே உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெளியாள்கிட்ட நீங்கள் போகும்போது தேவையில்லாமல் பேஷண்ட்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, நான் உங்களுக்கு டோனர் கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் இது உங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வச்சு பேஷண்ட்ஸ் நிறைய பேரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஸோ பெஸ்ட் இஸ் உங்களோட டாக்டர்ஸ்கிட்டயே நீங்கள் டிசைட் பண்ணி பேசி அவங்களோட கவுன்சிலிங் படியே நீங்கள் போன அட்வைஸ் படியே நீங்கள் போகிறது பெட்டர். இப்போ வந்து விந்த அணுக்களுடைய குறைவுகள் இருக்க ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா, உணவு எடுத்துக்கிறது முறையாக வந்து எடுத்துக்கிறது மூலமாக வந்து அதை குணப்படுத்த முடியுமா, இல்லை மருந்துகள் மூலமாக மட்டும்தான் வந்து அதை க்யூர் பண்ண முடியுமா மேம்? இல்லை, அந்த மருந்துகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து நல்ல காய்கறிகள், நல்ல பழ வகைகள் நல்லா சாப்பிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாம் நல்லா சேஞ்ச் பண்ணி, நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங், ட்ரக்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு அவங்களால வந்து அவங்கள கட்டுப்படுத்தி அவங்களால வளர முடியும் அப்படின்னா, அது மாதிரி ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆண் வந்து அவ்வளோத்தையும் தாண்டி தனியாக ஒரு மீறி வர்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி வரும்போது நம்ம ஸ்பெர்ம்ஸ் தான் நம்ம செக் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். வி டூ ஃபார் த ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஆர் ஃபார் எனி மேல். இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் ஐ நோ, கல்யாணம் பண்ண போகிறோம் மேடம், எங்களுக்கு வந்து என்னோட ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்கான்னு கூட எங்ககிட்ட செக் பண்ணுறதுக்கு சில யங் பாய்ஸ் வராங்க. ஸோ அவங்க அப்படி வரும்போது நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன், உனக்கு வந்து கொஞ்சம் பார்டர் லைனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம் தம்பி, நீ வந்து இனிமேல் யூ ஹேவ் டு நல்ல டயட் ஃபாலோ பண்ணு, இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்காத, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்கை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட் சேஞ்சஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம். ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட நீ இருந்தனா இது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம விட்டமின் இ கொடுக்குறோம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இட் வில் எய்ட். இதுதான் டைரெக்டாக ட்ரீட் ஆகிரும், உடனே ஸ்பெர்ம்ஸ் நல்லா வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த டிசைனர் பேபிஸ்ன்ற ஒரு விஷயம் வளர்ந்துட்டு இருக்கு. அதை பற்றி பல பேருக்கு வந்து ஒரு நாலேஜ் இல்லை. அந்த டிசைனர்ஸ் பேபினா என்ன மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? டிசைனர் பேபிஸுங்கிறது வந்து மோஸ்ட்லி இந்த யூகேல கூட இன்னும் அதை அந்த அளவுக்கு அப்ரூவ் பண்ணலை. யூஎஸில் வந்து டிசைனர் பேபிஸ் ஆர் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பேபிஸ். டிசைனர் பேபிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஐஸ்வர்யா ராயோட கண்ணு மாதிரி எனக்கு இருக்கணும், இவரோட கலர் இருக்கணும், இன்னொரு பர்சனை காமிச்சு அவங்கள மாதிரி ஹேர் இருக்கணும் அப்படின்னு நினச்சி, நம்மளே சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த எம்ப்ரியோ இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி, அந்த பர்டிகுலர் டோனர்ஸ் கிட்டேருந்து சர்டன் கேமீட்ஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பண்ணுறது பேர் தான் டிசைனர் பேபிஸ். பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த மாதிரி எந்த ஒரு சட்டமும் நம்மளுக்கு வரலை. அது மாதிரி பண்ணுறதும் நல்லது இல்லைன்ற மாதிரி தான் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது. பட் நீங்கள் டோனர் ப்ரோக்ராம்ஸ் போகும்போது ஒரு ஐயுஐஓ இல்லை ஐவிஎஃப்ஓ பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து, மேடம் கொஞ்சம் என்னோட ஹஸ்பண்ட் மாதிரியாவது கொஞ்சம் இருக்கணும், என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் டார்க்காக இருக்காரு, ஸோ பேபி ஷுட் பி டார்க், அது ரொம்ப வெள்ளையாக இருந்ததுன்னா எங்கள் பேபின்னு கூட யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு அஃப்கோர்ஸ் சில ஹஸ்பண்ட்ஸும் ஒய்ஃப்ஸும் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பெர்ம் பேங்க்லேயே எங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த டோனர் வந்து அவரோட ஹேர் கலர் இந்த மாதிரி இருந்துச்சு, அவரோட ஐ கலர் இப்படி இருக்குது, அவரோட ஹைட் இப்படி இருக்குது, அண்ட் அவரோட ஃபேஸ் கம்ப்ளெக்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் ஓரளவுக்கு அதை வந்து ஹஸ்பண்ட் கூடயோ
கூடயோ இல்லை ஒய்ஃப் கூடயோ நாங்கள் மேட்ச் பண்ணி தான் அதை நம்ம செலுத்துகிறோம். தட் இஸ் நாட் இது டிசைனர் பேபி கிடையாது. பட் கூடிய மாட்டுக்கு எப்படியும் நம்ம டோனர் கொடுக்கணும். அந்த டோனர் வந்து நம்ம பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒர்க்கிங் ஃபீல்டில் வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது, பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த மன உளைச்சலுக்கு வந்து எல்லாருமே ஆள்றாங்க, ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும். இதன் காரணமாக வந்து குழந்தையின்மை வருவதற்கு ரீசன்ஸ் இருக்கா மேம்? ஸ்ட்ரெஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இன்ஃபர்டிலிட்டி, இந்த மலட்டுத்தன்மைங்கிறதுல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று, இந்த இன்ஃபர்டிலிட்டின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க படிக்கும் போதோ அவங்க வேலை செய்யும் போதோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வருது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது நிறைய ஹார்மோன்ஸ், ஆல் த குட் ஹார்மோன்ஸ் எல்லாம் சப்ரெஸ் ஆகி கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது உங்களோட டோட்டல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அண்ட் நிறைய அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்போது மூட் டிசார்டர்ஸ் வருது. மூட் டிசார்டர்ஸ் வரும்போது யோர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அண்ட் யோர் ஃபுட் அண்ட் யோர் டயட் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ், வெயிட் ஜாஸ்தி ஆக ஆக நம்மளோட உடம்புல வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிறது இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகுது. ஸோ டைரக்ட் இம்பாக்ட் இல்லைனாலும் இத்தனை விஷயங்கள் மூலமாக போய் நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு ப்ராப்ளம்னு வந்து சேரும்போது அது இன்ஃபர்டிலிட்டின்னு தான் வந்து சேருது. அடுத்ததான் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டிசைனர் பேபி பற்றி பேசணும் இல்லையா, அது ஆராய்ச்சி லெவலில் இருந்து ஆராய்ச்சி முடிஞ்சு அது மூலயமா டிசைனர்ஸ் பேபிஸ் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது மேம் அதை பற்றி? டிசைனர் பேபிஸ் இன்னும் நம்ம ஊரில் இன்னும் வரவே இல்லை. யூஎஸில் வந்திருக்கு. பட் ஒன்றும் ப்ராப்ளம்ஸ்ன்னு வந்தது கிடையாது. ஒன்லி ஒன் ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டோனர் வந்து எப்படினாலும் ஒரு டொனேஷனோட நிறுத்த போகிறது இல்லை. ஒரு 10 to 15 டைம்ஸ் டொனேட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஸோ என்ன ஆகும்னா இன்னும் ஃபியூச்சரில் ஒரே ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கன்சாங்குவிட்டின்னு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ எப்படி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிப்பாங்க, கல்யாணம் பண்ணால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, சேம் டோனர் ஒரு 10 இடத்துல வந்து போய் அவங்க டொனேஷன் கொடுக்கும்போது அதே ஜெனட்டிக் மெட்டீரியல் வரப்போகுது. பட் இன்னொரு இப்போ கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் கல்யாணம் பண்ணும்போது நம்ம நினைப்போம் அவங்க டோட்டலி வேற ஜீன்ஸ், நம்ம வேற ஜீன்ஸ். பட் சேம் டோனர் 2 இடத்துலையும் போய் அவங்க டொனேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதே ஜெனட்டிக் மெட்டீரியல் 2 இடத்துல போய் திரும்ப நாளைக்கு அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டொனேஷன்ஸ்னால வர ஒரே ஒரு ப்ராப்ளம் இது மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு இட்ஸ் அ பூன் ஃபார் இன்ஃபர்டைல் கப்பல்ஸ். ஓகே மேம், இப்போ இந்த உறவு முறை திருமணம் இருக்கு இல்லையா, அதனால வரக்கூடிய விளைவுகள் அதை எப்படி மேம் தடுக்க முடியுமா? முன்னாடியே வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு, உறவு முறையில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சரி எங்களுக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், ஏன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, குழந்தை பிறக்காத இருக்கும் இல்லை குழந்தை ஊனமாக பிறப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் வந்து ஒரு உறவு முறையில் திருமணம் நடந்துருச்சு, ஸோ அவங்க வந்து உங்களை வந்து கன்சல்ட் பண்ணாங்க, எப்படி தடுக்க முடியுமா, ஏதாவது தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானு அப்படின்னு கேட்கறதுக்கு கன்சல்ட் பண்ணுறது உங்ககிட்ட இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஆன்டினேட்டல் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை வந்து உருவானதுக்கு அப்புறமா வந்து நம்மளை பார்த்து, மேம் நாங்கள் 2 பேரும் உறவு தான், ஆனால் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பர்டிகுலர் ஸ்கேன்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனிங்க்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. பட் நம்ம கருவறையிலேயே அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ். இம்ப்ளான்ட் ஆனதுக்கப்புறம் வரது தான் ஆன்டினேட்டல்னு சொல்கிறோம். ஸோ அந்த கருவை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறதுக்கு முன்னாடியே இந்த ஜெனட்டிக் டயக்னோசிஸ் நம்ம பண்ணி, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் லைக் ஃபிஷ், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்ஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் எம்ப்ரியோவில் ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜெனட்டிக் டிசார்டர் இருந்தது அப்படின்னா அந்த எம்ப்ரியோவை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். நல்ல எம்ப்ரியோஸை மட்டும் நம்ம எடுத்து கர்ப்பப்பையில் செலுத்திடலாம். ஸோ ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் கட்டாயம் நாளைக்கு அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் விச் இஸ் பிஜிடின்னு சொல்லுவோம். பிஜிடி பண்ண முடியும். சிகிச்சை முறைகள் வந்து நீங்கள் பேஷண்ட்ஸ்க்கு தரீங்க, அதாவது இந்த மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை இந்த விஷயத்துக்காக வர்ற பேஷண்ட்ஸ் கிட்ட எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு ஐயுஐ இருக்குது, டோனர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஐவிஎஃப், இக்ஸி, இம்சி, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே நம்ம நாராயணியில் பண்ணுறோம். அண்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஹாஸ்பிட்டல்ஸை விட நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து டெஃபினெட்லி த சார்ஜஸ் ஆர் லெஸ். பிகாஸ் இங்கே சக்தி அம்மாவோட ஸ்பெஷாலிட்டியேவே இங்கே வந்து யூ மஸ்ட் ரீச் த புவர் அண்ட் கிவ் தெம் த பெஸ்ட். இதுதான் அவங்களோட மோட்டோவே. அதனால வந்து இப்போ இவங்க நிறைய வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நிறைய கேம்ப்ஸ் பண்ணுறோம், ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணி அந்த மாதிரி பர்டிகுலர் பேஷண்ட்ஸை நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க ஆப்ஷன்ஸ் நம்ம ரொம்ப கொடுக்கறதில்ல. பிகாஸ் அவங்களால எது அவங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம அவங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை நம்ம சஜஸ்ட் பண்ணி அதை நம்ம எவ்வளோ லோ காஸ்ட்டில் பண்ண முடியுமோ அவங்களுக்கு லோ காஸ்ட்டில் பண்ணி, அட் த சேம் டைம் அவங்களுக்கு எந்த விதமான
மெடிசின்ஸை கொஞ்சம் கம்மி விலையில் கொடுத்து வாட் எவர் ஹெல்ப் நம்ம பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம வந்து பேஷண்ட்ஸ் கொடுக்குறோம். சில பேருக்கு இப்போ ஒரு சந்தேகங்கள் வருது. அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம், நம்ம குழந்தை நல்லா இருக்கா, இல்லை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? இப்போ வந்து கவர்மெண்ட்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளமே வந்து இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் பை அல்ட்ராசவுண்ட். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் பெரிய ஸ்டெப் எடுத்து நிறைய பேர் வந்து இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண் குழந்தையாக இருந்தால் உடனே எங்களுக்கு குழந்தை வேண்டாம், ஆண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக உடனே பெண் குழந்தைய அவங்க அழிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் டெவலப்டுன்னு சொல்லியும் நம்மளோட இந்தியாவில் இன்னும் ஃபீமேல் ஃபீட்டிசைடு இருக்கிறனால கவர்மெண்ட் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து இனிமேல் அல்ட்ராசவுண்ட்ஸ்க்கு சர்டன் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும், இதை பண்ணணும், நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட இதை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் விச் இஸ் வெரி குட். மோஸ்ட் ஆஃப் த கன்சல்டன்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் இதை பண்ணுறது கிடையாது. வெரி ஃபியூ டாக்டர்ஸ் இதை ஒரு கமர்ஷியலாக இதை பண்ணி அவங்க பண்ணுறதுனால இந்த ஹோல் கம்யூனிட்டி வந்து இது சஃபர் ஆகுது. இது வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்குறது. பட் அதே மாதிரி நான் முன்னாடியும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸில் நம்மளுக்கு எந்த எம்ப்ரியோ ஃபீமேல் எந்த எம்ப்ரியோ மேல் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். எப்போ நம்ம ஒரு எம்ப்ரியாலஜிஸ்டாக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்டன் டிசீசஸ் மட்டும் எக்ஸ் லிங்க்ட் விச் இஸ் த ஃபீமேல் லிங்க் டிஸார்டர்ஸாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ஜெனட்டிக் டிஸார்டர் ஃபீமேல் எம்ப்ரியோஸ்க்கு மட்டும்தான் வரும், இந்த பர்டிகுலர் டிஸார்டர்ஸ் மேல் எம்ப்ரியோஸ்க்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க குடும்பத்தில் அதே மாதிரி ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ரியோஸ் மேலா ஃபீமேலான்னு பார்த்து அந்த எம்ப்ரியோ அஃபெக்ட் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு அது அனுமதி உண்டு. ஸோ அதை நம்ம பண்ண முடியும். அது நம்ம நல்ல விதமாக அதை நம்ம பண்ணி, ஏன்னா அது ஒரு அஃபெக்டட் எம்ப்ரியோவை தூக்கி நம்ம உள்ளே வச்சு நாளைக்கு அந்த பிள்ளை ஒரு ஜெனட்டிக் டிஸார்டரோட பிறக்கிறத விட அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். அது அவேர்னஸ்ன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது கவுன்சிலிங்க்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க. எடுத்தோன்னே சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ்க்காக பேஷண்ட்க்கு குழந்தை இல்லைன்னு வரும்போது அவங்களுக்கு நாங்கள் ஒரு 3 months டைம் கொடுக்குறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா WHO இப்போ முன்னாடி 2 yearsக்கு குழந்தை நிற்கலைன்னா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்ஸ் அணுகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ WHO வந்து 1 year அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ், அதாவது ரெகுலராக உடல் உறவு வச்ச பிறகும் 1 year குழந்தை இல்லைன்னா நீங்கள் கட்டாயம் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு கைட்லைன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது 1 yearக்குள்ளேயே சில பேர் வருவாங்க, மேம் 6 மாதம் ஆச்சு குழந்தையே நிற்கலை அப்படின்னு வரும்போது அந்த பேஷண்ட்க்கு உடனே எல்லா எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட்ஸையும் எல்லா ப்ரொசீஜர்ஸையும் பண்ணுறதை விட ஒரு 3 monthsக்கு அவங்க எந்த பர்டிகுலர் பீரியடில் ஒன்றா சேர்ந்தா குழந்தை நிற்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரோம். ஸோ ஓவியுலேஷன் ஒரு 28 day சைக்கிளில் அரௌண்ட் 13th 14th and 15th day அக்கார்டிங் டு த பேஷண்ட் சைக்கிள் டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியடில் அவங்க உடலுறவு கொண்டாங்கன்னா அந்த ஓவியுலேஷன் அப்போ அந்த ஸ்பெர்ம்ஸ் போய் எக்ஸை மீட் பண்ண முடியும். ஸோ அந்த அவேர்னஸ் ஃபர்டிலிட்டி பீரியடை நாங்கள் அந்த பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 3 months நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணிட்டு வாங்க, இப்படியும் உங்களுக்கு குழந்தை நிற்கலன்னா 1 yearக்கு அப்புறமா நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த 6 monthsல வர பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 90% எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ சிகரெட் ட்ரிங்கிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும், நிறைய பேர் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மலட்டுத்தன்மை வருவதற்கான காரணங்கள் ரொம்ப ஹைக்கில் இருக்கா? டெஃபினட்டாக 100% அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் காரணமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல்கஹால் வந்து ஜஸ்ட் ஸ்பெர்ம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே அது உடலுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குது. அதனால உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாகும். ஸ்பெர்ம் கவுண்ட் உங்களுக்கு கம்மியாகும் போது 100% பேஷண்ட் தேவையில்லாமல் IVF or EGSIC வரைக்கும் போகிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்மோக்கிங் ஆஸ் யூஷுவல் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் ஸ்மோக்கிங்கில் வரதுனால நம்ம ஜென்ரலாக கவுன்சிலிங் கொடுக்கும்போதே நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரோம். இப்போ ஜென்ரலாக வந்து ஆண் மலட்டுத்தன்மைக்கு எந்த மாதிரியான ரீசன்ஸ், எந்த மாதிரியான காரணங்களுக்காக ஆண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை வருவதற்கான ரீசன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முதல்ல அவங்களோட விந்து டெஸ்ட் நம்ம பண்ணி ஆகிறோம். விந்தில் வந்து ஜஸ்ட் கவுண்ட் மட்டும் பார்க்காம அந்த ஒரு உயிரணுக்களுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் அதோட உருவு நல்லா இருக்கா, அந்த நீட்டாக அதோட ஃபுல் ஃபார்ம் மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம், அது நல்லா இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். அது கூட மட்டும் இல்லாமல் அடுத்தது அதோட மோட்டிலிட்டி, அது மூவ்மெண்ட் வந்து நார்மலாக நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுதா. ஏன்னா கவுண்ட் நிறையா இருந்துட்டு அதால் மூவ் பண்ணி போய் ஒரு எக்கை பிடிக்க முடியலன்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் அதோட மோட்டிலிட்டி நல்லா இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 3 விஷயமும் நம்ம ஃபஸ்ட்டு விந்து டெஸ்ட்டில் பார்க்குறோம். சப்போஸ் விந்து டெஸ்ட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறோம்.
விந்து டெஸ்ட்ல விந்தே இல்லை, அந்த சிமெண்ட்ல வந்து ஒரு ஸ்பெர்ம் கூட நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு வரும்போது நம்ம அவங்களோட ஸ்க்ரோட்டம் விரையில வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அதுல எங்கேயாவது ஒரு அடப்பு இருக்கா இல்லையான்னு பண்ணி பார்க்குறோம். அந்த அடப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு, அது வேரிகோசீல்னு சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ண உடனே அந்த திரும்ப அது வந்து அந்த ஃப்ளோ நல்லா வரும் அண்ட் தென் பேஷண்ட்க்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுல அடப்பும் இல்லாம இருந்தது அப்படின்னா தென் we explain to them, நீங்க வந்து certain particular tests இருக்கு, நம்ம டீசா பீசா அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆண்களுக்கு சொல்லியாச்சு, பெண்களுக்கு எந்த விதத்தில் இந்த மலட்டுத்தன்மை வருவதற்கான ரீசன்ஸ் அதிகமாக இருக்குது? பெண்களுக்கு மெயினாக வந்து நம்ம சொல்கிறது ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த முட்டைப்பை அப்படி ஓவரிஸ் அப்படிங்கிறது 2 சைட்லேயும் இருக்கும். மாதம் ஒரு ஓவரியிலேருந்து ஒரு எக் நல்லா வளர்ந்து அது மெச்சூர் ஆகி அது வெடிச்சு வந்து டியூப்ல வெயிட் பண்ணும். அப்போ ஹஸ்பண்ட் கூட சேரும்போது அந்த ஸ்பெர்ம் போய் அந்த எக்கை மீட் பண்ணி அங்கே ஃபர்டிலைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அது ஒரு குழந்தையா உருவாகி வருது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து நம்ம எக் நல்லபடியாக வளருதா, அது ஓவியுலேஷன் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த ஓவியுலேஷன் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம சர்டன் ஹார்மோன் டெஸ்ட் தான் நம்ம பண்ணி இதனால தான் உங்களுக்கு முட்டை சரியா வளரலன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில 2 சைட்லயும் உங்களுக்கு குழாய்கள், டியூப்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த குழாய்கள் இருக்கும். அந்த குழாயில ஏதாவது ஒரு பக்கம் அடப்பு இருந்ததுன்னா கூட குழந்தை நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. ஸோ ஒரு பக்கம் நின்று சில எங்க ஹாஸ்பிட்டல்லையே ஒரு சைடு டியூபல் பிளாக் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு we have given pregnancies. பட் 2 பக்கமும் பிளாக்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பேஷண்ட்க்கு நம்மளால பிரெக்னன்சி நார்மலாக கொடுக்க முடியாது. பட் டெஃபினட்டாக இக்ஸி மூலமாக IVF மூலமாக கொடுக்க முடியும். ஒரு சில பெண்களுக்கு வந்து 28 நாட்கள் தாண்டி வந்து அந்த முட்டை வளர்ச்சி அடையாமல் இருக்கு. அப்படி இருக்கிற நிலையில வந்து அவங்களுக்கு எப்படி வந்து கண்டறியுது? அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கட்டம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மென்சஸை ரெகுலர் பண்ணி அவங்களுக்கு சைக்கிள்ஸை ஃபர்ஸ்ட் ரெகுலர் பண்ணி கொடுக்குறோம். அது ரெகுலர் பண்ணதுக்கப்புறமா நம்ம அவங்கக்கிட்ட வந்து அந்த ஃபர்டைல் பீரியடை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரோம். அது ரெகுலர் பண்ணுறதுக்கு நம்ம ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். பிகாஸ் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இர்ரெகுலர் மென்சஸ் வரும்போது நம்ம ஹார்மோன் டெஸ்ட்ஸ் பண்ணுறோம். எந்த ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்குது, தைராய்டு ஜாஸ்தியாக இருக்கா, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை லூட்டியல் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கா, கம்மியாக இருக்கான்னு பார்க்குறோம். இந்த மெயின் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இதில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்மோன்ஸில் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹார்மோன் மெடிசின்ஸ் கொடுத்து அவங்களுக்கு அதை ரெகுலர் பண்ணதுக்கப்புறமா நம்ம பண்ணுறோம். இவ்வளோ நேரம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அதாவது ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும், மலட்டுத்தன்மையை பற்றிய பல விஷயங்களை வந்து ஜென்ரல் பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு உதவி இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு VIT பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், VIT வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம VIT வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்ற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனா எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்ற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. உன் நிலத்துல இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலயும் இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது?
சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம் விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் வேலூர் தக்ஷிலா பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுகதைகள் கேட்கலாம். வழங்கியவர்கள் பியூலா ஷரான், யுவஸ்ரீ, கிருத்திகா, நிஹாரிகா, அரிஷ். प्रियंका सिंघवी मैम
ma'am is a young author who by profession is an academic director of Takshila School CBSE in Ambur and Vellore. She personally is an ardent reader with a strong belief that reading is the gateway to opening minds, which helps one's thoughts to get wings for flying high boundlessly. These books by Priyanka ma'am emphasize on the sound of one letter in every book. Now we are going to have a story on letter T. Bravo to the young author for her wonderful journey. Teacher Terry tells Whooper that he is going to take him to a training camp. There they are going to teach them different team game. That is a task, teacher. That's a terrific thought, Whooper, to take up the task. The training starts on 10th of this month. On Tuesday the 10th, Whooper takes the train to go to the training camp. On the train also traveling are Teddy the tiger, Timmy the tadpole and Turtle the toucan. They along with Whooper did not take him to become a team. But then there was Tommy the turtle, who took the top berth and took no notice to the talks with his teammates. That sure is, but you are the one taken from the territory. Thanks for trusting me with this. I shall try to be on top of every task. That's a terrific thought, Whooper, to take up the task. The training starts on 10th of this month. On Tuesday the 10th, Whooper takes the train to go to the training camp. On the train also traveling are Teddy the tiger, Timmy the tadpole and Turtle the toucan. They along with Whooper did not take him to become a team. But then there was Tommy the turtle, who took the top berth, took no notice to the talks with his teammate. Who's the turtle there on the top berth with the snooty look? The tennis player, Tommy the turtle. The tennis player, Tommy the turtle. Oh, that Tommy turtle who won the trophy at the Trifan Stadium. Hey, Tommy. Hey, you seem to take time to talk, and that is troubling you? No, take your time, take your time. 2 days on the train, Tommy sat on the top berth, not talking a word to the teammates, but Whooper was on the treadmill trying to make Tommy talk. Why are you trying to talk with that snooty Tommy? That's my test to make him talk and teach him teamwork. That's a task. On Thursday, they reached the training camp. Taking a tub bath, the team is off to go the first task. That's a tug of war. The teammates didn't take Tommy in their team. Tough Whooper took Tommy in his team. Tommy didn't try to triumph, but the Whooper was tough and triumphed the task. During the double table tennis game, Tommy the turtle and Whooper were a team. Tommy didn't touch a ball. Seeing Tommy's temperament, Whooper took on the task to get the trophy, and he did. At all the games like throwball, tree climbing, tricking, etc., all the teammates turned Snooty Tommy down. But on all 10 days of training camp, when the team members turned their thumbs down to the Tommy Turtle, Whooper was a true teammate, taking Tommy in his team, even though Tommy didn't try to triumph with Whooper, making him take the toil to win all the games. And on the terminating day, when the trophy for the best team was to be given, Tommy the turtle was hit by a thunderbolt as he stood with terrific Whooper with the trophy of the best team. That's when Tommy thought at the tennis match, I have to be tough on my task every time. On the other hand, in the team task, your team helps you take on your task with their toughness to help you take the trophy. Terrific, Whooper! Thanks for teaching me to be a tough teammate and to helping his team to take on the task. Thus, Terrific Whooper and Tommy Turtle become a tremendous team. Super Whooper helps Shy Shilly Sheep. In the school stadium, Super Whooper is teaching his friends Snake, Shark, Snail and Sheep to shoot the ball into the basket. Shoot, friends, shoot! Suddenly, Whooper sights a shy sheep sitting on the stands and singing to the sky. Shoo, shoo! Super, super, super! Shocked, the sheep stumbles on the stands. Slow, slow. Hi, I'm Super Whooper. Shall I ask your name, Smarty? I am Sheely Sheep. You sure? Or a super singer, Sheely? Staring down shyly at her shoes, shifting from one foot to other, she sprints off from the stadium. On Saturday, at the singing show at school stadium, Snail sings a solo song. Shark and Snake sing a slow song. Shal, shal, shal. Shoo, shoo! Shouts the audience to stop them from singing that boring slow song. Now it's the turn of Super Singer. Me? Surely it's you, Sheely. Come straight to the stage, Sheely. On the stage, Sheely stands like a statue, scared. Shame, shame, Sheely, shame. Shame, shame, Sheely, sheep, shame, shame. Stop, stop, and say not a single word, silly snail and snake.
Sheely, Sheely, super Sheely, 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 singer Sheely. Seeing Whooper scream, the whole stadium starts to shout. Sheely, Sheely, super Sheely, 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 super Sheely. Hearing the screams, Sheely, the shy sheep, smiles and stops stressing out. She starts singing her song. A sweet shepherd song stills the whole stadium. At the end of the song, the stadium is soundly filled with the sounds of praises and claps. And there, the shy Sheely sheep stands with the award of the showstopper. With her award, she runs to Whooper. You sure are super Whooper. Thanks for showing me the singer Sheely sheep and me. She smiles with tears of joy in her eyes. Humble Whooper brings happiness to the Himalayans. High on his high chair with his hot chocolate and Hindustan Herald, Whooper reads the headlines. Heavy hailstorms at Himalayas have blocked the highways. His Highness has humbly sought for help. With head in his hand, Whooper thinks hard. I shall hop on to help the Himalayans. Hence, he calls his friends Henry the horse and Harry the hare at his house. Hello, Henry. Hello, Harry. Hi, handsome Whooper. Have you had an eye on the headlines? Hey, let's join hands to help the habitats of Himalayas. Henry and Harry, giving high five, say, Would be highly happy to help. So here, Whooper, Henry and Harry hop on the helicopter to Himalaya. Flying high on the helicopter, Henry says in high pitch, Look here. The helicopter's hovering over the high peaks of Himalayas, dropping hot food hampers of hamburgers and hot dogs. Look at the hordes of humans hurtling over to get their hands on the hot hamburgers and hot dogs. Ha! That's horrifying. Horrified by the sight of hundreds of humans rendered homeless, Whooper howls, Hang on. Now let's rehabilitate and help the Himalayas. How? Henry and Harry, hop on the helicopters and have all your horse and hare friends here. Head off, hurry. Henry and Harry, ridden with a herd of horses and droves of hare. Here, we are to help you. Hurry up, let's dig the heap of snow and have the highway cleared. The huge crowd of horses and hare, along with Whooper, head off to work humming the harvest hymn. Hearing the hymn, the inhabitants of the hilly hamlet huddle together to help. The highway is cleared in half time. Henry, let the herd of horses have the sick humans hop on their hinds and hike them downhill to the hospital. Suddenly, the head of the Himalayan hamlet holds Whooper's hands. He says, How to face the harsh hailstorm without our horses? Halt, Henry. On the hike back, up will get hollow blocks, hay, hardware, and hard, heavy-duty building materials. So we shall have hard, heavy-duty houses that can be handled the harsh hailstorm. Hey, Whooper! Harry hollers with his hand high up in the air. The herd of horses hike uphill with heavy-duty materials. Whooper, the horses, and hare head off building the houses, humming the harmony of the harvest. Hearing the harmony, the heavy hearts of the inhabitants are happy. They head off to help in building the houses. In half time, the houses are here. The head of the hilly hamlet says, It was an honor to have you all help us. Humble Whooper, Henry the horses, and Harry the hare. You gave us health, houses, and happiness that no hot food hamper can give. He hauled us at his hamlet to howl for the trio. Hip hip, hooray! Heaven is back at the Himalayan hamlet. VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே VITயின் ரேடியோ பங்கு பெற வாருங்கள் நிகழ்ச்சிகள் ஆயிரம் தீரன்களின் சங்கமம் திறமைகள் வெளிப்படும்
டீம் ரேடியோ உங்கள் ரேடியோ. Whooper and Bunny Bear bring back beautiful bees. Both boisterous Whooper and Bunny Bear are on the bench below the bridge by the bank of the Bees River, bringing with them a bag of brimful of buns, breads, brownies and bananas. The bees smells bad. Whooper, biting on the breads and brownies, says, Brother Bunny, the Great Barrier is blue and beautiful, but bees black and bad. Beside the bench is a big banyan tree, and on its branch is a beautiful bird. Hearing the boys beckoning bees as black and bad, she gives a big blow on both the boys' back and bombards. Bad boys make bees black. Blown by the blow, the boys look back at the bird. Behave, you bully bird. Don't blame us, boys, for bees being black. Beside them, the bees bubbles and becomes into a black beauty. Black beauty. Not Black Beauty. I am Bees River. What brings you, blah blah, bees to the banks? You boys boast of Great Barrier being blue and beautiful and banish me badly for being black and having bad smell. But the banks smell bad. You boys bestow me with bowels, bones and bodies of your brothers. Bowels on the banks, but being big boys, we do it in the bathroom. The other band of the big boys do. But bees is black. Yes, because of the non-biodegradable waste of buildings and business that bad boys banish in me. Beneath me is nothing other than banished waste of bones and bodies. And you bad boys banned me as Black River. I was beautiful. Beautiful? Back in times, Brahmins bowed on my banks, bestowed brotherhood and beauty. But your banks, Brahmins bought on my banks, bands of beautiful bhajan, sings who blessed my banks. But you banished these bags brimful of bananas, brownies, breads, and buns on my bank. Bewail the bees and brands them as butchers. Because of their behavior and being branded as butchers by bees, Whooper begins to cry. I beg of you boys to bring the beautiful and blue bees back. The bewails of bees make boisterous Whooper bend, and he bows to the bees, making a bond with her to bring her beauty back. Beckoning Bunny Bear, Whooper says, Brother Bunny, let's be back to the building and make our band of boys sign the bond to beautiful bees. With a big bang Whooper, Bunny Bear and the band of boys begin to beautify bees. Seeing the behavior of the boys, the beautiful bird on the branch of banyan tree begins a beautiful blessing song. Whooper and the Chipmunk. It's a cold winter morning and the chewbird is sitting on Whooper and singing. Shoo! Chirpy choo choo bird. I know it's morning. Whoop! Whoop! What a chilly morning. It's so challenging to get up on such a chilly day. Why don't I have my hot chocolate and Charles Dickens book on my bed? Suddenly the bell rings. Oh no! Who could choose to visit on this teeth-chattering, chilly weather? Chuck, it's me, Chubby Chipmunk. Whooper opens the door. Hello, champ. Come on in. Let's chat over a cup of hot chocolate on this chilly day. No, Whooper. Let me invite you to a Chinese lunch in Chinatown. Cheers! Sounds good, Chubby. Step inside my charcoal-colored chauffeur-driven Chevrolet. Whooper gets inside the car, teeth chattering from the cold. Mr. Chinkmunk, you are quite a charmer. Both sitting in the car shout, Here we come, Chinatown! Oh ho! What a charming place! Whooper screams loudly after entering the restaurant. Hey, champ! It's very childish to scream in a restaurant. Oops! Shoo! Whooper puts his finger on his lips.
Such beautiful champagne colored tables and chairs and chiffon curtains. Don't forget the chandeliers, Chubby. A waiter, Mr. Charlie, is listening and comes to escort them. Thank you and welcome. I am Charlie, your waiter. Please take your chairs. Nice to meet you, Mr. Charlie. Whooper makes a screeching noise while pulling his chair. Chill your excitement, Whooper. Lift your chair and sit. Never pull your chair like that. Hello, Mr. Chipmunk. What would you like to order? Whooper snatches the menu card from Chubby. Hey, let me take charge and order my favorite Chinese food. That's really cheesy. You shouldn't snatch the menu. Whooper ignores the advice and continues to order the food. Oh, Mr. Charlie, get me fried chestnut, chow mein soup, chicken noodles, and chilled water. Cheeky. Surely it's cheeky. Whooper, try chattering the magic word. Please, Mr. Charlie. That's much better. Thank you, and sorry, Mr. Charlie. Mr. Charlie brings the food to the table. That's your chestnut, chopped sway, chow mein soup, and chicken noodles. Enjoy your lunch, Mr. Chubby and Mr. Whooper. Whooper makes noises while eating food. Yuck! That's not charming at all. Never make noises while chewing and never lick your foot. Use chopsticks. Sorry, Chubby. It's all right, champ. Choose not to repeat again. Both start enjoying the meal. We must thank the chef for the lovely Chinese food. Thank you, Chef, for your lovely chopped suey. Thank you, Chef. I'm sure it must be hard to chop vegetables all day. It sure is a challenge. Mr. Charlie, can I have the check, please? Sure, Mr. Chipmunk. Thank you, Mr. Charlie, Mr. Chef, and the charming Chubby Chipmunk for the lovely lunch. I shall cherish this day. You surely made my day cheerful. நேர்கள் இதுவரை கேட்டது வேலூர் தக்ஷிலா பள்ளி மாணவர்கள் வழங்கிய சிறுகதை. இந்த நிகழ்ச்சி பள்ளிக்கூடம். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இது நம்ம நிகழ்ச்சி கருத்துக்களம். தொகுத்து வழங்குவது உங்கள் ஆட்சி திவ்ய பாரதி. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வெற்றியின் காரணம் உழைப்பா இல்ல திறமையா? மக்கள் கிட்ட வந்து கருத்துக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கஸ்தூரி. நீங்க என்ன பண்றீங்க? நான் பார்லர் வச்சிருக்கேன். மனுஷனுக்கு வந்து உழைப்பு உழைச்சாதான் முன்னுக்கு ஏற முடியும். உழைப்பு முக்கியமே உழைப்பு தான். திறமையும் வேணும். உழைச்சிட்டு இருந்தாலும் திறமை இருந்தா தானே எதுவுமே செய்ய முடியும். அதனால மனுஷனுக்கு லைஃப்ல திறமையும் உழைப்பு ரெண்டுமே முக்கியம். நீங்க வந்து உழைப்பு திறமை முக்கியம்னு சொல்றீங்க. உழைப்புனா என்ன? சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உழைச்சாலே போதும், திறமை வந்து அவ்வளவு அவசியம் இல்லை அப்படின்னு கூட சொல்றாங்க. திறமைன்னா உழைச்சிடறோம். போய் காலையில 8 மணிக்கு போறோம், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உழைக்கிறோம். திறமையும் தான் வேணும். அதை வச்சு என்ன பண்ணணும்னு திறமை இருக்கணும்ல. உழைச்சிடறோம். திறமை இருந்தா தானே இது என்ன பண்ணணும், இதுக்கு இவ்வளவு சேர்க்கணும், இதுக்கு இது பண்ணணும், இது ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம யோசனை பண்ணி திறமை இருந்தா தானே நம்ம இதுக்குன்னு செய்ய முடியும். சேர்த்து வைக்கிறத இது பண்ணணும், என்ன பண்ணணும், உழைக்கிறோம். திறமையும் தான் வேணும். திறமை இருந்தாதான், உழைச்சாதான் பைசா வரும். அதை எதுக்கு பண்ணணும், திறமை வேணும்ல. என்னதான் வந்து நாங்க வந்து உழைக்கிறோம்னு சொல்றாங்க, உழைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து தக்க சன்மானம் கொடுக்கறது இல்ல. என்னதான் நாங்க திறமையா இருந்தா கூட எங்களுக்கு அதுக்கும் வந்து கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. கேட்கலாம். ஒரு கம்பெனில உழைக்கிறேன்னா நாங்க இத்தனை மணி நேரம் உழைக்கிறேன், எங்களுக்கு இவ்வளவு பைசா கொடுன்னு கேட்கலாம். தைரியமா உழைக்கிறவங்க தாராளமா கேட்கலாம் இல்லையா? எனக்கு இவ்வளவு கொடுங்க அடிச்சு கேட்கலாமே. எனக்கு இவ்வளவு வேணும்னு 10 பேர் அதுக்குன்னு உழைக்கும் போது இத்தனை பேருன்னு யூனியன் இருக்கு இல்லையா? எங்களுக்கு கட்புடி ஆகல, பிள்ளைங்களுக்கு 10 இது 10ன்னு கேட்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பிள்ளைங்களுக்கு 10 இப்போ போய் நிறைய பேர் கம்பெனில வேலை செய்யறாங்க. 10 கொடுங்கன்னு கேட்கலாம். கொடுத்தாங்கன்னா தான் நமக்கு எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் ஆகும். கம்மி சம்பளத்துக்கு யாரும் செய்ய மாட்டாங்க இல்லையா? உழைக்கிறோம், நாங்க இவ்வளவு நாள் உழைக்கிறோம் சார், எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். கேட்டு நம்ம அது அந்த திறமையும் இருந்தா தானே அதை கேட்கறதுக்கு கூட. உழைச்சிடுறது காலமும் எதுவுமே பேசாம வயசானவங்க எல்லாம் போயிட்டு அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு வர்றவங்களும் இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் இருக்காங்களே, பொழுதிக்கும் போய் கூலி செய்யறாங்க, அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க.
அதுக்கு தான் 4 இடத்துக்கு போகணும், திறமையாக பேசணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? திறமையும் வேணும். அதில் ஒருத்தர் பேசுறது, ஒருத்தர் சைலண்ட்டாக இருப்பாங்க, உழைச்சிட்டு அமைதியாக இருப்பாங்க. அதில் 4 பேர் திறமை இருப்பாங்க, 4 பேர் உழைக்கிறவங்களும் இருப்பாங்க. நீங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு உங்களை வழிகாட்டியது இந்த உங்க திறமையா இல்லை உங்களுடைய உழைப்பா? என்னோட திறமையே என்னோட உழைப்பே. என்னோட திறமை தான், என்னோட உழைப்பு தான். எனக்கு என்னன்னா அன்னைக்கு பைசா அப்பா தான் கொடுத்து கற்றுக்க வச்சாரு. ஆனால் லோன் போட்டோம் சிறு தொழில் செய்யறதுக்காக. மாதம் 1200 கட்டினேன். உழைச்சதுனால தானே இன்னைக்கு நான் இவ்வளோ தெளிவாக பேசுறேன்னா உங்ககிட்டன்னா. திறமை இருக்கிறதுனால தானே உழைச்சேன், திறமை இருக்கிறதுனால தானே இவ்வளோ பேசிட்டு இருக்கேன். எப்படிலாம் நம்ம உழைக்கலாம்? உழைக்கிறதுன்னா என்ன, இப்போ ஒருத்தர் ஒரு நாளைக்கு கூலி இப்போ வேலை செய்கிறாங்க, இப்போ துணிக்கடையில் வேலை செய்கிறாங்க, இப்போ ஒரு ஸ்டுடியோவில் பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க. அவங்களால முடிஞ்சது போய் உழைக்கிறாங்க இல்லையா. யாரும் இன்னைக்கு சும்மா இல்லை இல்லையா. இப்போ வசதி இருக்கிறவங்க படிக்கிறாங்க, பார்ட் டைம் ஜாபாக படிக்கிறாங்க இல்லையா. வேலை செஞ்சுட்டு பொழுதுக்கு ஈவினிங் காலேஜ் போகிறாங்க இல்லையா. அதான் உழைக்கிறது. எப்படி இருந்தாலும் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. இன்னைக்கு சும்மா இருந்தால் அடுத்து பக்கத்து வீட்டு கதையை தான் பேசிகிட்டு இருக்கணும். அதனால் பொழுதிக்கும் போனாலும் வெளியில் போயிட்டு நம்ம 100 ரூபா 150 200 வர்றது உழைச்சிட்டு சில பேர் திறமை வச்சுட்டு வெளிப்படுத்த முடியாமல் போயிடுது. அதுக்கு என்னென்ன காரணங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? வீட்டோட வச்சுட்டு இருந்தாங்கன்னா லேடிஸ் பொண்ணுங்களெல்லாம் படிக்க வைக்காம அந்த காலத்தில் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. வீட்லேயே பொண்ணுங்களை வச்சுட்டு இருந்தா அதான் அந்த திறமையை வெளிக்காமிக்க முடியாமல் போயிடும். அடிமையாகவே வீட்டில் நீங்க உட்காரு வெளியில் போவாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க திறமையை லேடிஸ் வெளிக்காமிக்க முடியாமே போயிடுது. திறமையும் உழைப்பும் ரெண்டுமே இருந்தாதான் ஒரு மனிதன் முன்னுக்கு வர முடியும். மிக்க நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மது. என்ன பண்றீங்க? பிசிஏ பண்றேன். எங்க பண்றீங்க? விஐடில பண்றேன். எங்க இருந்து வரீங்க? நான் கேவி குப்பத்திலிருந்து வரேன். இன்னைக்கு நம்ம வெற்றியின் காரணம் உழைப்பா திறமையா பத்தி நம்ம கருத்துக்களை நடத்திட்டு இருக்கோம். நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உழைப்புனா என்ன, திறமைனா என்ன, மனிதனுக்கு இது எவ்வளவு முக்கியமானது? உழைப்பு திறமை ரெண்டுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு தான் என்னையும் அந்த காலேஜில் சேர்க்குறாங்க. அதுக்கான திறமையை நான் அந்த காலேஜில் படித்து அவங்களுக்கு கொடுக்கறது தான். அது விஐடியில் படிக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் கண்டிப்பாக. எல்லாரும் எங்கெங்கேயோ இருந்து வராங்க, அப்பயும் நம்ம அதில் படிக்கிறது ரொம்ப முக்கியம்தான். அந்த அளவுக்கு நான் விஐடியில் படிக்கிறேன்னா அதுக்கு திறமை தேவை. உழைப்புனா என்ன? உழைப்புனா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைஃப்பில் உழைக்கிறது தான். காலையில் எழுந்து ஒவ்வொருத்தர் வேலைக்கு போகிறாங்க, தினமும் காலையில் போயிட்டு சாயந்தரம் வராங்க, அவங்க பகலெல்லாம் உழைக்கிறாங்க. அந்த உழைப்பு தான் அவங்களுக்கு காரணம். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி உழைப்புக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலி தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த மாதிரிலாம் உழைச்சிருக்கீங்க உங்கள் அம்மா அப்பாவுக்காக? நான் உழைக்கிறேன்னா எங்கள் அம்மா தினமும் காலையில் நிலத்துக்கு போயிடுவாங்க. காலேஜ் போயிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும், இல்லைன்னா நிலத்துக்கு போயிட்டு எதனா ஒன்று செய்வேன். அப்பயும் அதுவும் உழைப்புன்னு சொல்லலாம். திறமைன்றப்ப அதை செய்யணுன்றது ஒரு திறமை தான். அதை யோசித்து செய்கிறப்ப டெய்லியும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு விஷயம் செய்ய முடியாமல் போயிடும். ஆனால் அந்த அளவுக்கு திறமை இருந்துச்சுன்னா செய்யலாம். என்னதான் நம்ம உழைச்சால நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட் ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். எந்த மாதிரியான சப்போர்ட் தேவை? மாரலாகவும் சப்போர்ட் பண்ணணும், ஃபிசிக்கலாகவும் சப்போர்ட் பண்ணணும். அப்போதான் அவங்களுக்கு மென்டலியாக ஒரு உழைக்கிற திறமை இருக்கும். நம்ம திறமை எப்படிலாம் வெளிப்படுத்தலாம்? திறமை வெளிப்படுத்தலான்றப்போ நம்மளோட படிக்கும் போதோ இல்லை வேலை செய்யும் போதோ ஜாபுக்கு போகிறப்போ, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களே இப்போ பிசிஏ படிக்கிறோன்னா எங்களோட திறமை ஒரு ப்ராஜெக்டில் ஒரு கோடிங் பண்ணணும். நாங்களும் ஒரு கோடிங் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுத்தா தான் எங்களுக்கு இருக்க வேண்டிய திறமை வெளியே காட்ட முடியும். இப்போ எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கோடிங் ஸ்டார்டிங்லேயே தெரியலன்னா எங்களுக்கு அதுக்கு எங்களுக்கு எந்த திறமையும் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனால் உழைக்கிறதுனால எந்த யூஸ் இல்லை. திறமையும் வேணும், உழைப்பும் வேணும். தெரியாமல் உழைக்கிறதுக்கு பேர் திறமையே இல்லை. நிறைய பேர் என்ன கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, நாங்கள் என்னதான் உழைச்சாலும் எங்களுக்கு அதுக்கு ஈக்குவல் கம்பன்சேட் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எதுக்கான உழைக்கிறோன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்கான வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திறமைன்றத நம்ம உழைச்சதுக்கு என்ன பலன் இருக்குன்றது அது திறமையாக நம்ம யோசிக்கணும். கண்டிப்பாக உழைப்பும் இருக்கணும், திறமையும் இருக்கணும். அதுக்காகவே நம்மளுக்காக ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் இஸ் த மதர் ஆஃப் சக்ஸஸ் சொல்லிட்டு. அதனால நம்மளுக்கு உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும், திறமையை கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கலாம் இந்த வேலையை செய்யலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கான திறமையும் நம்மளுக்குள்ளே இருக்கணும். உழைக்கிறப்போ இந்த இடத்துல இதை செய்யலாமான்றத யோசித்து செய்யணும். உழைச்சிட்டு நல்ல நிலைமைக்கு வந்தால் நல்லது. அதனால் ரெண்டுமே தேவை நம்மளுக்கு. மிக்க நன்றி.
வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நிக்கிதா. என்ன பண்றீங்க? பிஏ ஹிஸ்ட்ரி. எங்கிருந்து வரீங்க? வேலூர். வெற்றிக்கு காரணம் உழைப்பா இல்ல திறமையா? முக்கியமானதுன்னா கண்டிப்பா ரெண்டுமே முக்கியமானதுன்னு தான் சொல்லணும். உழைப்பும் வேணும், திறமையும் வேணும். ஃபர்ஸ்ட் உழைப்பை பற்றி சொல்கிறேன். நம்ம நமக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஒர்க் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா எதுலேயுமே நமக்கு சக்ஸஸ் கிடையாது. கடின உழைப்புக்கு தோல்வியும் கிடையாது. நம்ம எவ்வளோதான் நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு அதுக்கான பலனை நம்ம கண்டிப்பாக அனுபவிப்போம். ஏதோ சொல்லுவாங்கல்ல, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நம்ம பேசிக்காக உழைப்பை நம்பி தான் சொல்லியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உழைப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வேலையும் ஈடுபாடோட நம்ம செய்யணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும். திறமைனா எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான ஒரு டேலண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. இது நல்ல விதத்துலேயும் யூஸ் பண்ணிக்குவாங்க, கெட்ட விதத்துலேயும் யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லதாக யூஸ் பண்ணுறவங்க நல்லபடியாக முன்னேறி போவாங்க. நல்லா படிக்கிறவங்கள உங்களோட திறமையில தான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா திறமையை வரைக்குமே வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியும். நான் ரொம்ப திறமைசாலி, என்னால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியும், நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயிலேயே சொல்லிட்டு இருந்தோம்னா எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு கை முறுக்கு சுடுற மாதிரி தான் வெறும் கையில் முழம் போடுற மாதிரி. நம்ம அதுக்கு கண்டிப்பாக நமக்கு உழைப்பும் தேவை. நம்ம எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஒர்க்கில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ரெண்டுமே முக்கியம்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்னதான் உழைச்சாலும் எங்களுக்கு அதுக்கு தக்க ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை, எங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது திறமையும் முக்கியம், கம்பல்சரி உழைப்பும் முக்கியம். எப்படின்னா இப்போ படிக்காத பாமர மக்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நம்ம ஒரு வேலையை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான மக்கள் உழைப்பாங்க. எதுக்கு உழைக்கிறோம், யாருக்கு உழைக்கிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமவே கஷ்டப்படுவாங்க. அதில் நமக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. அவங்க கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பேசிக்காக கொஞ்சம் திறமையும் தேவைப்படுது. நம்ம யாருக்காக உழைக்கிறோம், எதுக்காக உழைக்கிறோம், நம்மளோட மோட்டிவ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதில் கொஞ்சமாச்சும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும் சொல்லிட்டு சொல்வேன். கண்ணை மூடிக்கிட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாது. சுயமாக சிந்திக்கணும். அதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஓரளவுக்காச்சும் திறமை இருக்கணும். அதே மாதிரி பாடி வைஸ் நமக்கு ஹார்ட் ஒர்க்கிங் வேணும். மென்டலி நமக்கு டேலண்ட் இருக்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் என்னதான் திறமையாக இருந்தாலும் வெளிப்படுத்த முடியுது இல்லைங்க திறமையை. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? பாப்புலேஷன் இருக்கிறதுனால நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ்லாம் அவங்களால முன்னேறி வர முடியாமல் போயிடுறாங்க. அவங்களுக்கான கரெக்டான, அதாவது ஒரு படித்தவங்களுக்கு அவங்களோட திறமையை வெளிப்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு ஜாப் வேக்கன்சி கிடைக்கிறது கிடையாது. குடும்ப கஷ்டத்துக்காக அவங்க அன்னைக்கு சாப்பிடணும், அவங்களோட கஷ்டம் போகணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அவங்களோட டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ண முடியாது போயிடு. அதே மாதிரி ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்க. அவங்கள நம்பி இவங்க இந்த ஒர்க் செய்வாங்க, இவங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க. ஆனால் அவங்களோட லேசினஸ், அவங்க அது அதாவது ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு போய் ஒரு ஜாப்பில் நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா அப்போ நமக்கு இருக்கிற ஹார்ட் ஒர்க்கிங் நம்ம மேலே போக போக நமக்கு அதில் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதில்ல. ஏன்னா நம்ம நல்ல போஸ்டிங்கில் வந்துட்டோம், நம்ம சேலரி வந்துடுச்சு, நம்மளால் இப்போ நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, நமக்கிட்ட ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்மளை யாரும் கவனிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல நம்மளோட டேலண்ட் நம்மளால் வெளியே காட்ட முடியாது போயிடுது. ஏன்னா வரோம் போகிறோம் இருக்கோம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ஆயிடுது. ஏதோ வந்தாச்சு போயாச்சு, நம்ம காலையில் வந்துட்டா ஈவினிங் போனால் நமக்கு கண்டிப்பாக சேலரி வந்துடும் அப்படின்ற ஸ்டேஜில் நம்மளோட டேலண்ட் கண்டிப்பாக கம்மியாயிடுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன், அவங்களால அவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாகவே இருப்பாங்க, அவங்களுக்குள் நிறைய திறமை இருக்கும். ஆனாலும் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும். அது மூலயமாவும் அவங்களோட டேலண்ட் ப்ரூஃப் பண்ண முடியாமல் போயிடும்.
அதுக்கப்புறம் வந்து சொல்லணும்னா கொஞ்சம் வந்து லக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நமக்கு வந்து என்ன தான் வந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்து டேலண்ட் நம்மளோட திறமையை வந்து வெளியே காட்டுறோம் அப்படின்னாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 or 30% நமக்கு வந்து லக் இருக்கணும். அதுவும் இருந்தால் தான் வந்து நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும். எல்லாமே வந்து நம்ம கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நமக்கும் மேலே வந்து ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி. நீங்க வந்து வாழ்க்கையில வந்து எப்படி முன்னேறிருக்கீங்க? முன்னேறதுக்கு காரணம் என்ன? உங்க உழைப்பா இல்லை உங்க திறமையா? நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து நல்லபடியாக இப்போ செட்டில் ஆகிறதுக்கு எதுவுமே வந்து தனியாக சொல்ல முடியாது, ரெண்டுமே தான். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், கண்டிப்பாக வந்து டேலண்ட்டும் இருக்கணும். ரெண்டுமே இல்லாட்டினா எதுவுமே செய்ய முடியாது. நான் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். அதே மாதிரி என்னோட ஜாப்பில் நல்லா படிக்கிறப்ப என்னோட டேலண்ட்டை வந்து நல்லா வெளியில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால வந்து என்னோட லைஃபுக்கு வந்து ரெண்டுமே முக்கியம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மிக்க நன்றி. வெற்றிக்கு காரணம் உழைப்பா இல்லை திறமையா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டுமே அவசியம் சொல்கிறாங்க மனிதனுக்கு. ஒன்று இல்லைனாலும் ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க. திறமை வந்து அது வந்து மேபி இன்பில்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து தனிச்சையாக வந்து வர்றது, இல்லைனா வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி வரக்கூடிய திறமை கூட இருக்குது. ரெண்டுமே வந்து மனிதனால் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டுமே வெளிப்படுத்துகிற விதம் வந்து வேற வேறன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உழைக்கிறது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரை வந்து நம்ம உழைச்சிட்டு தான் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த உழைப்பு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மனிதன் மேலே தான் டிபெண்ட் ஆகுது. அவங்க வந்து எப்படி வந்து தன்னுடைய பொசிஷன், தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வரது வந்து எப்படி வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு மனிதர் கையில் தான் இருக்குது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்னொருத்தர் கூட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெயிட் பண்ணுறத விட நம்மளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து அதில் உழைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டுமே வந்து போத் ஆர் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம திறமையில் நம்மக்கிட்ட வாங்க வேண்டிய விதத்தில் வாங்கினா வந்து அது நம்மளுடைய திறமைன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. திறமையும் சரி உழைப்பும் சரி ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயம். ஒன்று இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. மிக்க நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா?
இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாள்ல சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைனா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Hello everyone, this is Silena from Vit Community Radio. I'm going to recite a poem written by me, A Piece of Me. A thoughtless rejection, an incomprehensible pain, a marred laughter, a disguised hope, an unforgettable reminiscence, a faded nostalgia, a shattered dream, 1,000,001 pieces of broken trust, a cosmic longing, a hopeless expectation, an unanswered beacon, an unwrapped attachment, a futile investment, a boastful mistake, an embellished scar, an addictive torture, an unfathomable deep altogether, a piece of me that still breathes in you. Give that back, and down my path I shall walk. Thank you. The story of a soft heart. Everyone has a heart. Every heart has its own language. Every heart has something to speak. Every heart wants its listener. But the irony is dramatic. Every heart knows only its own fine language and fails to interpret the rest. Every heart expects to be listened and never chooses to play the listener. There are hearts which are kind and hearts which are ruthless,
hearts soft and tender, never do they find anything a crooked business. Hearts are as merciful as the nature, embrace one and all. Stones replace some hearts, and every little creature do they appall. And above all, we all know the irony is dramatic, that a soft heart is always destined to be trampled over by a stone, that the softness remains no more, it gets too scarred to expose its scars, and it fortifies itself with high-rise steel bars. It realizes the necessity of protecting itself. It trains itself not to care anymore. It changes and changes until it becomes steel, so the next time no stone dares tread. And thus, apparently, no soft heart does exist. The rest do remain, though, proud and unstirred, the heart, stone and steel. Thank you. Only a few people. Hundreds of millions of people share this planet. The predominant fraction is incognizant of your existence. Of the handful of people that you know, are the bulk fraction who don't bother about your existence, followed by the ones who are averse to your existence. Then comes the insignificant count, for whom what matters is only your existence. This insignificant count makes your life really significant and worth living. Don't you ever forget to make them feel special. Don't you ever ignore their existence. Thank you. Fish knows water the last. Traveling since quite some time, down the unfathomable yards of pain, luggage packed on the back, so heavy of miserable disdain. You are tired, your thirst reasons fine. You survive on water, you drink it, and it takes you to cloud 9. As dear as gold and meaningful unto life, serves you the nectar when life and death do strive. Fish swims, survives in water, takes it for granted and knows it the last, until hits the pitch-dry plank with a spine-fracturing thrust. One nurtured, cared and loved does not perceive love as love, until the day when love does relinquish, does he split with an unsettled soul, that restless unforgery does vanquish the truth and plainness of love. He is that fish that knows water the last. Thank you. I miss you, my innocence. Time taking its test, wayward winds raising ghastly storms. Every time my innocence being challenged, amidst each turmoil, when I see faces unveil, all selfish, ruthless, condescending and sadistic, I grumble, I forge my heart to harden. I become scared and then overly protective. I contemplate on fighting back. Vengefulness and jealousy start peeking through the voids of doubts and uncertainties. My innocence gets smothered unnoticed, and that mirror, being no less cruel, mocks at me and asks, "Who are you?" every time I face it. Horror and doubt, all unknown, have a crunchy snack on my clueless mind. For an ounce of a moment, I stare blank, inner voice of no help, a bleak and barren moor. I utter to myself an impulsive reply, "I miss you, my innocence, I miss you." Thank you. Emotional hibernation. This emotional hibernation comes in cyclic phases. As winter follows autumn, so does my pattern follows its traces. I merrily go through my happy summer days. Least could I surmise my emotional Sabbath. Unnoticed follows the winter that stays. And it is when life succumbs inside to a satirical aftermath. Expectations creep in furtively. What havoc does it create, O Lord? I deluge in the downpour of heft. My feelings lessening to nothingness, I cannot but mourn at the theft. And then I know, feeling sad is better than feeling nothing. At least I'm breathing, I know.
Thank you. Never regret whatever. When everything is visibly changing on the outer and inner surfaces, when I feel dimensions expanding and contracting within my cosmic conscience, when I see situations and people change, when I witness the old flowers wither and new ones grow, I realize deep within I am moving ahead to embrace the ultimate, leaving behind the transitoriness in the depths of my memory. As things seem moving on, I'm assured that it's me sailing through. For the viewer seated in the boat interprets the world flying past and himself standing still. I have changed. They forgot too. They missed keeping their pace with me and are left behind. I emerge out the victor. Those pinpricks were vaccines. They immuned me against the bigger bitter. Thanking each and never regretting one, I move on. Never do I turn back. Thank you. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. Hallo Freunde, dies ist VIT Community Radio 90.8 FM und dies ist Show Learning German. Ich bin Himanshu Manghani. Und ich bin Shravya. अगर जिन लोगों को समझ में नहीं आया कि अब तक हिमांशु क्या बात कर रहा था, हम वापस से उसी को हिंदी में बोल देते हैं। जी हाँ। हेलो दोस्तों, ये है आपका VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या। तो आज हम क्या करने वाले हैं हिमांशु? पहले हमारा उसूल है कि पहले वाली चीजों को पहले खुद एक बार रिवाइज करवाएंगे उनको। तो पिछली क्लास में हमने क्या पढ़ा? पिछली क्लास में हमने पढ़े थे आर्टिकल्स और मॉडल वर्ब। मॉडल वर्ब्स जैसे कि विल, शैल, मे, माइट और दो सीखे थे, मूसन, डुर्फन, मस्ट। यस, मस्ट भूल गई मैं। तो चलिए, तो उसको एक जगह कहीं रूल एप्लीकेबल नहीं था जो अपन स्टार्टिंग से पढ़ते आ रहे हैं, वो कौन से केसेस थे? एप्लीकेबल नहीं था मतलब थोड़ा सा चेंज था, जैसे कि अगर बोले तो वोलन विल था, हाँ, सोलन का सॉल था, मूसन का मूस था, मूसे नहीं था। वो सब आएगा फर्स्ट पर्सन में, यानी कि इश और एस में। वॉलन के लिए बनेगा विल, सोलन के लिए बनेगा सॉल, म्यूसन के लिए बनेगा मूस, ड्यूरफन के लिए बनेगा दार्फ और मॉकिन के लिए बनेगा मॉक्टे और क्या बचा था हिमांशु? और एक मार्कटन हमने बोला था, तो उसके लिए मागिन अलग बात है। मागिन हम अभी से नहीं लाएंगे क्योंकि कंफ्यूज हो जाएंगे लोग, तो हम मागिन बाद में लाएंगे। ठीक है, वो नए 6 शब्द थे। तो आज हम क्या करने वाले हैं? आज हम बेसिक सेंटेंसेस बोलने वाले हैं। जैसे कि अभी मुझे किसी को अपना नाम बताना है जर्मन में। मैं अभी सपोज अगर मेरा सब कुछ, मेरा इंजीनियरिंग मैंने अच्छे से कर लिया और मुझे जर्मनी में MS करने का मौका मिल गया, तो मैं वहाँ पे जाऊंगी तो मैं लोगों से कैसे बात करूंगी? तो हम आज उस सेंटेंसेस पे फोकस करेंगे। तो सबसे पहले मैं आपको ये बता देना चाहती हूँ कि हम एड्रेस करते हैं जर्मन में लोगों को ना बहुत इज्जत देना पड़ता है। तो हर कहीं देना पड़ता है। हाँ, मतलब अभी मैं सब लैंग्वेजेस में रिस्पेक्ट जरूरी है। जी हाँ, बट ठीक है, वहाँ पे थोड़े और ज्यादा जरूरी है। तो ठीक है, सबसे पहले अगर हम किसी को एड्रेस करना चाहें तो हम इंग्लिश में मिस्टर और मिस बोलते हैं। तो यहाँ पे जर्मन में हम मिस्टर को बोलते हैं हेर और मिस को बोलते हैं फ्राउ। ठीक है, तो चलिए ठीक है। अब श्राव्या, ऐसा करते हैं कि इस लेसन में तुम मेरी टीचर बन जाओ और मैं और मेरे जो अपन के जो भी लिसनर्स हैं वो स्टूडेंट बन जाएंगे। तो तुम पूरा बताओ क्या होता है। मैं तुमसे कुछ क्वेश्चंस पूछूंगा, क्रॉस क्वेश्चनिंग जो एक स्टूडेंट टीचर से करता है। हालांकि वो इतना ऑफिशियल नहीं होगा, इतना ज़रूर होगा कि लोगों को समझ पाए कि वो क्या सीख रहे हैं। तो ठीक है, शुरू करते हैं। सबसे पहले जब हम किसी से कुछ बोलना सब कुछ पूछना चाहते हैं या फिर हम कॉन्वर्सेशन स्टार्ट करना चाहते हो, तो हम यूजुअली दूसरे को ग्रीट करते हैं। तो हमने आपको बहुत 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 पहले बता दिया है कि हम ग्रीट कैसे करते हैं। अगर मैं किसी को बोलना चाहूँ गुड मॉर्निंग, तो मैं क्या बोलूँगी हिमांशु?
गुटन मॉर्गन, एग्जैक्टली। अगर गुड डे बोलना चाहूँ तो गुटन टाग, गुड इवनिंग तो गुटन आबेट और गुड नाइट तो गुटे नाक्ट। ओके, गुड नाइट तो कॉन्वर्सेशन का शुरू नहीं होता, वो तो कॉन्वर्सेशन के अंत होता है। हाँ। तो ठीक है, अगर मैं किसी से बोलना चाहूँ कि मेरा नाम श्राव्या है तो मैं बोलूँगी लाइक गुड डे, माय नेम इज श्राव्या, तो मैं उसको कैसे बोलूँगी? गुडन टाग, माय नेम इज श्राव्या। समझे? और अगर मुझे बोलना हो कि व्हाट इज योर नेम, तो मैं कैसे बोलूँगा? व्हाट इज योर नेम? व्हाट इज योर नेम के लिए हम दो तरीके से बोल सकते हैं। हम ऐसे पूछ सकते हैं कि V-C, तो हाउ आर यू कॉल्ड, सो V-C मतलब व्हाट इज योर नेम, या फिर वास इज योर नेम, ऐसे भी बोल सकते हैं कि व्हाट इज योर नेम सीधा जर्मन में। तो उसके लिए मुझे रिप्लाई करना पड़ेगा माय नेम इज श्राव्या, या फिर इश हाइसर श्राव्या, या फिर मैं ऐसे भी बोल सकती हूँ कि इश बिन श्राव्या। ओके, तो चलिए एक अच्छी चीज़ इसी को ही थोड़ा एलैबोरेट करते हुए एक सीन लेते हैं जिसमें क्या होगा श्राव्या? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ और सपोज हिमांशु तुम मेरे पास आए हो, तुम्हें मुझसे कुछ पूछना है, तो तुम क्या पूछोगे? सबसे पहले कॉन्वर्सेशन कैसे स्टार्ट करोगे? कॉन्वर्सेशन गुटन टाग अगर गुड डे होगा, या फिर गुड मॉर्निंग के लिए गुटन मॉर्गन, तो मैं बोलूँगा आपको कि वी हेजेंसी। मैं अपना नाम तुम्हें क्यों बताऊंगी? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ। इन्फॉर्मेशन डेस्क पे बैठे तो तुम हाँ। क्या चाहती हो कि तुमसे क्या पूछा जाए? मुझे क्या पता, तुम्हें जो पूछना है पूछो। कुछ बोल दो, मुझे कुछ समझ नहीं आ रहा क्या पूछूं अभी तुमसे। चलो ठीक है, तो मैं ही एक एग्जांपल दे देती हूँ। मैं बोलूंगी गुटन टाग, माय नेम इज श्राव्या, तो इन्फॉर्मेशन डेस्क पे जो कोई भी बैठा होगा वो बोलेगा गुटन टाग फ्रॉ श्राव्या। गुटन टाग फ्राउ श्राव्या। ठीक है, तुम मुझे समझाओ क्योंकि मैं तुम्हारा स्टूडेंट हूँ, ठीक है ना, क्योंकि तुम आज प्रैक्टिस करके आई हो, मैं एक बिल्कुल स्टूडेंट की तरह प्रैक्टिस करके आया हूँ कि मेरे को बिल्कुल समझना है, वो भी तुमसे। अच्छा, तो मेरे को आज इतना नहीं पता पड़ेगा, पर मुझे इतना ज़रूर पता पड़ेगा कि मुझे क्या लिसनर्स को सुनाना है और प्रैक्टिस करवानी है ताकि एक अपन अच्छी तरीके से आगे बढ़ सके। तो जर्मन यार ने ऐसे तो कोई भी भाषा में सरनेम होता है और मिडिल नेम और लास्ट नेम ऐसे होते हैं, तो जर्मन में भी वॉरनामा मतलब फर्स्ट नेम और नाकनामा मतलब लास्ट नेम। ठीक है, तो अगर कोई मुझसे पूछेगा कि वास इज योर फोरनामा मतलब व्हाट इज योर फर्स्ट नेम, सो मैं बोलूंगी माइन फोरनामा इज श्राव्या। और कोई मुझसे पूछेगा वास इज योर नाकनामा, तो मैं बोलूंगी करा इज माइन नाकनामा। नाकनामा मतलब लास्ट नेम, यानी सरनेम। वॉरनामा मतलब फोरनामा मतलब फर्स्ट नेम। हाँ, ठीक है, तो मेरा फोरनामा है हिमांशु और मेरा नाकनामा है मंगानी। राइट। और जर्मन में हम जिस तरह से लिखते हैं, लिखना और प्रोनाउंसिएशन अलग होता है, तो इसलिए तुम सी साई में कंफ्यूज हो जाते हो, और हम यहाँ पे फोरनामा प्रोनाउंस करते हैं बट लिखते हैं उसको VORNAME। ओके, तो वो हम इंग्लिश के अनुसार प्रोनाउंस करेंगे तो वो बनेगा वॉरनेम, बट नो, इट्स फोरनामा। अगर मान लो तुमने मुझे बोला कि मेरा जो लास्ट नेम है वो है फोरनामा, क्या बोले तुम? फर्स्ट नेम। अगर मेरा फर्स्ट नेम तुमने मान लो अमित बोल दिया, तो मैं बोलूंगा माइन फोरनामा इज हिमांशु। नाइन मतलब नहीं, माइन पॉजिटिव प्रोनाउन हो गया, मेरा नाम वॉरनामा इज हिमांशु मंगानी। राइट। या फिर अगर आप लोगों को वॉरनामा और नाकनामा बहुत कंफ्यूज हो रहे हैं आप, तो आप सीधे बोल सकते हैं कि इश बिन श्राव्या या इश हाइसर श्राव्या। ठीक है, चलिए, पर अगर क्वेश्चन टैग की बात करें, अगर मैं बोलूँ व्हाट इज योर फर्स्ट नेम, तो इसको मैं बोल दूंगा वास इस्ट दू वॉरनामा। दू या योर, व्हाट इज योर, तो दाइन वॉरनामा। वास इज दाइन वॉरनामा, तो मैं बोलूंगी माइन वॉरनामा इज श्राव्या। और अब उसके बाद एक और चीज, चलिए, तो अब ये दास टेलीफोन और ये सब तो कर ही चुके हैं, नंबर भी हम बता ही चुके हैं। तो अगर मैं एक छोटा सा क्वेश्चन पूछूं हिमांशु तुम्हें, रिवीजन रिकैप जैसा, वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। क्या बोली तुम? वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। न्यूमर 4 क्या होता है? न्यूमर 4 मतलब नंबर 4। वी हाइस्ट मतलब हाउ इज इट कॉल्ड, हाउ इज नंबर 4 ऑफ द्यूस्ट कॉल्ड। ओके, मतलब नंबर 4 को हम जर्मन में क्या बोलते हैं, तो क्या बोलते हैं?
स्पेलिंग है उसकी, और उसको बोलेंगे देयर। गुड गुड गुड। डांके डांके शोन। Das ist richtig। रिश्टिक का मींस मतलब है करेक्ट correct। होता है, तो दैट इज करेक्ट। Das ist richtig। ऐसे काफी कुछ हम नंबर्स फॉर्म कर सकते हैं, या फिर हम ऐसे भी पूछ सकते हैं wie heißt Nummer 1 of the used, तो उसका आंसर होना चाहिए 1 मतलब 1। हाँ, और मैं यहाँ पे सब बता दूं, हमने देरदास देवदास के काफी केसेस किए हुए हैं, और यहाँ पे सारे नंबर्स जो होते हैं उन्हें जर्मन में फेमिनाइन के अंडर ट्रीट किया जाता है, तो वो बनेगा दी 1, दी 2, दी 3, दी 4 ऐसा। बट हम मोस्टली इनके लिए तो यूज नहीं करते हैं, क्योंकि हम जब कोई नंबर यूज करते हैं किसी नंबर को किसी चीज से रिलेट करके यूज करते हैं, तो हम जिस चीज से उसको रिलेट कर रहे हैं उसका हम आर्टिकल यूज कर देंगे। एक ऐसे एग्जांपल दे सकती हूँ, आई हैव टेकन 3 बुक्स। मैं बस नहीं बोलूंगी आई हैव टेकन 3 तो क्या, तो ऐसा कुछ नहीं होने वाला। तो आई हैव टेकन 3 बुक्स, तो यहाँ पे बुक होगा तुम्हारा दास ब्यूक, तो मैं दास के रिलेटेड आर्टिकल यूज कर लूंगी। बट रेगुलरली जनरल इन्फॉर्मेशन के लिए सारे नंबर्स दी के अंडर आते हैं, फेमिनिन के अंडर आते हैं। चलो काफ़ी बढ़िया है ये तो। अब चलिए एक और चीज़ अगर ये देखें कि रिपोर्टर और एक सिंगर, और मतलब मान लो मैं क्वेश्चन पूछता हूँ, हिंदी में बोलूँगा या इंग्लिश में, तो मुझे बताना उसमें जर्मन में क्या बोलेंगे। अगर मान लो कोई रिपोर्टर की जो एक नॉर्मल लाइन होती है वो जर्मन में क्या कहलाएगी, सिंगर की जो नॉर्मल लाइन होती है वो क्या कहलाएगी, टूरिस्ट अगर होते हैं जो उनकी जनरल लाइन होती है, जो अधिकतर टूरिस्ट वो लाइन ज़रूर बोलेंगे, तो वो जर्मन में कैसे बोलेंगे। अगर मान लो कोई श्रोता, कोई लिसनर जर्मन गया है, तो वो लोग रिपोर्टर से मिलेंगे, सिंगर से अगर मिलते हैं, या फिर टूरिस्ट से मिलते हैं, या किसी लड़की से मिलते हैं, या किसी पुलिस वुमेन से मिलते हैं, या किसी सेल्स पर्सन से मिलते हैं, या सेल्स वुमेन से मिलते हैं, तो एक उनका एक तकिया कलाम शब्द होता है। जैसे हमारा तकिया कलाम शब्द है जो हम स्टार्टिंग में बोलते हैं, वो 4 लाने शब्द नहीं, सेंटेंस। तकिया कलाम का मतलब वो शब्द जो बात बात पे एक बंदा रिपीट करता है और वो शब्द उसकी पहचान बन जाती है। अच्छा ठीक है, तकिया कलाम शब्द हिंदी नहीं बोलते हैं आती, उसको। तो ठीक है, मुझे माफ कर दीजिएगा। कोई बात नहीं, सीखने का ही नाम जिंदगी है, और जिंदगी गुलजार है। आगे बढ़ते हैं। इसका मतलब क्या हुआ, जिंदगी गुलजार है? मुझे क्या पता, कोई शो का नाम था, वो याद आ गया, बोल दिया मैंने। अच्छा, जिंदगी गुलजार है यानी कि फूलों के जैसी महकती है, हाँ। चहकती है। चहकती नहीं है, चिड़िया चहकती है, फूल नहीं चहकते, फूल महकते हैं। तो चलिए ठीक है, अगर मैं बोलूं रिपोर्टर बोल रही है, तो रिपोर्टर को बोलेंगे देयर रिपोर्टर इन। रिपोर्टर अगर बंदा हो तो बोलेंगे रिपोर्टर, अगर बंदी हो तो बोलेंगे रिपोर्टर। अगर मैं बोलूं, अगर मान लो रिपोर्टर ये बोलना चाहती है, गुड डे मिस श्राव्या, हार्टली वेलकम। ओके, तो गुड डे को हम बोलेंगे गुटन टाग, मिस श्राव्या यानी कि फ्रॉ श्राव्या, हार्टली वेलकम। ओके, ये काफी कंफ्यूजिंग है, तो हम यूजुअली हार्टली वेलकम के लिए जर्मन में यूज करते हैं हेrzlich willkommen। ठीक है, तो कॉमन का मतलब होता है कम, तो willkommen मतलब वेलकम, हार्जलिश का मतलब हो गया हार्टली। हाँ, तो हार्जलिश। हम लोग यहाँ पर हार्टली शो कर रहे हैं। अच्छा ठीक है, दिल से शो कर ले, दिल से शो कर रहे हैं, तो ठीक है, हम हेrzlich शो कर रहे हैं। हार्जलिश willkommen मतलब हार्टली वेलकम, तुमने बताया, थैंक यू डांके शोन। और उसके बाद अगर मान लो कोई सिंगर मिल जाए मुझे, तो सैंगरिन, यहाँ पे अगर वो है। हाँ, तो वो लड़की बोले कि थैंक यू फॉर द फ्लावर्स। ओके, सबसे पहले आप तो अब तक जान ही गए होंगे कि थैंक यू का मतलब है डांके, और ब्लूमेन यानी कि फ्लावर्स, तो मेरा सेंटेंस बनेगा थैंक यू फॉर द फ्लावर्स यानी कि डांके फ्यूअर डी ब्लूमेन। फ्यूअर मतलब फॉर, डांके मतलब थैंक यू, डी ब्लूमेन मतलब फ्लावर्स, डी फ्लावर्स। अरे वाह, तुम तो बहुत होशियार हो श्राव्या। बहुत सारे टूरिस्ट हैं, तो देयर टूरिस्ट, और अगर टूरिस्ट की मेन ये लाइन होती है गुड बाय, गुड ट्रैवल, और मान लो मिस डैश, कोई भी नाम बोल दिया, मैं बोल देता हूँ मिस श्राव्या, मान लो गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। मान लो अगर मैं टूरिस्ट हूँ और तुम मुझे कहीं मिलती हो, तो मुझे तुम्हें बोलना है गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। तुम कहीं जा रही हो, तो मैं इसको कैसे बोलूँगा एज ए टूरिस्ट? ओके, सबसे पहले गुड बाय को हम बोलते हैं ऑफ वीडर सहन। तो चलिए एक नया शब्द मिल गया। अब हम हमारा अगर शो को बंद करेंगे तो गुड बाय के कैसे करेंगे और क्या बोलेंगे? ऑफ वीडर सहन। वीडर सहन। हाँ, क्योंकि आज की क्लास में हम काफी नए नए फ्रेजेस सीखने वाले, ये शब्द नहीं एग्जैक्टली फ्रेजेस हैं। ऑफ वीडर सहन मतलब गुड बाय। हार्टली वेलकम, तो चलिए हम स्टार्टिंग में हमेशा शो में अब बोलेंगे हार्टली वेलकम। हाँ, चलिए अगर मान लो वेलकम अगर श्राव्या करती है तो वो बोलेगी हार्टली वेल। नहीं, सुनो, अगर मैं बोलूँ कि हार्टली वेलकम टू लर्निंग जर्मन, तो मैं बोलूंगी हेrzlich willkommen zu learning German।
ग्रेट, गुड गुड, दैट दास इज टॉल मतलब दैट इज ग्रेट, दास इज वंडरबार मतलब दैट इज वंडरफुल। वही तो मैं सोच रही टॉल क्यों बोल रहा है, सेंटेंस तो लंबा था तो वो सोच रही लॉन्ग, तो टॉल कहाँ से आ गया? तो चलिए कोई बात नहीं, होता है, बट सही है। अगर आप मतलब नॉर्मली किसी से मिलते भी हैं तो आप बोलेंगे हार्टली वेलकम। अगर किसी को बाय भी बोलते तो गुड बाय, तो गुड बाय को बोलेंगे ऑफ वीडरसेहन, ऑफ वीडरसेहन मतलब गुड बाय, ऑफ वीडरसेहन मतलब गुड बाय, ऑफ वीडरसेहन मतलब गुड बाय। और अगर हार्टली वेलकम बोलेंगे तो हर्जलिश विलकॉमन, हार्टली वेलकम। तो अगर कोई टूरिस्ट बोलेगा दूसरे टूरिस्ट को कि गुड बाय एंड हैव अ नाइस ट्रिप, तो गुड बाय, गुड ट्रैवल। हाँ, रीसे मतलब ट्रैवल, ट्रिप, रीसे मतलब ट्रिप इन जर्मन। तो ऑफ वीडरसेहन गुटे रीसे फ्रॉ श्राव्या, सपोज अगर तुमने मुझे बोल दिया तो ऐसा, तो मतलब ऑफ Goodbye. वीडरसेहन का मतलब गुड बाय, गुड ट्रैवल, गुटे रीजे। अब रीजे होता है ट्रैवल, और ट्रैवल एक फेमिनिन की तरह इंट्रोड्यूस किया गया, तो गूटन में से एन हट गया, गुटे हो गया, और फ्राउ मतलब मिस, श्राव्या मतलब श्राव्या ही होगी और क्या होगा। ठीक है, अगर मान लो मैंने तुम्हें ये बोला, ठीक है, अब तुम मुझे कुछ बोलोगी तो मैं भी तुम्हें गुड बाय तो बोलूंगी। हाँ, तो तुम क्या बोलोगी? और मेरा नाम लेकर जी हाँ, तो मैं बोलूंगी ऑफ वीडरसेहन हेर हिमांशु। कूल, बहुत बढ़िया, क्योंकि हेर मतलब मिस्टर, सो मिस्टर हिमांशु गुड बाय। ठीक है। और चलो अगर मान लो कोई दो लड़का लड़की मिलते हैं जो अजनबी हैं स्टार्टिंग में, तो स्टार्टिंग में अगर लड़की ये पूछना चाहे लड़के से कि हेलो आई एम क्लॉडिया, मतलब मैं हूँ क्लॉडिया और आप कौन हैं, तो इसको कैसे बोलेगी वो लड़की? ठीक है, अगर उस लड़की का नाम क्लॉडिया हो तो वो बहुत तरीके से बोल सकती है उसका नाम कि हेलो इश बिन क्लॉडिया, या फिर ऐसे बोल सकती है mein नामे इस्ट क्लॉडिया। नामे इस्ट क्लॉडिया, हाँ, माय वर नामे इस्ट क्लॉडिया। हाँ, तो ऐसे बहुत सारे, अब तक हमने बहुत केसेस किए थे, इश बिन क्लॉडिया, इश हाइसे क्लॉडिया, ऐसे। तो ठीक है, अभी हम इस पे अटक जाते हैं कि हेलो इश हाइसे क्लॉडिया und du and you। ओके, अब मान लो मैं वो अजनबी लड़का हूँ और मुझे बोलना है कि मैं हूँ हिमांशु, और फिर बोलना है गुड बाय क्लॉडिया, तो कैसे बोलूंगा? तो लड़के ने भाव ही नहीं दिया लड़की को। हाँ भाई, बड़ा भाव खाते हैं लोग आजकल। ऐसे बोलना चाहिए कि इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया। ओके, इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया। हाँ, चूस का मतलब है गुड बाय। ओके, वेरी गुड। नहीं, चूस का मतलब है बाय, और ऑफ वीडरसेहन का मतलब है गुड बाय। तो अपने दोस्तों को गलती से ऑफ वीडरसेहन मत बोल दीजिएगा, अपने दोस्तों को बोल दीजिएगा चूस। तो हॉल्ट मतलब रुको, ये हॉल्ट तो इंग्लिश से रिलेटेड वर्ड हुआ, हॉल्ट मतलब रुकना। हॉल्ट, या ठीक है हाल्ट, हाँ, ए आता है, ओ नहीं आता। हाल्ट बोल सकते हैं इसको। तो हाल्ट मतलब रुको। वी हाइसन सी, व्हाट इज योर नेम या हाउ आर यू कॉल्ड। चलिए ठीक है। तो और मैं अगर पागल थोड़ी ना हूँ कि मैं अपना नाम बता दूंगी। हाँ, नाम नहीं बताऊंगा, पर मैं यहाँ पे मुजरिम हूँ, तो मुझे बोलना है ओ फॉरगिव मी, ठीक है? मैं सीधा बस फॉरगिव मी करके पतली गली पकड़कर भाग जाऊंगा। पतली गली क्यों? नॉर्मल गली पकड़ के नहीं भाग सकते? मुहावरा है। तुम क्या हिंदी पढ़ रही हो? कोई मेरे को बोला क्या इंग्लिश पढ़ रहे हो? मुझे हिंदी नहीं आती। क्या हिंदी पढ़ रही हो? मुझे हिंदी नहीं आती। तो अभी क्या बोल रही हो? फ्रेंच बोल रही हो यहाँ पे? मतलब शुद्ध हिंदी नहीं आती भाई, जो बस बात करने के लिए हम यूज करते हैं वही आती है मुझे हिंदी। ये बात करने के लिए होते हैं, बट मुहावरे होते हैं, और मुहावरे जो होते हैं ईडियम्स होते हैं, और ईडियम्स जो होते हैं इतना यूज नहीं होते हैं, तो इसलिए लोगों को थोड़ा कंफ्यूजन हो जाता है। अंडरस्टूड? तो चलो, अभी तो तुम फॉरगिव मी को क्या बोलोगे? ओह को तो ओह ही बोल लूंगा क्योंकि एक वॉइस है ये, और फॉरगिव मी को मैं बोलूंगा वेर जी हुंग। वेर जी हुंग। तो कितना अच्छा आज सीखा यार। हार्टली वेलकम, गुड बाय, और फॉरगिव मी तो वर्जी हुंग मतलब फॉरगिव मी, और फिर हर्जलिश विलकोमन मतलब हार्टली वेलकम, और फिर गुड बाय को मतलब ऑफ वीडरसेहन, और चूस का मतलब है बाय, जो सिर्फ दोस्तों को बोला जाता है, और ऑफ वीडरसेहन मतलब गुड बाय, जो दुश्मनों को बोला जाता है। चलो मैं मजाक कर रही हूँ दोस्तों। तो अगर आप किसी झगड़े में पड़ गए तो प्लीज मेरा नाम मत लीजिएगा। अच्छा, तो चलिए ठीक है। और अगर इसकी बात करें कि बच्चा है, बच्चे अगर मम्मी को बोलना है उसको मम्मी, तो कैसे बोलेगा? मम्मा। और क्या बोलेगा बच्चा? यहाँ जैसे बोलते हैं वैसे ही है, मामा ही बोलेगा उसको, मामा। और बेबी को बताओ, अगर द बेबी है तो क्या बोलेंगे? बेबी मतलब बेबी होता है। द बेबी को क्या बोलेंगे? दास बेबी मतलब वो क्या है? न्यूट्रल है बेबी। हाँ। और मार्शन हमने देखा मतलब लड़की, तो देयर मार्शन
लड़के को दास देखा, मार्शन। हाँ दास मार्शन, माय बैड। और लड़के की बात करें तो जुंगे, तो वो बनेगा देर जुंगे। और सांगरन मतलब सिंगर, दी सांगरन। और एक और चीज हार्टली वेलकम, हेर्जलिश विलकॉमन, गुड बाय, ऑफ वीडर सेहन, बाय, चुस, फॉरगिव मी, ओ वेरजी हुंग, वर्जी हुंक। चलो ठीक है यार, बहुत अच्छे वर्ड्स थे यार, ये अब नॉर्मली अपन भी ऐसे ही बोलेंगे, ऑफ विडर सेहन, वर्जी हुंक, हर्जलिश विलकॉमन। चलो अब आगे नेक्स्ट हम क्या करेंगे? क्योंकि हम अगला क्लास करने वाले हैं थोड़ा और इन्फॉर्मेटिव, यानी कि जैसे कि हमने पिछले क्लास में बोला था कि ऑटोमैट्स के बारे में। ऑटोमैट्स मतलब मशीन्स, यानी कि अगर मैं किसी से कॉन्वर्स कर रही हूँ, मुझे वहाँ पे जाना है और मशीन से कुछ पैसे लेने हैं, तो पैसों की मशीन को हम क्या बोलते हैं हिमांशु? गेल्ड ऑटोमाट, मतलब एटीएम। हाँ, और वो होता है देर गेल्ड ऑटोमाट। तो अभी सबसे पहले छोटे छोटे सिंगुलर और प्लूरल हो जाए। जैसे कि अभी मेरे पास टेलीफोन है, सो दास टेलीफोन होता है, तो उसका अगर मैं प्लूरल लूँ तो यहाँ पे मैं एक चीज बता दूँ आपको, चाहे हमारा सब्जेक्ट देर हो या दी हो या दास हो, जब हम उसका प्लूरल फॉर्म लेते हैं उसका हमेशा पहले उसका आर्टिकल दी बन जाता है। ठीक है, जैसे कि अभी मेरे पास है देर साफ्ट, साफ्ट मतलब जूस, सो उसका प्लूरल बनेगा दी साफ्टे। मतलब अगर मेरे पास है दास टैक्सी मतलब अ टैक्सी, उसका प्लूरल दी टैक्सीज। अगर मेरे पास है दास होटल तो उसका प्लूरल होगा दी होटल्स। रेलवे स्टेशन पे ये सब चीजें होती होंगी, दो लड़के मिलते होंगे, एक लड़का मिलता होगा, ये बात बोलते होंगे, चोर भागता होगा, और कोई मान लो शॉपकीपर बोले और कोई कुछ मांगे, शॉपकीपर बोले कि फॉरगिव मी मेरे पास वो चीज नहीं है, तो वो बोलेगा शॉपकीपर को हम क्या बोलेंगे? हाँ, शॉपकीपर को हम वर्क ऑफिन, ओके, हाँ, कॉफिन मतलब सेल्सवुमन, अगर सेल्समैन हो तो वर्क ऑफिन होगा। हाँ, वर्क ऑफिन। तो चलिए अगर अब इसको उस कॉन्टेक्स्ट में ले जाते हैं, और यही हमारा रिवीजन भी होगा आज के शो का, तो रेलवे स्टेशन पे तुम क्या सीन देखती हो? सबसे पहले रेलवे स्टेशन को तो क्या बोलते हो? मुझे नहीं पता। ओके, स्टेशन को हम बोलते हैं बैनहॉफ। और मेरे को ये पता है कि अगर मेन स्टेशन हो तो स्टेशन तो तुमने बोल दिया भानहॉफ मतलब रेलवे स्टेशन, और हॉफ होता है मतलब मेन, तो मेन रेलवे स्टेशन यानी कि सेंट्रल रेलवे स्टेशन, तो बनेगा हॉफ्ट बैनहॉफ। ठीक है, तो तुम न्यूज़पेपर की स्टॉल देखोगी तो तुम उसको बोलोगी ज़्यूटुंगन मतलब न्यूज़पेपर्स, और अगर फ्लावर्स के लिए देखोगी तो ब्लूमिन। ज़ाइटुंग होता है, वापस से जी जाई, हे भगवान। अरे यार वो SIE होता है जी, तो ये ZEI जाई कैसे हो जाता है? हिमांशु, मैंने जमा नहीं लिखा है, प्रोनाउंसिएशन जैसा है वैसे तुम्हें प्रोनाउंस करना पड़ेगा। चलो ठीक है दोस्तों, आप ये मत समझिएगा कि हमको आती नहीं है इतनी, पर हम थोड़ी थोड़ी क्या मिस्टेक करते हैं ताकि थोड़ा फनी हो सके और आप अपने आप को इससे भी रिलेट कर सकें। हाँ, तुमने अगर एक मिस्टेक कमिट किया हो तो तुम क्या बोलोगे? पार्डन मी। हाँ। तो उसमें जर्मन में क्या बोलोगे? आई डोंट नो। यूज कर सकते हैं उसको, वेरजी हंग। चलो ठीक है, तो फिर अगर अपन रेलवे स्टेशन पे ये देखते हैं कि एक लड़का मिलता है, एक लड़की मिलती है, और दोनों इतने जल्दी में तो सिर्फ अपना नाम बता पाते हैं, तो लड़की बोलेगी हालो इश हाइजे क्लाउडिया उन्दू मतलब हेलो मैं हूँ क्लॉडिया और तुम कौन हो, तो लड़का बोलेगा इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया मतलब ये जल्दबाजी बता रहे हैं कि उसने बस सिर्फ अपना नाम बोला, इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया मतलब गुड बाय क्लॉडिया। बंदे के पास बिल्कुल टाइम नहीं है, लड़कियों के लिए लड़के के पास टाइम नहीं है क्या यार। जब ट्रेन छूटती है ना तो ट्रेन वालों से पूछो कि क्या गुजरती है। और फिर उसके बाद अगर मान लो चोर दिख जाए, पुलिस वुमेन को चोर दिख जाए रेलवे स्टेशन पे, तो वो बोलेगी रुको, हॉल्ट हिमांशु हॉल्ट। ओके तो तुम अपने आप को पुलिस वुमेन बोल रही हो और मुझे चोर बोल रही हो? जी हाँ, आपने अगर ऐसे समझ लिया तो मैं क्या करूँ? ठीक है, तो तुम बोलोगी हॉल्ट वी हाइजन जी इश हाइजे हिमांशु मंगानी, और इश हाइजे वोर नाम हिमांशु, इश हाइजे नाक नाम मंगानी। और अगर तुम बाद में मान लो कोई बेबी को देखती हो तो वो क्या बोलेगा? नॉर्मल मम्मा मम्मा जो बोलते हैं, तो उसमें तो कुछ है नहीं, बेबीज क्या जर्मन बोलेंगे यार, हाँ तो छोड़ो। यार। और मान लो अगर किसी एक लवर को देखती हो तुम रेलवे स्टेशन पे, वो उसको फूल लाके दिया मतलब ब्लूमेन फ्लावर्स लाके दिया, तो वो लड़की कैसे बोलेगी उसको कि थैंक यू फॉर द फ्लावर्स? तो बोलेगी डांके फ्यूर दी ब्लूमेन। तो डांके मतलब थैंक यू, फॉर मतलब फॉर दी ब्लूमेन, क्योंकि ब्लूमेन क्या है? फ्लावर्स है,
तो इनमें हम दी Die यूज करेंगे, Blumen। तो दी ब्लूमन। हाँ, मैंने आपको अभी अभी बोला है कि ब्लूमे मतलब फ्लावर, सो वो होगा डी ब्लूमे मतलब अ फ्लावर, डी ब्लूमेन मतलब बहुत सारे फूल। और अगर जैसे कि अभी रेलवे स्टेशन पे मान लो ट्रेन स्टार्ट हो चुकी है और एक पैसेंजर बाय कर रहा है अपने दूसरे पर्सन को जो कि उसको सी ऑफ करने आया है, तो वो उसको कैसे बोलेगा? ऑफ फीडर से हैन। ऑफ फीडर से हन। और अगर मान लो कोई वेलकम कर रहा है, कोई ट्रेन आई है और वहाँ से कोई रिसीव करने आया है, तो वो बंदा कैसे बोलेगा? हार्टली वेलकम, हर्जलिश विलकॉमन। तो चलिए ठीक है, आज का हमारा शो यही था और तो अब हम आपको गुड बाय कहने वाले हैं। अब हम गुड बाय आपको- नहीं कहने वाले, हम तो सिर्फ आपको बाय कहने वाले, क्योंकि हम आपको वापस ये शुरू हो गई फिर से। अरे यार, मतलब जो सीखने सही से सीखते हैं ना। हाँ सही है, पर थोड़ा देखो होना चाहिए, यूं ऐसे मॉड्यूलेशन आने चाहिए। तुम ऐसे मत समझना कि मैं तुमको टोक रहा हूँ, तुम ऐसे समझना तुम ऐसे नहीं, बिल्कुल नहीं ऐसे तो मैं इसको समझती नहीं हूँ। दोस्तों भाई, टोकने का पूरा हक है तुम्हारा। चलो बढ़िया काफी। मैं एक शब्द बोलूंगा तो तुम वापस से मेरे को डांटोगी, पर कोई बात नहीं, आई एम जस्ट किडिंग, मैं सिर्फ मजाक कर रहा हूँ ताकि लिसनर्स को और मजा आए और वो समझ पाए। ठीक है श्राव्या? हाँ। तो अब बाय बोलना है तो चुस, ठीक है? गुड बाय बोलना है तो ऑफ फीडर से है, तो ऑफ फीडर से है। हम लोगों को तो आपको गुड बाय बोलने का कोई इरादा है नहीं। जी हाँ, हम जल्दी वापस आएंगे एक और एपिसोड के साथ। Ich bin Shravya। Ich bin हिमांशु मंघानी। Ihr zuhörte Learning German। मतलब आप सुन रहे थे लर्निंग जर्मन। Und dies ist VIT Community Radio 90.8 FM। मतलब ये है VIT Community Radio 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello everybody। Dice is VIT Community Radio 90.8 FM। ये है VIT Community Radio 90.8 FM और आप सुन रहे हैं लर्निंग जर्मन। तो उसको हम क्या बोलेंगे? Ihr hörte Learning German। और आगे Ich bin हिमांशु मंघानी। Und ich bin Shravya। मतलब मैं हूँ हिमांशु मंघानी और मैं हूँ श्राव्या। हम आपका हार्टली वेलकम करते हैं। हार्टली वेलकम को हम क्या बोलेंगे? Herzlich willkommen। Exactly। So herzlich willkommen zu Learning German। Heartily welcome to Learning German। Cool, das ist toll, that is great। ओके, तो हम आज क्या करने वाले हैं हिमांशु? आज हम क्या करने वाले हैं? आज हम वही नॉर्मल चीजें करेंगे, प्रैक्टिस करेंगे, देखेंगे कि हम कैसे अपनी जर्मन को और अच्छी तरह से सुधार सकते हैं और अच्छी तरह से बोल सकते हैं। ठीक। लास्ट एपिसोड में हमने जैसे कि रेगुलर जो कुछ भी रेगुलर सेंटेंस हमने सीखे, इस बार भी ऐसे करने वाले हैं। तो चलिए तुम मुझे कोई भी एक रैंडमली सेंटेंस बोल दो, मैंने जो अभी तक पढ़ा है उसके पीछे की ग्रामर बताऊंगा और बताऊंगा कि उसका मतलब क्या है। वो बर्लिन में रहता है। वो बर्लिन में रहता है। हाँ। तो बर्लिन को तो बर्लिन बोलेंगे और वो मतलब तुम बोल रही हो थर्ड पर्सन सिंगुलर के लिए, ठीक है ना? तो अगर मैं ही मानूं लड़का, तो ही को मैं बोलूंगा एर बर्लिन में रहता है, तो एर वोंट इन बर्लिन। टी लगा देंगे वोनन के, जो रूट वर्ड है उसका ईएन हटा के टी लगा देंगे। वर्ब कॉन्जुगेशन ऑफ वोनन, एर जी एस के कैसे बनेगा? वोंट। रूट वर्ड पे टी लगाएंगे, तो ठीक है। एर वोंट इन बर्लिन। चलो ठीक है, तुम अगर इसका हिंदी मतलब बताओ कि वो बर्लिन में रहता है। हाँ, पर अगर मैं बोलूं दास इस्ट ein Verkäufer, er wohnt in Berlin। ओके, तो das ist ein Verkäufer। das मतलब that, is ein a Verkäufer, shopkeeper। So das ist ein Verkäufer, that is a shopkeeper। Er wohnt in Berlin, he lives in Berlin। वो बर्लिन में रहता है। और अगर मान लो अब मैं सेकंड वाला केस समझाता हूँ, खुद ही जर्मन में और एक खुद ही हिंदी में, तुम थर्ड केस समझाना, खुद ही जर्मन में खुद ही हिंदी में। तो अगर मैं बोलूँ Das ist eine Reporterin, sie macht ein Interview।
मतलब das ist, that is. eine मतलब अ, और रिपोर्टरिन है आईएन लगा हुआ है, तो हम फीमेल की बात कर रहे हैं, तो उस केस में आइन जो ए है उसके पीछे ई लगा देंगे, तो das ist eine Reporterin, sie macht ein Interview, मतलब she takes a interview. मार्क मतलब डू या टेक कुछ भी, तो शी, जी मतलब शी, मार्क्ड मतलब टेक, आइन मतलब अ, इंटरव्यू मतलब इंटरव्यू, तो इंटरव्यू को इंटरव्यू ही बोलेंगे. ठीक है, तो अभी मैं तीसरा केस पे चलती हूँ. तीसरा एग्जाम्पल टू बी मोर प्रिसाइज. Das ist ein Baby. Das मतलब that, ist मतलब is, ein मतलब a, baby baby मतलब बेबी ही होता है. Es weint. एस मैंने आपको बोला है कि हम बेबी को ही या शी नहीं बोलते हैं, हम यूजुअली बेबी को इट के नाम से रेफर करते हैं. तो इट क्राइस मतलब एस, वाइंट वाइंट मतलब क्राइस. एस इज अलीन मतलब इट इज अलोन, वो अकेला है, वो बच्चा है. दास इज अब आइन बेबी, वो रो रहा है. एस वाइंट, वो अकेला है. एस इज अलाइन. तो अब फोर्थ केस ले लेते हैं. Das sind Fußballfans, मतलब they are Fußballfans, मतलब that are Fußballfans. Das मतलब that और sind मतलब are Fußballfans. और हमने टू बी का मतलब देखा था कि सिंध बोलते हैं विर, और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करी जाए, फर्स्ट पर्सन प्लूरल, तो हम फूटबॉल फैंस हैं, तो हम थर्ड पर्सन, ये सब चीजें क्या हुई, थर्ड पर्सन प्लूरल हुई, तो इसलिए बोलेंगे दा सिंध फूटबॉल फैंस जी विंकन. अब जी थर्ड पर्सन प्लूरल के लिए आता है, तो जी, और विंकन मतलब वेविंग. विंकन मतलब इंग्लिश वाला विंक नहीं है, सो विंकन मतलब वेविंग, मतलब वो हाथ हिला रहे हैं ऐसे कुछ. तो अगर मैं बोलना चाहूँ एक आदमी आ रहा है, so एक आदमी आया, सो अ मैन कम्स, दैट मींस ein Mann kommt. और अगर मैं बोलूँ एक लेडी गा रही है या गाती है, तो लेडी के लिए बोलेंगे फ्राउ, और सिंगन रूट वर्ड हो गया. अब थर्ड पर्सन सिंगुलर है, तो उसमें टी जोड़ देंगे ईएन हटाकर, तो सिंक्ड. और अ आइन होता है, बट फ्राउ क्या है, लड़की है, फ्राउ फेमिनिन है, तो ई जोड़ देंगे, तो आइन है फ्राउ सिंग. जी हाँ. और अगर मैं बोलना चाहूँ कि अ गर्ल लाफ्स, गर्ल को हम बोलते हैं मार्शन, तो यहाँ पे जर्मन में गर्ल को न्यूट्रल डिस्क्राइब किया हुआ है, तो बनेगा दास मार्शन. तो मैं बोलूंगी अ गर्ल लाफ, दास मार्शन. दास मार्शन के लिए हम मैं अ के लिए आइन यूज करूंगी, पर ये दास है न्यूट्रल, तो आइन ही रहेगा, ई नहीं ऐड होगा. सो आइन मार्शन लाक्ट. लाक्ट मतलब टू लाक. और अगर मैं बोलूं पीपल कम एंड गो, तो पीपल बोलते हैं मेंशन, कॉमन, und gehen. अब ये क्या थर्ड पर्सन प्लूरल है, मेंशन यानी पीपल, बहुत सारे थर्ड पर्सन प्लूरल हैं, तो उस केस में कोई छेड़खानी नहीं है, रूट वर्ड को हमने वही रखा है, तो कॉमन und gehen. पीपल कम एंड गो. अब इसका मतलब क्या हुआ, दी रिपोर्टर इन हेस्ट क्लारा लिंसे, मतलब द रिपोर्टर कॉल्ड इज कॉल्ड क्लारा लिंसे. दी रिपोर्टर इज कॉल्ड क्लारा लिंसे. दाई बोला है, दास का मतलब होता है दैट. दाई नहीं बेटा, दी. हाँ वही. हाँ, दी रिपोर्टर इन हाइस क्लारा लिंसे. अगर इसका मतलब क्या हुआ, दी फुटबॉल फैंस कॉमन ऑस ड्यूशलैंड. हाँ, दी फुटबॉल फैंस मतलब द फुटबॉल फैंस, कॉमन मतलब टू कम, आउस मतलब फ्रॉम, ड्यूचलैंड मतलब जर्मनी. So, the Fußball fans kommen aus Deutschland. The football fans come from Germany. और अगर मैं बोलूँ जैसे he is a policeman, तो मैं बोलूँगा er ist Polizist. हाँ, मतलब he is a policeman. He मतलब er, is मतलब ist, Polizist मतलब policeman. फिर es ist glücklich, मतलब it is happy. हाँ, it is happy. और अगर मैं बोलना चाहूँ कि sie sind Touristen, मतलब sie मतलब they all are टूरिस्ट्स. तो टूरिस्ट नॉर्मल हुआ, उसके अगर बाद में ईएन जुड़ा हुआ है तो वो प्लूरल टूरिस्ट्स हैं, मतलब टूरिस्ट्स हैं, और अगर आईएन जुड़ा हुआ है तो टूरिस्ट लड़की है. और अगर मैं बोलना चाहूँ कि she is Sängerin, मतलब she is a singer. अब सेकंड, ein man singt, मतलब a man sing, er lacht, he laughs, er ist glücklich, he is happy. और दूसरा अगर eine Frau geht, sie winnt, sie ist allein. अच्छा ठीक है, रुको, उसका मैं कन्वर्शन कर देती हूँ. तो वापस से सेंटेंस बोलो हिमांशु. eine Frau geht, a lady go. Okay, a lady goes. sie winnt, she cries. sie ist allein, she is alone. cool. ein Mädchen kommt. Okay, a girl comes. es singt मतलब
शी सिंग्स। हाँ, पर अगर क्योंकि इट सिंग्स, क्योंकि मार्शन क्या होता है, न्यूट्रल होता है। हाँ, यहाँ पे दास मार्शन होता है तो उसने एस यूज किया, तो राइट, इट सिंग्स। जी हेस्ट कार्मेन। जी, शी इज कार्मेन। शी इज कॉल्ड एज कार्मेन। उस लड़की का नाम है कार्मेन। मेंशन कॉमन und gehen। मेंशन मतलब पीपल, सो पीपल कम एंड गो। जी sind टूरिस्टन, जी मतलब दे, जिन मतलब आर, टूरिस्टन मतलब टूरिस्ट। जी winken। दे वेव। गुड गुड, das ist toll, that is ग्रेट। ठीक है। आबेर, बट हमें और बहुत कुछ चीजें सीखनी है। हमें भी बहुत कुछ चीजें सीखनी है। टूरिस्टन विंकन। ओके, टूरिस्टन विंकन मतलब टूरिस्ट वेव। तो टूरिस्टन प्लूरल है, विंकन रूट वर्ड है, तो प्लूरल के लिए कोई छेड़खानी नहीं। टूरिस्टन विंकन मतलब टूरिस्ट वेव। अगर मैं बोलना चाहूँ कि अ ट्रेन कम्स, तो ein Zug geht goes बोलोगी, comes के लिए तुम बोलोगी kommt। ein Martian laughed। a girl laughs। ओके, ein Mann winked। a man waved। यहाँ पे man सिंगुलर है तो इसलिए हमने winked यूज किया। eine Frau weint। a girl cries। हाँ, और der Mann sagt auf Wiedersehen। ऑफ Wiedersehen तो रहा अपना फेवरेट वर्ड, दैट इज गुड बाय। तो यहाँ पे sagt मतलब टू से, सो der Mann sagt auf Wiedersehen, so the man says goodbye। Die Frau sagt auf Wiedersehen। लड़की ने बोला कि die Frau, the lady said goodbye। Der Mann und die Frau sind verliebt, मतलब the man and the lady are in love। Okay। verliebt मतलब in love। verliebt मतलब to be in love। ठीक है दोस्तों, ये बहुत ध्यान से सुनना पड़ेगा क्योंकि verliebt मतलब to be in love। हाँ। Ein Bahnhof मतलब a railway station। मैंने आपको पहले बोला था, लास्ट क्लास में ही बोला था कि Bahnhof मतलब a railway station, so ein Bahnhof a railway station। अब मैं वही रेलवे स्टेशन का वापस से आपको एग्जाम्पल देता हूँ, कंसिडर करता हूँ। तुम बताओ इसकी पीछे क्या लॉजिक है इसको यूज करने का, और इसका हिंदी में मतलब बताओ। ein Bahnhof a railway station। Menschen kommen und gehen। Menschen मतलब people, kommen come, und and gehen go, so people come and go, लोग आते और जाते हैं। lachen und weinen। lachen मतलब हंसना, to laugh, und is and, और weinen मतलब रोना, to cry, so lachen und weinen हंसना और रोना। ein Zug kommt। अभी आपको बोला था ein Zug kommt, a train comes। Touristen sie reason sie winken। Touristen मतलब touristen sie reason मतलब tourists are there। नहीं, touristen मतलब tourists, okay, फिर sie reason मतलब they all travel। हाँ, reason का मतलब है to travel, so they travel। sie winken, they wave। ein Martian es lacht। ein Martian मतलब a girl, it laughs। eine Frau ein Mann। eine Frau a lady, ein Mann a man। er sagt auf Wiedersehen। er sagt as usual, he says auf Wiedersehen, goodbye। ein Kuss a kiss। aber sie weint। आबेर अभी आपको बोला है, आबेर मतलब पर, हाँ पर she cries मतलब पर वो रो रही है, तो मतलब she cries। where is their man। where यानी कि who, is यानी कि is, their man, who is the man। wie heißt die Frau। how is that lady called, so wie heißt die Frau। wo wohnt wo wohnt sie। wohnt का मतलब क्या होता है हिमांशु। stay रुकना, रहना, live, तो वो मतलब where, wohnt मतलब रुकना, हाँ, er मतलब he, तो where he lives। और वो wohnt sie मतलब where she lives। sie ist jung, er ist jung का मतलब होता है young, so sie मतलब she ist मतलब is, jung मतलब young, she is young, er ist jung, he is young। sie sind verliebt। sie मतलब they, यहाँ पे sind are verliebt in love, so they are in love। sie sind verliebt। der Mann winkt। der Mann मतलब the man, winked waved। die Frau geht। the lady goes। Menschen kommen und gehen। Menschen मतलब people, common मतलब आना, und मतलब and, gehen मतलब जाना। lachen und weinen।
हंस रहे और रो रहे यार। आइन बानहुफ। रेलवे स्टेशन। तो ठीक है, तो हमने इसमें जाना अ रेलवे स्टेशन। पीपल आते हैं और जाते हैं, हंसते हैं और रोते हैं। एक ट्रेन आती है, टूरिस्ट हैं जो ट्रैवल करते हैं और हाथ हिलाते हैं, मतलब बाय बाय करते हैं। एक लड़की है जो हंसती है, एक लड़का है और एक औरत है। लड़का कहता है गुड बाय और फीडर से हैं, दोनों किस करते हैं, एक किस आइन कुस। बट वो रोती है क्योंकि वो लड़का उससे दूर जा रहा है। तो मतलब आबर जी वीन। फिर क्या था? बस यही था रेलवे स्टेशन, दैट इज आइन बाहनहोफ। यार पूरा रेलवे स्टेशन का सीन दिखा दिया यार तूने तो। तुम बोलो अपना इंट्रोडक्शन। अगर ठीक है, मैं अपना इंट्रोडक्शन देती हूँ। इश हाइसर श्राव्या कर्रा। मतलब तुम हो श्राव्या कर्रा। तुम्हारा वोर नाम श्राव्या हो गया और नाक नाम कर्रा हो गया। कर्रा हो गया। इश बिन आइना स्टूडेंट इन। तुम एक स्टूडेंट हो। हाँ। इश वोहना इन वेल्लोर। तुम वेल्लोर में रहती हो। इश आर्बाइटे इन वीआईटी कम्युनिटी रेडियो। तो तुम काम करती हो वीआईटी कम्युनिटी रेडियो में। इश योरा गन मुजी। तुम्हें म्यूजिक सुनना अच्छा लगता है? जी हाँ। ठीक है, तो फिर अब एक और मान लो कॉन्वर्सेशन हो रही है, तो मैं तुमसे क्वेश्चन पूछता हूँ और मैं उसी का ही जर्मन भी बताऊंगा और हिंदी भी बताऊंगा। तुम आंसर में अपना जर्मन बताओ और हिंदी बताओ। तो वी हेज दू ने हाउ आर यू कॉल्ड? वी हेज दू मतलब इश बिन श्राव्या, मेरा नाम श्राव्या है। वो वोंस दू, तुम कहाँ रहती हो? मैं तो मैं क्या बोलूंगी, इश वोहना इन हैम्बर्ग। वान कांस दू, तुम कब आई? इश कॉमा बाल्ड, मैं जल्दी आई। आपको याद दिला दूं वापस से, बाल्ड मतलब जल्दी और स्पार्ट मतलब देर से। और अरबाइटेस दू, क्या तुम काम करती हो? या इश आर्बाइटे इन वीआईटी कम्युनिटी रेडियो। वास मार्क्स दू, तुम क्या काम करती हो? इश बिन आइना होस्ट इन वीआईटी कम्युनिटी रेडियो। बिस्ट दू ग्लूक्लिश, क्या तुम खुश हो वीआईटी कम्युनिटी रेडियो में? या इश बिन ग्लूक्लिश। सेम हेयर। तो चलिए ठीक है, हम वापस से रिवीजन करा देते हैं। अभी तक और हमने क्या पढ़ा था? हमने ये पढ़ा था कि हर्जलिश विलकॉमन। हेर्सलिश विलकॉमन मतलब हार्टली वेलकम। फॉरगिव मी मतलब वेरजी हुंग। और चुस को बोलेंगे बाय और ऑफ वीडर से हेन को बोलेंगे गुड बाय। ओके, बिस्ट दू ग्लूक्लिश। या इश बिन ग्लूक्लिश। वास मार्क्स दू, इश आर्बाइटर, तुम काम करती हो। वॉन कॉम्स दू, तुम कब आई? इश कॉम बाल्ड। वो वोंट्स दू, तुम कहाँ रहती हो? इश वोहना इन वेल्लोर। वी हेज दू, तुम कौन हो? इश हाइसर श्राव्या खरा। ओहो, इश होरे गन म्यूजिक। I like listening to music. Ich spiele gern Klavier. I like playing piano. Ich wohne in VIT. I live in VIT. Ich bin traurig. मैं बहुत दुखी हूँ। Ich bin glücklich. मैं बहुत खुश हूँ। Where are you? मैं कहाँ हूँ? ये क्या था? Where are you? इसको बोलते हैं कि बहुत ज्यादा मतलब तल्लीन हो जाना, मतलब मग्न हो जाना, कि तुम्हें कुछ पता ही नहीं चले कि तुम क्या कर रही हो। पता नहीं, मैं बस तुम्हारे क्वेश्चन का आंसर दे रही थी। तो हाँ, हो जाती है गलती कभी कभार। हाँ, फिर अब आगे। चुस हिमांशु, मैं बहुत थक गई हूँ। तुम थक गई हो? नहीं, पर अभी थोड़ा और करेंगे, 2-3 मिनट तक और खींचेंगे और बोलेंगे। तो अगर मैं बोलूँ कि इश ट्रॉमा मतलब तुम ट्रॉमा में चले गए? नहीं, आई ड्रीम। ओह हाँ, इश ट्रॉमे। भूल गई। इश ट्रॉमे। सो तुम क्या ड्रीम कर रहे हो हिमांशु? बस कुछ नहीं, यही सोच रहा हूँ कि स्पीकर्स के उस और जो लिसनर्स हैं वो अच्छी तरह से सुन रहे होंगे, समझ रहे होंगे और पहचान रहे होंगे जर्मन लैंग्वेज को, और अपनी गलतियों से सीख रहे होंगे, क्योंकि गलतियों से ही सीखते हैं तो इंसान आगे बढ़ता है। ज़ुकुन्फ्त का मतलब क्या होता है? ज़ुकुन्फ्त फ्यूचर। यस, मुझे याद है। वर्गान गेन हेट। क्या? वर्गान गेन हे पास्ट। इश बिन अलीन। इश बिन अलीन, अलीन मतलब अलोन। सो इश बिन अलीन, आई एम अलोन। जान इस्ट अलीन। जान मतलब शायद उसका नाम है। वो उसका नाम जान है कि यान है? ठीक है, जो कुछ भी हो। इस्ट मतलब इस, अलीन अलोन। सो यान या जान जो कोई भी हो, अलोन है, अकेला है। इश शी के ब्लूमिन। इश शी ह ब्लूमिन मतलब आई, शीहा मतलब सेंड, ब्लूमन मतलब फ्लावर्स। बढ़िया, काफी बढ़िया। और फिर याद है भाई, आई थिंक हमने ये पहले किया हुआ है ना हिमांशु?
हाँ ये कर रखे हैं, पर हम ऐसे ही मतलब प्रैक्टिस कर रहे हाँ, हैं, जो क्योंकि देखो पहले किया हुआ था पर अपन को भी पता नहीं था कि पास्ट को क्या बोलते हैं, लीबन लीबन का भी थोड़ा अंतर था, तो हम प्रैक्टिस कर रहे हैं क्योंकि जीवीपी से चलता है, जो भी चलता है ग्रामर वोकैबुलरी हाँ और भाई, प्रैक्टिस। आ गई हमारी सिग्नेचर वापस। जीवीपी तो was तो magst bist du? du glücklich? Ja, ich bin glücklich. Gut, das ist toll, das ist wunderbar। तो चलिए अब यहाँ पर हम विराम देते हैं, हमारा ये चैप्टर या ये आज का लेसन खत्म करते हैं। तो मैं हूँ हिमांशु मंघानी Und ich bin Shravya. Dies ist VIT Community Radio und ihr Sorte Learning German. मतलब मैं हूँ हिमांशु मंघानी और ये थी श्राव्या कर्रा और आप सुन रहे थे लर्निंग जर्मन, और ये है आपका सबसे चहीता रेडियो VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello everyone. You're listening to VIT Community Radio 90.8, the DIY show, and this is your host Anjali Gopakumar. Are you one of those creative, crafty people who love making things? Do you ever feel like recreating the magic from a plastic cup or a used CD? Do you feel the need to decorate your room with as many colorful things possible, but with the minimalistic usage of materials? Well then, this is the right show for you. In this show, the DIY show, I'll bring to you simple and creative ideas on how to use up your time and make beautiful and useful items. I will be telling you how to make simple do-it-yourself items. Are you super interested now? Let's start then. On my first show, I will be telling you how to make a beautiful dream catcher. For those who don't know what a dream catcher is, it's a small hoop containing a horsehair mesh decorated with feathers and beads, believed by American Indians to give its owner good dreams. A little bit of interesting information. Dream catchers originated with the Ojibwe people, who wove these magical webs from willow hoops and sinew. The hoop represents the travel of Gizes, the sun, through the sun and through the sky. At night, the hole in the center only lets Bavaji, good dreams, pass. Bavaji again, bad dreams, are trapped in the web and dispelled at the first light of the morning. So that is the story behind the dream catcher. Today, I will be telling you how to make one. First, what all materials do you require? 1. A bangle or anything circular, some feathers, some beads, a needle, a thick string or a ribbon, and a thin string. Now, how do you do it? First, take the thick thread or ribbon and wrap it securely around the bangle. Double secure the end. Next, the string is woven onto the hook to create the dream catcher's web. It should be strong but thin. While weaving the first row, begin by tying one end of the string in a knot at the base of the hanging loop. Working clockwise, stretch the string to a spot a few inches down the hoop and loop it around the hoop. Stretch the string a few inches to the right and loop it around the hoop again. Continue making loops that are evenly spaced apart until you reach the beginning again. After that, take the end of the string and weave it under the loop created between the first and second peaks. Make a hitch by using the thread to make a loop over the loose string. After making the first hitch, make another hitch at the thread between the second and third knots. Continue weaving the thread in this manner until you have made a hitch at the thread between every knot. Each hitch should fall at the exact midpoint of the thread between the knots. As you weave, the thread should be pulled slightly but not too tightly. After making the first row of hitches,
continue weaving the thread between the new segments you have created and making a hitch in the middle of each one. The circle you weave will become smaller and smaller. As it becomes smaller, pull the thread tighter and tighter. And if you desire, you can add a few beads or gemstones to the dream catcher as you weave. Space them out randomly or create a pattern. When you've woven the web down to a tiny circle in the middle, tie the end of the thread over the place where you would have made the final hitch. Make a double knot to ensure it won't come undone. Pull it tightly and snip off the end. If you wish to add an ornamental feather or two, tie a new piece of string securely around the base of a feather. Tie the other end of the feather to the center of the dream catcher over one of the hitches in the center circle. Use a double knot to make sure it's secure. Snip off the dangle thread on either end. You can add beads to the string after one end has been tied to the base of the feather before you secure it to the dream catcher. And now, hang the dream catcher. Place the dream catcher near your bedroom window. With the first rays of sunlight, all bad thoughts that enter your mind during the night should disperse. Only good thoughts will be entering your mind for the day. But then again, these are just theories and stories. I honestly hope this show's been interesting. And I really hope you try your hand at making a dream catcher, because I promise you, it will be worth all the effort. It'll be that beautiful. Of course, today's show has just been about making a crafty showpiece. But in the coming shows, I'll tell you various ways to use all those useless things that have been lying around in your room for a very long time. Till the next time then, this is your host Anjali Gopakumar from the DIY show, signing out. And you're listening to VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने दो किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा ना जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं। और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात, शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विदु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि ये एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है, थोता चना बाजे घना।
बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक श्रुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों, दो बहनें। दो बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम में आपका स्वागत है। आप सुन रहे हैं आपका पसंदीदा कार्यक्रम ऊंची उड़ान के राही विधि के साथ। दोस्तों, जब भी हम किसी सफल व्यक्ति के बारे में कभी पढ़ते या सुनते हैं तो सभी में एक न एक बात कॉमन मिलती है। वह एक बात है उनकी लगन। जी हाँ, उन लोगों को किसी एक चीज की ऐसी लगन हो जाती है कि उन्हें फिर दुनिया में और कुछ नहीं सूझता, और अपनी उस लगन और मेहनत के बल पर वो कुछ ऐसा कर जाते हैं जिसे दुनिया उन्हें कभी भुला नहीं सकती। आज मैं आपको एक ऐसे ही व्यक्ति के बारे में बताने जा रही हूँ। वर्ष 1883 इंजीनियर जॉन रॉबलिंग के जीवन में एक महत्वपूर्ण वर्ष था। क्यों न हो, इसी वर्ष उन्हें न्यूयॉर्क से लॉन्ग आइलैंड को जोड़ने के लिए एक शानदार पुल का निर्माण करने का विचार आया था, लेकिन विशेषज्ञों ने उनका यह विचार खारिज कर दिया। पूरी दुनिया उनके विचारों के खिलाफ थी, और कुछ लोगों ने तो यह तक कह दिया कि उन्हें इस योजना को ड्रॉप कर देना चाहिए। लेकिन रॉबलिंग के इंट्यूशन ने उन्हें कह रखा था कि उनकी दृष्टि पुल के बारे में सही है। रॉबलिंग को उनके विचार के लिए केवल एक ही आदमी का समर्थन मिला, वो भी था उनका बेटा वॉशिंगटन। वॉशिंगटन भी एक इंजीनियर थे। उन्होंने एक साथ एक योजना तैयार की और आवश्यक टीम की भर्ती की। वे अच्छी तरह से इस मकसद के लिए तैयार थे। पुल निर्माण का काम शुरू किया गया, परंतु कार्यस्थल पर हुई एक दुर्घटना में रॉबलिंग की मृत्यु हो गई। आमतौर पर कोई और होता तो इस कार्य को छोड़ देता, लेकिन वॉशिंगटन जानते थे कि उनके पिता का सपना पूरा हो सकता है। पर किस्मत तो देखिए, वॉशिंगटन को मस्तिष्क क्षति का सामना करना पड़ा और वह स्थिर हो गए। वह इस हद तक घायल हो गए कि न तो वे चल सकते थे और न ही बात कर सकते थे, यहाँ तक कि वे हिल भी नहीं सकते थे। एज यूजुअल, विशेषज्ञों जिन्होंने पुल का निर्माण नहीं करने की सलाह दी थी, उन्होंने दोनों को पागल और मूर्ख करार दिया। वॉशिंगटन अपनी सेवाओं का विस्तार करने की स्थिति में नहीं थे, पर निर्माण परियोजना को समाप्त करने के बारे में वे कभी सोच भी नहीं सकते थे। वह अपने उद्देश्य के बारे में स्पष्ट थे। अब वॉशिंगटन बातचीत करने के लिए अपनी पत्नी पर पूरी तरीके से निर्भर थे। उन्होंने बातचीत करने के लिए अपनी एक चलती उंगली का इस्तेमाल किया और अपनी बात समझाने की
एक कोड प्रणाली विकसित की। शुरू में हर किसी को वह मूर्ख लगे, पर वॉशिंगटन ने हार नहीं मानी। अगले 13 सालों तक उनकी पत्नी ने उनके निर्देशों की व्याख्या की और इंजीनियर्स को समझाया। इंजीनियर उनके निर्देश पर काम करते गए और आखिरकार ब्रुकलिन ब्रिज हकीकत में बनकर तैयार हो गया। आज वह ब्रिज एक शानदार स्पेक्टेक्युलर लैंडमार्क के रूप में बाधाओं का सामना करने वाले लोगों के लिए एक प्रेरणादायक ट्रू लाइफ स्टोरी के रूप में खड़ा है। तो दोस्तों, हमने इस कहानी से सीखा कि परिस्थितियों को अपनी शक्ति खत्म करने की अनुमति कभी मत दीजिए। हमें हमेशा याद रखना चाहिए कि लहरों से डरकर नौका पार नहीं होती और कोशिश करने वालों की कभी हार नहीं होती। इसी के साथ आपकी होस्ट विधि को दीजिए इजाजत और सुनते रहिए आपका पसंदीदा शो ऊंची उड़ान की राही। Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு,
தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு காரசாரம் நிகழ்ச்சியில நம்ம எடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டு உபயோக பொருட்களை நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்ல நம்மள சோம்பேறி ஆகுதா, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு காரசாரம் நிகழ்ச்சியில நம்ம கூட பங்கேற்பதற்காக இங்க சில பேர் வந்திருக்காங்க. உங்களை பத்தி நீங்க அறிமுகம் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் சுதர்ஷன், வேலூர்ல இருந்து வரேன், எம்பிஏ படிச்சிருக்கேன். வணக்கம், நான் சங்கீதா, திருவள்ளத்திலிருந்து வரேன், பிஏ தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன். வணக்கம், நான் ஷீலா, நான் வாலாஜிலேருந்து வரேன், பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். வணக்கம், என்னோட பேர் கல்பனா, வாலாஜிலேருந்து வரேன், பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்கோம். வணக்கம், என் பேர் பிரேம்குமார், நான் பிஏ அரசியல் பண்ணியிருக்கேன், நான் ராணிப்பேட்டையிலேருந்து வரேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்கள், இன்றியமையாத விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கு. நிறைய பொருட்கள் நம்ம யூஸ் பண்றோம், மிக்சி, கிரைண்டர் போன்ற பல பொருட்கள் யூஸ் பண்றோம். ஸோ இந்த பொருட்களால நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்ல நம்மள சோம்பேறி ஆக்குதா, அதை பத்தி உங்களோட கருத்து? இந்த வீட்டு உபயோக பொருட்கள்னு வரும்போது இதுல 2 பார்வை இருக்கு என்கிட்ட இருந்து. வீட்டு உபயோக பொருட்கள் முக்கியமா எதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டதுன்றனா, உங்களுக்கு ஒரு நேரம் மிச்சம் பண்றதுக்காக தான் இது முக்கியமா வந்தது. குறிப்பா சொல்லணும்னா, இந்த வேலைக்கு போற பெண்களுக்கு உதவியா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்தது. வீட்டு உபயோக பொருட்கள்னு சொல்லும் போது இந்த மிக்சி, கிரைண்டர் மட்டும்தான் இல்ல, நம்ம உபயோகப்படுத்துற வாகனங்களும் கூட சேர்த்துதான். இந்த 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் எல்லாமே சேர்த்துதான். அப்படி வரும்போது முக்கியமா நாம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய அவசரத்துக்கு அதை உதவியா பயன்படுத்திக்கணுமே தவிர, அதுவே அத்தியாவசிய பொருட்களா மாறும் போதுதான் நமக்கு பிரச்சனைகளா மாறுது. நம்மளோட அவசரத்துக்கு உதாரணத்துக்கு, நம்ம காலையில லேட்டா எழுந்துட்டோம், வேலைக்கு போயே தீரணும், உடனே கிளம்பணும். அந்த நேரத்துல உங்களுக்கு இந்த மிக்சி, கிரைண்டர் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் உங்களுக்கு பயன்படலாம்.
ஆனா இதே ஒரு ஓய்வு நாள்ல ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில நீங்க ஓய்வா இருக்கும் போதும் நீங்க அதோட உதவியை நாடி போனீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனையா தான் முடியும். அதாவது நம்மளுடைய பாரம்பரிய முறைகள், அதாவது நம்ம இந்த ஆட்டுக்கல்ல சமைச்சு சாப்பிட்றது இல்ல இந்த அம்மிக்கல்ல சமைச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் நமக்கு நம்மளோட உடல் உழைப்பு செலுத்தி நம்ம செய்யும் போது அது நமக்கு சாப்பிடும்போது நமக்கு ஒரு நிறைவை தருது. அந்த நிறைவு தான் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தருது. ஸோ இதை நம்ம வந்து இந்த மிக்சி கிரைண்டரோட யூசேஜை மொத்தமா கண்டினியூ பண்ணி, அதாவது அதையே நம்ம ஒரு அத்தியாவசிய பொருளா மாத்திக்க நினைக்கும் போதுதான் அது பிரச்சனையில வந்து முடியுது. இதுதான் என் கருத்து. சரி, ஓகே. இத இல்லாம எப்படி நம்ம இப்போ இந்த காலகட்டத்துல சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இது இல்லாம எப்படி சர்வே பண்ண முடியும்னா, இது நீங்க நார்மலி இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இது வந்து ஒரு கன்சியூமரிசம் வாங்க, நமக்கு வந்து இது வந்து ரொம்ப அத்தியாவசிய பொருட்களா நம்ம மனசுல பதிஞ்சு போச்சு. இப்போ ஒரு வீட்டுல நம்ம அம்மிக்கல்லோ இல்ல ஆட்டுக்கல்லோ வச்சு சமைக்கும் போது இப்ப நம்மள பார்க்க வர்றவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சேதான் நம்ம முக்காவாசி பேரு புது பொருட்களுக்கு எல்லாம் மாறுறோம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அம்மாவுக்கும் சரி, மைக்ரோவேவ் அவன் எல்லாம் வாங்கினாக்கா அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. ஆனா அது வாங்கி வச்சா வீட்டுல கௌரவமா இருக்கும், அதுக்காக தான் அதை வாங்கி வைக்கிறாங்களே தவிர முக்காவாசி நேரம் அதை யூஸ் பண்ண போறது இல்லை, ஏன்னா அதை யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. சோ வந்து இந்த கன்சியூமரிசம் வாங்க இதோடைய வெளிப்பாடு தான் அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து காட்டுதே தவிர அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது அப்படின்ற நிலைமை கிடையாதுன்றத என் கருத்து. ஆமா, இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அது இல்லாம நம்மளால சர்வே பண்ண முடியாதுன்னு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த பொருள் விற்பனைக்காக கூட இருக்கலாம். சரி, இப்போ வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை ஹெல்த் இஷ்யூ. சில சாப்பிட்றோம் தூங்குறோம் அந்த மாதிரியான விஷயம் தான் இருக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு, அதாவது ஆட்டுக்கள் எதுக்கு ஆட்டுறாங்கன்னா அது வந்து ஆட்டிகிட்டே இருக்கும்போது அது ஒரு வகையான எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் துணி துவைக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால ஒபிசிட்டின்ற பிரச்சனையே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா இல்லை, உடல் பருமன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முக்கியமான காரணம்னா உடல் உழைப்பு கிடையாது. சமைக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போறோம், வந்து படுத்துடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணலாம்? இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்களே வீட்டு உபயோகம், அது வந்து அதை தவிர்த்து துணி வந்து எப்படி வாஷ் பண்ணுற அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். இப்போ வாஷிங் மிஷின் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறாங்களா, அது கொஞ்சம் வாஷிங் மிஷின் இருந்தால் கூட அதை தவிர்த்து நம்ம கையிலே வாஷ் பண்ணிட்டா கூட நம்ம உடலோட ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் ஆகும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம யோகா வந்து குனிஞ்சி வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம பழைய காலத்தில் வந்து சொல்லுவாங்க, குனிஞ்சி வேலை செஞ்சு உடம்பு வந்து இன்னும் ஆரோக்கியமாகும், இன்னும் உடம்பு வந்து வலிமை வந்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த காலத்துல வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், அது வாஷிங் மிஷின் தவிர்த்து. அதாவது அதை பயன்படுத்துறதை விட்டுட்டு கொஞ்சம் நம்ம உடல் பயன்படுத்தலாம் சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். ஸோ வந்து உடல் உழைப்பே கம்மியாயிடுச்சு. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு ஆட்டுக்கல்லையோ ஒரு அம்மியில ஆட்டும் போது அதனுடைய டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப நம்ம பயன்படுத்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து அது எதுக்கு ஆட்டுறாங்கன்னா அந்த கல்லுல ஆட்டும் போது அதுல ஒரு வகையான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணும்போது வந்து அதனுடைய அந்த உணவுல இருக்கிற வந்து சுவை கம்மியாகுதுன்னு நினைக்கிறீங்களா? பொருட்கள் யூஸ் பண்ணும்போது சுவை கம்மியாகுதுன்றது சொல்ல முடியாது சார். ஏன்னா அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு, அதனுடைய காய்கறிகள் இருந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு. இப்போ எல்லாம் நவீன காலத்தில் வந்து எல்லாரும் மருந்து அடிக்கிறாங்க போகிறாங்க, அப்போலாம் இயற்கை உரங்கள். அந்த டேஸ்ட் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து கூட நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கலாம். ஏன்னா அந்த காலத்துலேருந்து அதான் சொல்லியிருக்கோம், நம்ம கல் ஆட்டுறோம், மண்பானையில் செய்கிறோம், அதனால் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுமாரி இருக்கும்போதும் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கலாம். ஆனால் எக்ஸசைஸ் நீங்கள் சொல்கிறீங்களா, எக்ஸசைஸ் உடற்பயிற்சின்னு சொல்லிட்டு, அது உடற்பயிற்சி தான் உண்மையிலேயே. அது அந்த காலத்தில் இருக்கிற மனுஷங்கள் வந்து இன்னும் காலம் வரைக்கும் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற மனுஷங்களை வந்து 40 வயசு 50 60 வயசு தாண்ட கூட நம்ம உடம்புலாம் வீணாக போயிடுது. இதுல நான் இன்னொரு சின்ன விஷயத்தை ஆட் பண்ண நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும், ஃப்ரிட்ஜ் வந்து கெமிக்கல்ஸ் மூலமா தான் உங்களுடைய உணவுப் பொருட்களை பதப்படுத்தி வைக்குது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம வந்து இட்லி மாவு அரைக்கிறோம். இட்லி மாவு அரைச்சி கொண்டு வரோம், அன்றைக்கே நம்ம பயன்படுத்துகிறோம். சோடா மாவு போட்டு அது சோடா மாவு போட்ட பிறகு அது நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு வருது, பயன்படுத்துகிறோம். பயன்படுத்திட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நிச்சயமா அதுல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது. ஏன்னா அதுல இருக்கிற உட்பொருட்கள் அப்படி நம்ம அதை வந்து நம்ம குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா இதே இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்தை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன். அன்னைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் அரைச்சி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு முடிச்சிருவாங்க. அது ஃப்ரிட்ஜுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை, இல்ல அதை குளிர்படுத்த ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இல்லை.
ஸோ நம்மளே புரிஞ்சிக்க முடியும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தேவையில்லாதது. நமக்கு நாமளே இது வந்து நோய் விலைக்கு வாங்குற மாதிரி தான். அதே மாதிரி இதனால டேஸ்ட் மாறுபடுது, கண்டிப்பா மாறுபடுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்ஸ்டன்டா, அதாவது ஒரு விளையிற பொருட்களை கொண்டு வந்து உடனடியா சமைச்சு சாப்பிட்றதுக்கும் வாங்கிட்டு வந்த பொருட்களை அடைச்சி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. அதுக்கு நமக்கே தெரியும், there are lots of medical terms இருக்கு அதுக்காக. இவர் சொல்றபடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபுட் வேஸ்டேஜ் வந்து தவிர்க்கலாம். அதாவது வந்து இன்னைக்கு எவ்வளவு தேவையோ, இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் நம்ம சமைக்க போறோம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு பொருள் கூட தினமும் போயிட்டு வாங்குற பழக்கம் இருக்கும். நேரா போவாங்க, இன்னைக்கு இது செய்யறோம், அதனால வந்து இவ்வளவு பொருள் மட்டும் போறோம். இதே ஃப்ரிட்ஜ் இருந்தனால என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பொருட்களை வந்து அதிகமா வாங்கி வச்சு டம்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் கம்மியாகுது. ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஒரு பொருள் அதிகமா செஞ்சோன்னா ஐயோ வீணா போகுதுன்ற கவலை கிடையாது. அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 2 நாள் கழிச்சு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி 2 நாள் கழிச்சு சாப்பிடும் போது அதனுடைய அந்த உணவோட வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்பட்டு கண்டிப்பா அது வந்து நம்மளோட உடலுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுத்துது. உண்மைதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிக்சி, கிரைண்டர்ஸ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோம்பேறி ஆக்குதுன்னு தான் நானும் சொல்வேன். ஆனாலும் வந்து அது யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது இந்த ஜென்ரேஷனுக்கு. ஒன் சைடு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, ஒன் சைடு அது நம்மளுக்கு விளைவுகளும் ஏற்படுத்துது. சரி, அது வந்து இப்போ நம்ம பேசணும். எல்லாரும் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து சுதர்ஷன் சொன்னார் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னீங்க அது இல்லாமல் சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதை வந்து குறைச்சிக்கலாம் இல்லையா, கம்மி பண்ணிக்கலாம். அதாவது வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள், இப்போ வந்து 3 நாள் அதை யூஸ் பண்ணுறோன்னா 3 நாள் வந்து ஏன் வந்து நம்மளுடைய ஒரு ஆட்டுக்கால்லையோ ஒரு அம்மிலையோ ஏன் வந்து நம்ம வந்து உணவு ரெடி பண்ணி நம்ம சாப்பிடக்கூடாது? ஸோ இப்போ வந்து திடீர்னு ஒரு கடைக்கு போகிறோம், கடைக்கு வந்து நடந்தே போகலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த டெக்னாலஜியோ இல்லை நம்ம தேவையான உபயோகிக்கிற அந்த பைக் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதனால் வந்து பொல்யூஷன் பிரச்சனை வருது. ஸோ அங்கே நடந்து போனால் நம்மளோட உடல் உழைப்பாக அதுக்கு செலவிடுறோம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சில விஷயங்களை வந்து நம்மளை வந்து சோம்பேறியாக்குது. ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிபி, சுகர் இந்த மாதிரி தீவிர நோய்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து நமக்கு பரவுது. ஈஸியாக நமக்கு பரவுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிகமாக நம்ம உடம்புலேருந்து அந்த எஃபர்ட், அந்த ஸ்வெட்டிங், வேர்வை வந்து நிறைய வெளில வர்றதுனால தான். என்ன காரணத்துக்காக வேர்வை நமக்கு வெளியில் வரல? ஸோ நம்ம ஈஸியாக எந்த வேலை வந்து டக்குன்னு ஈஸியாக முடியும் அதுதான் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து இப்போ சண்டேஸ் வந்து ஹாலிடே இருக்குது அப்படின்னா சண்டேஸில் வந்து நம்ம ஃபுல் ரெஸ்ட்லேயே இருக்காமல் இப்போ துணி வாஷ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா மிஷினில் பண்ணாமல் கையில் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ சமையல் கூட வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஏதாவது செஞ்சுக்கலாம். மிக்ஸி எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டர் இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து பொருளையே நம்பி நம்ம செய்யக்கூடாது. இப்போ சார் வந்து சொன்ன மாதிரி வண்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் வந்து போய் பார்க்குறோம், யாராவது மீட் பண்ணணும்னா சைக்கிள்லேயே மூவ் பண்ணுறது, இல்லைனா வண்டியில் மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி செய்யாமல் நம்ம வாக்கிங் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்வெட் நிறைய வந்து நமக்கு வெளியில் போகும். ஸோ நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ சில வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாக நம்மளே செஞ்சுக்கலாம், பொருளை வந்து எதிர்பார்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை. சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வாங்கிட்டாங்க, அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்ற திங்கிங்கில் தான் நிறைய இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயே வந்து மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட்டும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையானது, நமக்கு என்ன டைமிங் வந்து எது சேவ் பண்ணி கொடுக்குமோ அந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது மிஷின்ஸை யூஸ் பண்ணாமல் நம்மளே வந்து அந்த வேலை எடுத்து செஞ்சோன்னா நம்ம வந்து எந்த ஒரு நோய் எஃபெக்ட் ஆகாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். இப்போ ஒரு பதில் இருக்குது. அதாவது வந்து இப்போ வந்து என் பக்கத்து வீட்டில் வந்து மிக்ஸி வச்சுருக்காங்க, என் பக்கத்து வீட்டில் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, என் பக்கத்து வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்து இமிடேஷன் பண்ணி அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு பிரைட் மாதிரி நானும் அதை வச்சுருக்கணும், அதை யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறவங்க வந்து நான் வந்து இப்போ நான் அம்மியில் அரைச்சிட்டு இருந்தேன், ஐயோ இவங்க வந்து அம்மியில் அரைக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எதாவது சொல்லிடுவாங்களோ அதுக்கு பயந்துக்கிட்டே இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும் இல்லையா? அப்படி கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. இப்போ வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அதனால நம்ம அதை வாங்கிடணும், அந்த பொருள் அடுத்தவங்க வீட்டில் இருக்குது அதனால நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. சில பேர் அப்படி நினச்சாலும் சில பேர் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த டைமிங் வந்து சேவ் ஆகுது, நம்மளும் அதை யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு அந்த ஆசை இருக்கும், அந்த பேஷன் இருக்கும், அவங்க வச்சுருக்காங்க, ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க.
இப்போ வந்து டைமிங் வந்து அவர் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போது இந்த டைமில் வந்து சீக்கிரமாக இந்த வேலை வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சண்டேஸ் ஹாலிடேஸ் இருக்குது, ஆனால் வந்து சண்டேஸ் ஹாலிடேஸில் வந்து அதில் கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து அந்த டைமிங் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிப்பாங்க. இந்த டைமில் வந்து நம்ம இதை முடிக்கணும் அப்படி தான் பார்ப்பாங்க இந்த டைமில். அவங்க சொன்னாங்க இல்லை அந்த மாதிரி யாரும் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்ல போனால் நானும் அப்படி தான். வீட்டில் எனக்கு வந்து ஸ்கூட்டி வாங்கணும்னு ஆசை, ஆனால் யூஸ் இல்லை வண்டி, அதனால அவங்க வச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் அது எனக்கும் வேணும் அப்படின்ற சில ஆடம்பரங்களுக்காகவும் நிறைய பேர் அது எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் யூஸ் பண்ணுறோம். முக்கியமான ஒரு விஷயம்னா நம்மளோட டைம் சேவிங். நம்ம எவ்வளோ அம்மிக்கல் ஆட்டுறது, ஹெல்த்து ரெண்டாவது இஷ்யூ. சில இப்போ வந்து ஒரு அர்ஜென்ட்டான டைம் இருக்குது காலைல. இப்போ நிறையா இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் வேலைக்கு போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறையா படிச்சிருக்காங்க, ஸோ ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அவங்களோட வீட்டையும் பார்க்கணும், ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா வந்து சமைச்சிட்டு அவங்க வேலைக்கு போகணும். ஸோ ஒர்க்கிங் உமனுக்கு வந்து இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். காலைல ஒரு மிக்சியில் வந்து ஒரு சட்னி அரைக்கிறது வந்து பொருளில் வந்து முந்தின நாள் நைட்டே அடுத்த நாளுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த உணவு வகைகளை வச்சிடலாம். இதே வந்து ஒரு தக்காளியோ வெங்காயத்தையோ வந்து முந்தின நாள் நைட் கட் பண்ணி வந்து வெறும் இதில் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும், வீணாக போயிடும். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தேவைப்படுது. ஸோ திடீர்னு வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு வந்து லேட்டாக தான் வராங்க. லேட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து துணியை துவைச்சிட்டு இருக்க முடியும், ஏன்னா அங்கேயே அவங்களோட ஆஃபீஸ்லேயே நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வரும்போது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வாஷிங் மிஷின் தேவைப்படும். ஸோ அவங்களோட துணிகளை போட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து டெக்னாலஜி பயன்படுது இல்லையா? நிச்சயமா தேவைப்படுது, நிச்சயமா பயன்படுது தான். ஆனா இது நான் முதல்ல சொன்ன மாதிரி அவசரத்துக்கு டெக்னாலஜி தேவைப்படணுமே தவிர அதுவே அத்தியாவசியமா மாறும்போதுதான் அது பிரச்சனையில போய் முடியுது. உதாரணத்துக்கு வேக்யூம் கிளீனர்னு ஒண்ணு வந்துச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ பல பேர் வீட்டுல இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, பட் நான் படிச்சுட்டு இருக்கும் போது அது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்துச்சு. பல நிறுவனங்கள் இருக்கு, பெரிய நிறுவனங்கள்லாம் அதனாலே பெரிய லெவல்ல வளர்ந்தவங்களா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ யார் வீட்லயும் அந்த வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்றது இல்லை. அது என்னன்னா குனியாம நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறதுக்காக அந்த மிஷின். அது நீங்க எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் நீங்க நின்றுட்டே சுத்தம் பண்ணிடலாம் உங்க வீட்டை. பட் அது என்ன பிரயோஜனம்? ஏன்னா முக்காவாசி பேருக்கு பயன்படுத்த தெரியாது நம்ம வீட்டுல இருக்கிற பெண்மண்களுக்கு. ஸோ கடைசியில திரும்ப தொடப்பத்துக்கு தான் வந்தாங்க. அதே மாதிரி விஷயம் என்னன்னா, நம்ம அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்ல அரைச்சி சாப்பிட்றதெல்லாம் அது இன்னமும் இருக்கு, நம்ம பழக்க வழக்கங்கள்ல இன்னமும் இருக்கு. ஆனா எப்ப வருதுன்னா நம்மளுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா, அதான் ஃபார் எக்ஸாம்பிள் அம்மை போட்டுருச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இந்த கஷாயத்தெல்லாம் அம்மிக்கல்ல அரைச்சி கொடுப்பாங்க. அது ஏன் நம்ம எப்பவும் இருக்கும் போதே செய்யக்கூடாது? அவ்வளவுதான் சொல்றேன். அதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நம்ம எப்பவும் இருக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னலாவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நாம வந்து முக்காவாசி இடங்கள்ல, நான் வேலைக்கு போற பெண்களை தவிர்த்து மற்ற இடங்களை சொல்றேன், முக்காவாசி இடங்கள்ல ஓகே நமக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான வசதிகள் இருக்கு, அவங்க வீட்டுல மிக்சி வச்சிருக்காங்க, அவன் வச்சிருக்காங்க, அதனால நம்ம வீட்டுல இது இருக்கணும், கண்டிப்பா இருந்தே ஆகணும், அப்பதான் நம்ம வீட்டுக்கு வரும்போது நமக்கு கௌரவமா இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கி வச்சு பயன்படுத்த ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்கு. இதுதான் வந்து கன்சியூமரிசம்னு வாங்க. பல வகையான கம்பெனிகள் இல்ல பல வகையான தொழில்கள் நடக்கிறதுக்கும் இதுதான் காரணம். ஆனா இதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது வந்து மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் மாறும். சுதர்ஷன் சொல்ற, அதாவது வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இல்லாம கூட நம்ம வந்து லைஃப் ரன் பண்ணலாம். அதை வந்து நம்மளோட பார்வையில தான் இருக்கு, அது வந்து அவசியமா இல்ல அத்தியாவசியமான பொருளான்னு சொல்லிட்டு தேவையான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே சார்ந்து நம்ம இருக்கும்போது தான் நம்மளுக்கு எப்பயுமே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இப்போ இருக்கிறதுக்கு வந்து அதை சார்ந்து தாங்க இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம அதை பெரும்பாலும் கையில் எடுத்துக்க முடியாது, அந்த காலகட்டத்தை இப்போதைக்கு எடுத்துக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் அவசரமாக இருக்குது. அப்போ வந்து மிஷின் சார்ந்தது, நவீனமயமான டெக்னாலஜி, நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜிக்கு சார்ந்து போய் தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. வேலைக்கு போனாலும் பைக் வேணும், அதுக்காக நம்ம நடந்தால் போக முடியும். அர்ஜென்ட்டுக்கு வேணால் நம்ம டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதை நம்ம அதே ஃபாலோ பண்ணுறதால இப்போது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள அந்த டெக்னாலஜி வந்து இந்த டைமுக்கு எப்படி போக முடியுமோ அந்த டைமுக்கு தான் நம்ம அப்போ பழகினது இப்போ வருது. அதனால் அந்த காலத்தில் அப்படி போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி போக முடியாது. நீங்கள் சொன்னீங்க, அதாவது வந்து பைக்கு இப்போ வந்து வேலைக்கு வந்து போகிறதுக்கு ஒரு பைக் அவசியம்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 4-5 பைக் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே சமயத்தில் வந்து பைக் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பொல்யூஷன் ஆகும், அது தேவையில்லாது. ஒன்று பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், பஸ்ஸில் போகிறதோ இல்லை ட்ரெயினில் போகிறதோ, இல்லைனா ஒரே ஆள் 2 இடத்துக்கு போகும்போது அவரை ட்ராப் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயமும் இருக்குது. நம்மளோட பார்வையில் தான் இருக்குது, நம்ம 5 பேர் 5 பைக்கில் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அது ஒன்று இருக்குது.
அது உண்மைதான். பட் நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த வாகனங்கள்னு வரும்போது, பைக்கோ இல்ல காரோ வரும்போது, இது வந்து ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனி நபருடைய விருப்பம் சம்பந்தப்பட்டதுன்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பெங்களூர், சென்னை மாதிரியான மாநகரங்கள்ல பாத்தீங்கன்னா அதோடைய கன்சியூமரிசம், அதாவது அதை வாங்குறவங்க வந்து கடந்த 3-4 வருஷத்துல மட்டும் 200% விட அதிகம். சோ வந்து இது வந்து தனி நபர் சம்பந்தப்பட்டது கிடையாது. அதாவது நம்ம அரசாங்கங்களோ இல்ல சம்பந்தப்பட்ட கம்பெனிகளோ மக்கள் வாங்கினாதான் நம்ம வளர முடியும்னு சொல்லி புஷ் பண்ணதான் இது வந்து வளருதே தவிர, இது வெறும் தனி நபர் தான் இது காரணம், தனி நபர் நினைச்சா மாறிட முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது வந்து ஒரு கூட்டம் சேர்ந்து செய்ய வேண்டிய முயற்சி. சுதர்ஷன் சொன்னாரு தேவையான அளவுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றது, தனி மனிதனோட வளர்ச்சி, ஒரே வீட்டுல வந்து 4-5 காரோ இல்ல 4-5 பைக் இருக்கு, அது எல்லாத்துக்கும் தேவையில்லாத ஒரு கார் தான் அந்த வீட்டுக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஒரு கார் ஓகே பரவாயில்ல, இன்னொரு கார் வச்சுக்கிறது, ஸ்பேஸா இருக்கிறது, இன்னொரு ஒரு இடத்துல ஒரு பைக்ல தான் போனோம் அந்த மாதிரியான இடத்துல இருக்கும்போது 2-3 பைக்ல போறது, இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ உங்களோட பார்வையில சொல்லுங்க, நீங்க எப்படி? என்னோட பார்வைன்னா, இப்போ எங்காச்சும் இப்போ ஷாப்புக்கு போகணுன்னா கூட இப்போ வந்து மார்னிங் எழுந்தோடனே இப்போ டாக்டர்ஸ் வந்து சொல்றது வந்து மோஸ்ட்லி வாக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. இப்போ மோஸ்ட்லி வாக்கிங் பண்ணுங்க தான். அந்த வாக்கிங்ல இப்போ எங்காச்சும் ஷாப் போகணுன்னா, இப்போ நெக்ஸ்ட் 2 ஸ்ட்ரீட் தாண்டி தான் ஷாப்பு போகணுன்னா, அந்த ஸ்ட்ரீட்ல போனால் கூட பைக் வந்து கொஞ்சம் தவிர்த்து நம்ம வாக்கிங் மூலமாக கூட நம்ம ஷாப் போய்க்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம போகலாம். அது மூலமா கூட நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம் அந்த வாக்கிங் வந்து. சரி, ஓகே. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இண்டிவிஜுவலா தனியா சொல்லுங்க. இப்போ இந்த பயன்படுத்துற பொருட்களை வந்து எப்படி வந்து தேவையான டைம்ல யூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல நம்ம வந்து தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு ஓவராலா சொல்லுங்க. 2 வீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து இன்னும் ஸ்ட்ரீட் போகிறது கூட அதிலே பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. அது ஒரு ஸ்டைலுக்காக தான் அவங்க பார்க்குறாங்க, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கேருந்து அங்கே போகிறோமா, ஏன் நம்ம நடந்து போகணும், சரிதான் வண்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அது ஒரு ஸ்டைல், அது ஒரு பந்தா மாதிரி. ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கேயாவது ஒரு லாங் ட்ராவல் ஒரு 1/2 hour போனோம், இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம 2 வீலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சம் சும்மா நார்மலாக ஒரு கடைக்கு போகிறோம், இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்டை போய் பார்க்கணும் அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வண்டி யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு 5 மணிக்கு விடியற காலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு 5 மணிக்கு விடியற காலையில் எழுந்திருச்சு கொஞ்சம் அந்த டெக்னாலஜி ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நம்ம உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் செஞ்சால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் வந்து முன்னாடி இப்போ வந்து 9 மணிக்கு ஆஃபீஸ்னா 5 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் பிஃபோராக செய்யணும்னு சொல்கிறீங்க. சரி, உங்களோட பார்வையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே சொன்ன மாதிரி 2 வீலர் பைக்ஸ்லாம் தவிர்க்கலாம்னு சொன்னாங்களே. இப்போ மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாம் பைக்கில் போகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து பஸ்ஸில் கொஞ்சம் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து தான் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லாமல் கொஞ்சம் பஸ்ஸில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது. இப்போ வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து பைக்கில் போனால் புகையில வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு வராமல் கொஞ்சம் பஸ்ஸில் எல்லாம் போனால் கொஞ்சம் தவிர்க்கலாம். ஒர்க் பண்ணுற லேடிஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி 2 days எப்படி ஃப்ரீயாக இருப்பாங்க, சாட்டர்டே சண்டேஸில். லீவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுற டேஸ் தவிர்த்து மீதி இருக்கிற அந்த 2 நாளையாச்சும் அவங்க அந்த மிக்சி கிரைண்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க, வாஷிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணாமல் கையில் அம்மியில் அரைச்சி கையில் துணி துவைச்சி அந்த மாதிரி கொஞ்சம் வேலை செஞ்சு வந்தாங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு மீடியமாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நாம இப்ப இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா இது வந்து மக்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லார் கையிலயும் டெக்னாலஜி இருக்கு, மொபைல் போன்ற பேர்ல. ஸோ வந்து உங்களை சுத்தி நீங்க ஏன் இன்னும் இது வாங்கல, ஏன் இன்னும் அது வாங்கல அப்படின்னு சொல்லி உங்களை சுத்தி ப்ரெஷர் தான் இருக்கு. ஆனா மக்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு எது தேவை எது தேவை இல்லை. ஒரு வீட்டுல இடம் இருக்குது, நிறைய இடம் இருக்குதுன்றதால ஒரு 2 வண்டி ஒரு கார் அந்த மாதிரி நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 வண்டிங்க இருக்கிற வீட்டுல இருக்கிறதே வெறும் 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாம போகும். இன்னைக்கு காரசாரம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் வந்து நம்ம தேவையான அளவு தான் பயன்படுத்தணும். இப்போ வந்து அதே பயன்படுத்தி நம்ம வந்து நம்மள சோம்பேறித்தனம் பண்ணிக்க கூடாது. தேவையான விஷயங்களுக்காக பயன்படுத்தினா நம்மளோட மணியும் சேவ் பண்ணலாம், நேரத்தையும் சேவ் பண்ணலாம். நம்மளோட முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை நல்லா பாத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா.
அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்பதான் அவளும் முன்னெச்சரிக்கையா இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Hello VIT. You are tuned to 90.8 VIT Community Radio, and this is the Silver Lining Show with RJ Sandal and RJ Tanvi. Our topic of the day is how to handle disappointment. Does your happiness depend on everything in your life being just right? Trust me guys, if you think that you cannot be happy until all the circumstances are always right, you will never be actually happy. Everybody experiences times of frustration and distress over unfulfilled plans or dreams. When things don't go our way we hope, it is normal to feel disappointed. But we must be careful how we deal with that feeling, because if we remain in a state of disappointment for too long, it can turn into discouragement, despair, and even depression. I'm not talking here about some depression that can be a result of a chemical imbalance in your physical body. No, no, no. I'm talking about situational depression, dealing with circumstances or disappointments. Even when you have a great life, you may not always get what you want. Everybody handles disappointment in his or her own way. Some pout, a few get angry, others go into denial. So how do you handle disappointment? Pouting is a common response, actually the most common response. But feeling sorry for yourself only blocks you from achieving your goals and moving forward in life. Okay, so it didn't work out. Oh, too bad. So sad. No, don't do that. You need to get off your butt and do something constructive or fun, because life is a limited window of opportunity, and you really do not want to waste your time on what doesn't work. Better to seek out other opportunities or find a positive distraction. I realize this may be hard to do at first. If it is, you need to find a way to deal with your feelings without doing damage to yourself or anyone around you. Once you get started, you will usually find that within an hour, your mood has shifted enough to allow you to focus on what's in front of you rather than what you didn't get, and thus it'll help you in cope up with your disappointment. You can only pout for so long until it starts to morph into more toxic feelings like anger. But being mad at yourself or someone you care for just weakens your emotional and physical immune system. All your energy goes into dealing with your anger, and you have very few resources to do absolutely anything else. No one gets everything they want. When you feel disappointment, getting mad or mean is only going to make the situation and your feelings worse. Let's face it, none of us are ever going to get into a place or a position in life where we have absolutely no disappointments. Disappointments are a part of life. We can't expect to be sheltered from every little thing. Disappointment, again, is a fact of life as well as a part, and it's a fact that must be dealt with. If not, discouragement and devastation are never far away. Too often, people end up devastated and do not understand why. They seem to be going along just fine, and now they've fallen on the roadside without knowing how, why, or when. Many people don't realize that the problem could have started a long time ago,
with simple disappointment that they fail to work through. Instead of going into your anger mode, it helps to look at what you have in your life already and consider what you are getting at. Things may not be moving fast enough for you, but maybe they are just going at the right speed that they should go at. If you force things or if you force people, they always rebel. Sometimes we get mad at ourselves because we have unintentionally hurt someone we love, or perhaps we feel like an idiot because we did or said something stupid. The truth is that someone who really cares about you will not hold your weaknesses against you, and you need to learn to do the same for yourself. Just make a brief apology and move on. Everybody involved will be better for it, especially you. Denial may be the most insidious way of harming yourself. To repress your feelings is the first ingredient in a recipe for disaster. Holding things in or just keep on ignoring them will only make you feel worse. Those around you will get a vibe and perhaps maybe just pull away, and that really hurts. Joy is sometimes a blessing, but it is often a conquest. Our magic moment helps us to change and sends us off in search of our dreams. Yes, we are going to suffer. We will have difficult times and we will experience many disappointments. But all of this is transitory. It leaves no permanent mark. And one day we will look back with pride and faith at the journey we have taken. We have all fallen down at one time or the other, not just physically, but emotionally as well. And picking yourself back up again is unfortunately easier said than done. It doesn't take any special talent to give up or lie down on the roadside of life and shout out loud, "I quit, dude." In fact, the road to chronic discouragement, hopelessness, and despair often begins with an ordinary day that ends up piled high with simple disappointments. According to Webster, disappointment means to fail to satisfy the hope, desire, or expectation of. In other words, when we set up ourselves to hope for something and that what we hope isn't met, we get disappointed, we feel let down or betrayed. Deep hurt doesn't just come from huge disappointments like when we fail to get the job or promotion we really wanted. Deep emotional hurt can come from a series of minor annoyances and frustrations as well. That's why we must know how to handle small daily disappointments and keep them in our perspective. Otherwise, they can get out of hand and be blown out of proportion. For example, imagine starting your day late to class. You're already frustrated and also probably annoyed that you might be sleep deprived. Then, on your way to class, there seem to be no cabs in sight and there are too many people on the road, making you even more delayed. Then, when you finally get to your class, you realize that you're too late for attendance and your teacher gives you the choice of sitting in or leaving. So what do? You decide to stay. And then she begins to rant about some new assignment that she has given you, and about this time you also come to realize that you have forgotten to submit the last one and the deadline's really over. Soon, 10 minutes in to this huge rant, she lets the class disperse because that's all she had to say. So you came to class late, you were really late, you didn't get your attendance, and she yelled at you guys, and then you had to leave. She had to leave, sorry. But you don't get to go back because you have continuous classes. So you go to grab a drink, and voila, it spills on your shirt, and you don't have time to go back and change before your next class begins. Facing each of these little things separately is just annoying, but when they pile up, it becomes unbearable, like having a really bad day. Then, just about that time, you get a call from your friend cancelling out on your project plans and dumping all the work on you. And to top it all off, your friend calls, another friend calls asking you out. And when you cancel because of workload, she starts throwing a fuss. How will you respond? Will you be full of faith, or will you find yourself full of fear on that road to disappointment and discouragement? All of those minor frustrations and disappointments with the traffic, the attendance, the spilled coffee have set you on a major calamity here. And when you have to face some really serious problems like a major project fail or a failed relationship, you find out that you aren't prepared to deal with them.
So you fall, plunging headfirst into hopelessness and despair. But there's always a way out. So, what do you do when disappointment comes, when it weighs down on you like a rock on your chest? You can either let it press down upon you until you become discouraged, even devastated, or you could use it as a stepping stone to go to reach better things. Guys, remember one thing always. The way you respond to anything and everything makes all the difference. I've said often, emotions can be one of our greatest enemies. It is easy to be led by how we feel, but we must realize that feelings are fickle. They change from day to day. We shouldn't follow every thought that comes to our mind, because then they can often contradict the truth of what we are as an individual. Always deal with disappointment constructively. Put yourself in a clearer mental state and understand what is happening. Whenever you experience disappointment, you are pulled down into a lower state of consciousness where your thoughts are predominantly rooted in fear, sadness, grief, or even apathy. There may be times when the feelings of disappointment is so overwhelming that it feels like it's the end of the world. Being trapped in such a state, it prevents you from thinking logically and clearly. When dealing with disappointment, your first focus should be to bring your consciousness up to a more neutral or positive level, such as desire, neutrality, willingness, and reason, so that you are in a better position to react to your situation, because a clouded mind can never give you a clear way out. Look for positive activities where you can recharge yourself. What activities do you love doing the most in your life? Identify them. It can be writing your personal diary, playing games, walking in the park, watching a happy movie, or even a TV show, talking to friends, anything. If you find that reading your favorite book drags you into that world and uplifts you, then pick up the book and start reading it. If you think maybe taking a stroll along your neighborhood makes you more relaxed, get out. Get out of your house and enjoy that breeze outside. If playing games can make you feel happier, go ahead and play them. Online, offline, doesn't matter. Just do it. Do whatever makes you feel better. Sometimes, simply spending time alone might be the best way for you to clear out your mental clutter, and regain the personal energy that you have just lost. For me, I personally find that a combination of activities, including alone time, talking with my good friends, watching my favorite TV shows, playing my favorite sports, helps me to lift me up to a whole new level, a whole new energy level of happiness. Whereas when I really feel down, I would rather prefer spending time with myself. This alone time allows me to sort out thoughts in my mind, think without external interferences, and gain clarity onto what is my situation and what am I supposed to do about it. Talking with friends, on the other hand, makes me privy to others' perspectives and thoughts which I may not be aware of in the very beginning. Attach with your desires, not your goals. When you're disappointment, your source of disappointment is rooted in your over attachment to a certain outcome. When an outcome doesn't manifest the way you envisioned, you become disappointment. This is a perfectly natural and obvious response. However, understand that your expectations in the outcome or goals is a reflection or external projection of an underlying desire you have. They might or might not be an accurate projection, because they are merely subjective to your interpretations of what you think is needed to live up to your underlying desire. For example, take a case of interview. Let's say you went for an interview with company A. You love the job scope, the benefit packages are great, the package is great, the benefits, everything, and you have heard great reviews about the place. All in all, you see a career at company A as equivalent of your dream career. However, you are passed over for another candidate who may be deemed as a better fit for the role by the company. Company A happens to have a policy of only accepting applications from the same candidate once in every 2 years. What do?
You have to wait for 2 years now. There's no way out you can try until the 2 years are over. What should you do on from here? What will you do on from here? The second step toward dealing with disappointment requires you to attach yourself to the desires behind your desires, not your goals. Start off by recognizing that a job in company A is just a projection of, let me say it again, your inner desires. Your inner desire may be to get a career which challenges and stretches you in a dynamic working environment. If that's the case, there are many ways you can do that, such as working in Company G, Company X, or even setting up your own business for a matter of fact. Working in Company A is just one of the many ways you can achieve that, and not the only way. A common example where people tie themselves too much to the external projections of their desire is in relationships. For example, you like person A. You want to be close friends with person A. But person A does not reciprocate these feelings. While you might feel disappointment, stop and think. What are your underlying intents? Is it to have a loving, authentic friendship with someone? Or is person A just one of the many people in this world who can make you feel like you're special? He or she is not going to be the only person you will be capable of having friends with. There are many other people out there whom you will love just as well. Instead of tying your expectations to this one individual, link yourself with the underlying desire to find real, authentic companionship. Ask yourself this very simple question. What are your actual desires that are driving your expectations? Understand what they are and list them down. Say you are at point A and you want to move to point B. When you link yourself with these desires, you will realize that point B is just one of the many destinations you can go to. There are many other possible destinations as well, such as C, D, E, all the way up to Z. And then there's even A1, A2, A3, and so on. When you can achieve your desires just as well, if not better. Attach yourselves to your desire, not your interpretations of what will achieve your desires. The next step in dealing with disappointment is to release yourself of your mental illusions of what reality should be. Many people remain in a disappointed state because they are hung up over their expectations of what reality should be. If you're disappointed over something, you are harboring certain perceptions of what it should be. These perceptions are not the reality. They are figments in your mind which are untrue. If they are untrue, why are they causing you such disappointment? These mental illusions are disempowering because they keep you caught in the negative state that you are in. As long as you are trapped in them, it prevents you from progressing towards where you want to go. Dealing with disappointment requires you to let yourself go of every single mental illusion that you might have. When you are disappointed, ask yourself this. What is it that I am getting hung up over? What false perceptions am I still clinging myself onto? What am I expecting from the reality that is not giving me? Seek these illusions out one by one. Question yourself how and when you came to have these illusions. Become aware of them and release yourself from them. These illusions are giving you an inaccurate view of reality. They are preventing you from acting constructively on your situation or living your life the way you should. If we look at the same friendship example from earlier, you're disappointed in the situation because you wanted to be friends with person A. You felt that you have lost what could have been a great friendship. However, that is actually just an illusion in your mind that you're playing in your head. If person A doesn't want to be friends with you for whatsoever reason, he or she is not going to be the person you can achieve your desired friendship with. He or she is going to be the person who you can give your desire to. Your belief that he or she is one for you actually is just an illusion.
and that you need to release yourself of. On the other hand, other reasons why disappointments are a good thing is because it represents an opportunity for growth. Many people become disappointed with occurrences because they view that as a setback or a failure versus what they want to achieve. They feel like they have taken a step back from what they have come to acknowledge or expect. For example, say you did a lot of preparation and late night studying for your exams. You had to believe in those actions along with what you knew about the reality would result in getting high flying results. However, instead of achieving that outcome, you fell short of your expectations. What will you do now? While you may be feeling disappointed, this experience is actually showing you that there is a misconception in your thinking. What you originally thought is insufficient to achieve your outcome. Instead, you may need to increase your resources or change your approach to achieve the results you want. Your disappointment is actually helping you move forward toward your goals, not away from it as you had originally thought. Your experience has resulted in you obtaining new lessons, whether about yourself, the situation, or maybe even the world. You have gained something which nobody else is privy to. How can an outcome be a setback if it gave you something new to learn about? As Frederick said in an opening quote of the article, "What doesn't kill us makes us stronger." We all have read it innumerous times in different parts of different articles. With this new learning, you walk away from previous experience as a better person. You will come to become a stronger individual. You reach a whole new level of awareness, consciousness, and growth which you never ever had before. Dealing with disappointment is definitely not an easy task, but if you work hard at the steps mentioned above, it will eventually help you to pull yourself out of the void state you are in. As you start living past your disappointments, focus on living in a fullest alignment with your desires instead of your goals. Continue to have goals. Let them drive you forward. However, take note not to attach yourself with these goals. When you do that, you start falling into the trap of associating your existence with them. This is not sustainable because those goals are just an external outcomes which are impermanent. I have a good friend who once said to me, "Life is not just about reaching goals, it's about living it to its fullest." And she is definitely right. In every situation you are in, choose the action which lets you give an alignment to your inner desires and the most within your abilities within your situational contexts. As long as you are doing that, there is no reason why you should feel down or feel bad because you have done all that you could. I wrote about this one notion. I have read about it and it's still in my blog if you ever decide to read it, in living alignment with your purpose in the context of living with your purpose. When you start doing that, you will find you're able to live consciously and freely instead of subjecting yourself to outcomes. You're able to constructively channel the passions of your inner desires to live the kind of life you wanted. Okay, so this was one way, maybe a bit complex to remember, but then again, there's another simpler and easy to remember strategy to make our journey more enjoyable. We call them the 4 R's. The first R is redefine our rules. It is very possible that our disappointment is due to the fact that we have an internal rule that is disempowering. An internal rule is a set of circumstances that must be present in order for us to feel happy or successful. For example, if we have a rule that says we need to be perfect, it is likely that we'll spend a large amount of time feeling sad, disappointed, and frustrated since no one in the whole world has ever been perfect. Also, if we have a rule that requires something that is out of our control in order to feel happy or successful, then it is very likely that we will end up being disappointed. So when we feel disappointed, it is wise to review
and possibly redefine our rules. Want an example of empowering a rule? Try this one. I am happy and I am successful when I give in my best effort. Now, the second R is remember our why. Our why is the reason that we are seeking a particular goal. Often, a why is multi-layered with multi-dimensional aspects. There is more than just one reason why we want to accomplish a particular goal. Our why gives us internal strength and persistence. It also gives us the courage to face disappointment and start again. When we feel down or disappointment or discouraged, it is helpful to remember the reasons why we are committed to a path in the first place. When we revisit those old reasons, or maybe the new ones that you just found, we'll most likely to renew our commitment and not get hung up on disappointment of the moment. The third R is recommit to our vision. Disappointment is not the end of the road. It is merely a setback on what will eventually be a great and inspiring journey. So when we have those momentary setbacks, when we feel disappointed or discouraged, it is helpful to think about the larger vision and then to recommit to it. A larger vision isn't defeated by a momentary disappointment. In fact, a disappointment can be a very valuable experience because it serves as education, thereby making us more capable of dealing with what the future may bring. The fourth and the final R is reset and start anew. Resetting and starting anew is a powerful behavior habit. What happens when we reset is that we accept what has happened and then we commit to moving forward. We don't live in the past. We take what the past has taught us and otherwise we move along. We wake up the very next day as if the whole life is ahead of us and we have a chance to start afresh, and nothing that has happened in the past prevents us from creating the life we always desired to, from accomplishing the goals that we are still seeking. Resetting and starting anew prevents us from wallowing in a self-pity state, a very disempowering activity, but rather forces us to get up and move forward. So with moving forward, that's all for today's show, guys. See you next week. You are tuned to 90.8 VIT Community Radio, and this is the Silver Lining Show with RJ Sandal and RJ Tanvi. Stay tuned. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. ஆடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு, நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு, நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல. உடும்பு வட்டம்பு
ஆடி வாடி ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு உதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கலந்துறதா என்னையும் பதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பாட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி வாடி ஆடி வாடி ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தலாமே அதரவு கூறு என் அத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த உள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. சித்திரை கொள்ளும் நேரமிது சித்திரை பெண்ணே பாடல் தொடு இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு காதலில் மூழ்கும் காலமிது நித்திரை கொள்ளும் நேரமிது. தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ இளங்குயிலின் சதி சூடி மரநிழலில் கவி பாடி கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது.
விழிகள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. This song is presented by Spark X Music Band. This song is presented by Spark X Music Band. Hello everyone, this is Silena from Vit Community Radio 90.8 and it is story time and I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that then that has brought him here? He has walked all the way barefoot up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters. A person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers was further perplexing. To have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A
clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. "I don't have slippers, Ma." That must have risen a lot of questions in your mind, right? He went on to add, "I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story." An abrupt pause. He began again. "I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid. Nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி
பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயாம், அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயா, அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். அடிபோடி பைத்தியக்காரி சரியான மறதிக்காரி, அடிபோடி பைத்தியக்காரி சரியான மறதிக்காரி, நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி, ஏன் நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி. அடி அஞ்சுதமே அடி ரஞ்சுதமே, அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே, அந்த நிலவே நீ தாண்டி, அந்த நிலவே நீ தாண்டி. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே, அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. இதய கொள்ளை அடிச்சதனாலே இருவரும் சுத்தவாளிகளே, போலி காதல் போல் நமக்கு முன்ஜாமீன் வேணாமே, காதல் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்போமே, காதல் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்போமே. வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய், வாழும் வரை வாழ்ந்திடுவோம், வாழ்க்கை சிறை கைதிகளாய். வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. थोड़ी आवारगी हल्की सी बंदगी, चुटकी भर बेखुदी जरा सी गफलती। थोड़ी आवारगी हल्की सी बंदगी, चुटकी भर बेखुदी जरा सी गफलती। यारों का जो साथ हो, यारों का जो साथ हो, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक।
शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे बुलंद है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तब वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी जीने का मरकज यारी है मौजों की फुलवारी कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம் கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம் பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம் அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம் காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம் மண் குதிரை மேல நின்று சதிராடினோம் அந்த நாடு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம் செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம் அந்த நாடு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே எந்த நாடு நீயும் வருவே விட தேடுதே ஆசையெல்லாம் இதைய கேட்டு தினவாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள
நினைச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி. இளையராஜா. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி. இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி. இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. This song is presented by Spark X Music Band. கைமகள் பிறக்கின்றார், தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. நல்லதோர் முதுமொழியா நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட
This song is presented by Spark X Music Band. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொண்ணே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொண்ணே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொண்ணே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொண்ணே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொண்ணே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொண்ணே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய்
பொய்கை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே. கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. Vanakkam, Vandanam, Namaste. This is VIT Community Radio 90.8 and you are listening to Second Look. I am Vibisha, your host for today, and we have a special guest. Let's welcome Karthik onto our show. Hello Karthik. Hi Vibisha. Hi everybody. So, how is your day today? Nothing much. Just preparing for exams. What about you? Same here. I have continuous exams. I'm waiting for them all to get over, you know. Oh yeah. So, what are we going to talk about today? How about we talk about that one character who has left a lasting impression in our hearts, Captain Jack Sparrow? Yes, people. You guessed it right. Today, we're gonna talk about the Pirates of the Caribbean. Pirates of the Caribbean is a series of fantasy films produced by Jerry Bruckheimer and based in Walt Disney's theme park ride of the same name. The series was most notably written by Ted Elliott and Terry Rossio. The stories follow the adventures of Captain Jack Sparrow, Hector Barboza, Joshua Gibbs. The first three films focused on Will Turner and Elizabeth Swann. The fourth film featured Philip Swift and Serena, while the fifth film will feature Henry and Karina Smith. The films take place in a fictional historical setting, a world ruled largely by alternative versions of the British Empire, the East India Company, and the Spanish Empire, with pirates representing freedom from the ruling powers. The film's series started with the first release on the big screen in 2003, with Pirates of the Caribbean, The Cruise of the Black Pearl, which received positive reviews from the critics and grossed $654 million worldwide. After the first film success, Walt Disney Pictures revealed that a trilogy was in works. The franchise's second film, subtitled Dead Man's Chest, was released 3 years later in 2006. The sequel proved successful, breaking financial records worldwide the day of its premiere. Dead Man's Chest ended up being the #1 film of the year upon earning almost $1.1 billion to date and at the worldwide box office. The third film in the series, subtitled At World's End, followed in 2007, and Disney released a fourth film,
subtitled on Stranger Tides in 2011 in conventional 2D, digital 3D, and IMAX 3D. On Stranger Tides succeeded in also grossing more than $1 billion, becoming the second film in the franchise and only the 8th film in history to achieve this. So far, the film franchise has grossed $3.73 billion worldwide. It is the 11th highest grossing film series of all time, and it was the first franchise where more than one film grossed $1 billion worldwide. A fifth film, subtitled Dead Men Tell No Tales, is set to be released on May 26, 2017. Now, let us talk more about the Pirates of the Caribbean, the cruise of the Black Pearl. In early 18th century, while sailing to Port Royal, Jamaica, Governor Worthby Swan, his daughter Elizabeth, and Lieutenant James Norrington encountered a shipwreck and recovered a boy, Will Turner. Elizabeth discovered a golden pirate medallion around his neck. Keeping it so as to protect him, Elizabeth sees a ghost ship vanishes into the fog. 8 years later, Norrington is promoted to Commodore and proposes to Elizabeth, but a corset makes her faint and fall into the sea. Captain Jack Sparrow comes to Port Royal to commander a ship and rescues her. Norrington identifies Jack and a chase ensues. Jack encounters Will, now a blacksmith and swordsman. They duel and Jack is captured and imprisoned. That night, the Black Pearl, which Elizabeth saw as a child, attacks Port Royal, searching for the medallion. Pirates capture Elizabeth, taking her to meet Captain Barbossa for negotiations. Elizabeth claims her last name is Turner to conceal her identity as the governor's daughter, but Barbossa takes her prisoner. Elizabeth learns after that Barbossa's crew took the treasure of Cortes from Isla de Muerto. They were cursed as immortals. They appear as heavily decomposed corpses in moonlight. To lift the curse, they need to return all 882 gold pieces with the blood of the owner of each piece. Elizabeth's medallion is the final piece. Will Turner frees Jack to rescue his love, Elizabeth. Jack agrees upon learning Will's surname. The two commanders, the HMS Interceptor, and head for Tortuga to recruit a crew, including Jack's friend Joshua Gibbs. Jack reveals that Will's father, Bootstrap, Will Turner, was a pirate who was thrown overboard while tied by his bootstraps to a cannonball. Gibbs tells Will that Jack was the captain of the overboard Black Pearl until Barbossa mutinied and marooned him. At Isla de Murita, Will and Jack's witness medallion belonged to Bootstrap Bill, making Will the owner of the bloodline. Will rescues Elizabeth and brings her to the Interceptor, while Jack is captured Barbossa and his crew and get locked in the brig of the Black Pearl. The Pearl pursues the Interceptor, taking the crew hostage and destroying the ship. Will makes a deal with Barbossa to release Elizabeth in exchange for his blood. But Barbossa exploits a loophole in the agreement, marooning Jack and Elizabeth on the island Jack was left on before. Elizabeth makes a smoke signal and Commodore Norrington brings a HMS Dauntless to rescue Elizabeth and arrest Jack. Elizabeth requests Norrington to return for Will, convincing him by accepting his marriage proposal. That night, the Dauntless arrives at Isla de Muerto. Jack plans to lure the pirates out to be ambushed by the crew of the Dauntless. But the plan goes awry when Barbossa's crew walks underwater to attack Dauntless. Elizabeth escapes the Dauntless and frees Jack's crew from the Pearl. They refuse to rescue Will, so Elizabeth sets out on her own. Jack reaches a deal with Barbossa to operate a pirate fleet, but suddenly, free Wills and duels Barbossa. While Elizabeth and Will fight off Barbossa's crew, Barbossa stabs Jack, but he is revealed to be under the curse. Having taken a piece of gold from the Cortes chest, Jack reveals the description as a cope to win back the pearl. Jack shoots Barbossa, and Will drops the medallion into the chest, with his blood on it. The curse is lifted, causing Barbossa to die and Jack's gunshot. The rest of Barbossa's crew are defeated by the navy. At the Port Royal, Jack is led to the gallows to be hanged for piracy. Elizabeth diverts Norrington's attention and Will attempts a rescue.
but Will and Jack are surrounded and held at the gunpoint. Elizabeth intercedes and declares her love for Will, leaving Norrington crestfallen. Jack dives into the sea and escapes aboard the Black Pearl, which is waiting nearby. Governor Swan pardons Will and gives his blessing for Elizabeth to marry him. Norrington permits Jack and the Pearl one day's head start before initiating pursuit. In a post-credit scene, Barbossa's pet monkey steals a piece of gold from the chest and regains immortality. Now, let us talk more about the dead man's chest. The wedding of the Will Turner and the Elizabeth Swan is interrupted by the Lord Cutler Becket of the East India Trading Company, who has arrest warrants for the couple of as well as for the Commando James Norrington for allowing Jack Sparrow to escape execution. Norrington's whereabouts are uncertain as he resigned after his obsessive pursuit of Sparrow, resulting in the Navy flagship HMS Dauntless being destroyed in a typhoon. Elizabeth is imprisoned, but Beckett promises to free her if Will tracks down Jack and brings Beckett Jack's magic compass, which points to whatever the holder wants most. Shortly after, Governor Swan tries to escape Port Royal with Elizabeth but is captured. Elizabeth negotiates with Beckett to let her escape to find the compass herself, and she hides aboard a Scottish merchant vessel, the Edinburgh Trader. On the Black Pearl, Jack reunites with Will's father, Bootstrap Bill, who reveals he is a crewman on the Flying Dutchman, captained by Davy Jones, whom Jack previously made a deal with to raise the Pearl from the depths. Jack must join Jones' crew or be dragged to Davy Jones' locker by the monstrous Kraken. Will eventually finds Jack's crew on an island ruled by cannibals, who worship Jack as a god from which they escape. The crew met the widow's priestess Thea the Lama, who tells them the jokes. Jones' weakness in his heart locked within the dead man's chest. Locating the Dutchman, Will is shanked into service while Jones sent back to him 100 souls so his blood debt can be paid. On the Dutchman, Will met his father and learns that the chest keys is in Jones' possession. After playing a game of liar dice against David Jones, Bootstrap helps Will escape with the key, but Jones sends the Carcane after him, dragging the destroyed Edinburgh Trader to the depths. In Tortuga, Jack hires a new crew, including Elizabeth and Norrington, now a drunk. All parties arrive on Isla Cruces, where the chest is buried, but a three-way sword fight breaks out between Jack, Will, and Norrington, who all want the heart for their respective goals. Jack wants to call up the Kraken, Will wants to rescue his father, and Norrington wants to regain his life as a Navy officer. In the chaos, Jack obtains Jones' heart and hides it in a jar of dirt, but Norrington secretly steals the heart and runs off pretending to lure away the Dutchman's crew. Jones attacks the Pearl with the Kraken, which devours most of the crew and destroys all but one of the Pearl's lifeboats. But Jack, who briefly flees the battle, returns and wounds it with a net full of explosives. Jack orders the survivors to abandon the ship, but Elizabeth manacles him to the mast so that the crew can escape the Carcane. Jack manages to break free, but is dragged down to the bottom of the sea by the Carcane. Jones discovers his heart is missing and rages. In Port Royal, Norrington approaches Beckett and gives him the heart and the letters of marque meant for Jack, allowing him back into the Navy as well as allowing Beckett to gain control of David Jones and the seas. The Pearl's crew take the shelter with Thea the Lama, where they all agree to rescue Jack. Thea the Lama introduces the captain that will guide them, the rescued Captain Barbossa. Now, let us talk more about Pirates of the Caribbean at World's End. To control the oceans, Lord Cutler Beckett executes anyone associated with piracy by ordering Davy Jones to destroy all pirate ships in the seas. Condemned prisoners sing Hoist the Colours to compel the 9 pirate lords to convene at Shipwreck Cove to hold the Brethren Court. Because Captain Jack Sparrow, one of the pirate lords, never named a successor before being killed, Captain Barbossa, along with Will Turner, Elizabeth Swan, Thea Dalma,
and the crew of the Black Pearl plot to rescue Jack from Davy Jones' locker. Traveling to Singapore, the crew meet Captain Saw Feng, who owns navigational charts to the locker and quickly gains an unpredictable interest in Elizabeth. Beckett's soldiers invade, but the crew escape. Feng and Turner make a deal to give back Jack to Feng, so he in turn can use the pearl to rescue his father's bootstrap, Bill, from the Flying Dutchman. The crew traveled to the locker and rescued the marooned Jack. They find themselves trapped and counter dead souls, including Elizabeth's father, Governor Swan. They learn the Dutchman must always have a captain. Returning to the living world, the Pearl is attacked by Saw Feng and Beckett's men. Through a complex series of deals, Elizabeth is handed over to Feng, who believes she is the goddess Calypso, while the rest of the crew make for Shipwreck Cove aboard the Pearl, though Jack later throws Bill off the ship as part of the plan to seize control of the Dutchman. Saw Feng tells Elizabeth that the First Brethren Code bound Calypso in human form after she betrayed her lover Davy Jones. He plans to release her to defeat Beckett. Davy Jones attacks Feng's ship, but Feng appoints Elizabeth his successor as Pirate Lord before dying. Admiral Norrington frees Elizabeth and the new crew from the Dutchman, but is killed by a crazed bootstrap Bill. The Black Pearl arrives at the Shipwreck Cove, where Barbossa attempts to persuade the Breton Court to release Calypso. Jack's father, Captain Tig, and keeper of the Pirate Code, informs the court that only an elected pirate king can decide. A vote is taken to avoid a stalemate. Jack casts his vote for Elizabeth, making her king. David Jones visits Thea Delama in the Pearl's brig, revealing she is Calypso, and they promise to be together again. The Brethren Court and Beckett's fleets emerge for war. On a sandbank, Elizabeth, Jack, Barbossa, Beckett, Jones, and Will Parley trading Bill for Jack, and Barbossa steals Jack's piece of 8, all of which are owned by the pirate lords and required to free Calypso. Barbossa frees Calypso, but when Will reveals it was Jones who made it possible for the first court to imprison her, Calypso vanishes and summons an enormous maelstrom. The Pearl and the Dutchman battle is in Maelstrom. Elizabeth and Will are wed by Barbossa before swinging over to the Dutchman to aid Jack. On board the Dutchman, Jones and Jack engage in a duel, with Jones gaining the upper hand. Jones stabs Will with a sword, but Jack and Elizabeth have Will's stab Jones' hearts. Jones dies and falls into Maelstrom, while Will succumbs to his injuries. Jack and Elizabeth the Dutchman, as it is sucked into the Maelstrom. As Beckett's ship, the Endeavour, approaches to destroy the Pearl, the Dutchman rises, now captained by Will and the crew free of John's course. Together, the two pirate ships destroy the Endeavour, with a stunned Beckett going down with the ship while his navy retreats, demoralized by the loss of both the Endeavour and their commander in Beckett. With Will now bound to escort souls lost at sea to the next world for 10 years, Will and Elizabeth consummate the marriage before he departs on the Dutchman. Jack and Joshami Gibbs discovered Barbossa has stolen the Black Pearl again, but Jack planed ahead and cut out Sayofigan's navigational charts, departing from Tortuga alone to track down to the mythical fountain of youth to become immortal. Hey, you fabulous listeners! I think it's time for us to stop talking and let you guys watch this film. Keep listening to Second Look on VIT Community Radio 90.8. See you next time. Until then, it's a big bye from Vibisha and Karthik. Bye. Bye. சோழராஜன் அவன் பேரன்
இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன் நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். அவ்வை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான். என்றுமான குரல் வரையில் வீரமிசையின் வழியில் திமிரும் கொன்று உலகம் என்று உய்யும் தமிழன் நான். தமிழா கணனி யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் நலமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ. தமிழா உலக நாயகன் தமிழன். நாம் இசையின் புயலும் தமிழன். சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன். கடும் யுத்த களங்களின் சூரன். வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். திரகடல் பலவை கண்டதும் திருவியன் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர். கோடி தமிழர் நினைவில் வெற்றி வருமே மடியில் தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் தமிழா 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 தமிழா. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாடா பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மெய்தி கொடுங்கூறு கிரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியாரோட வரிகளை செயல் மூலமா இந்த உலகையே கேள்வி கேட்டவங்க தாங்க நம்ம மலாலா.
இன்னைக்கு உங்களுக்கு நான் மலாலா பத்தி தான் சொல்ல போறேன். 1997 ஜூலை மாசம் 7ஆம் தேதி நம்ம மலாலா இந்த பூமியில கால் பதிச்ச முதல் நாள். மலாலா பிறந்த போது அந்த ஊர்ல இருந்த மக்கள் அவ அம்மாவை பார்த்து பாவப்பட்டாங்களாம். ஏன்னா அவங்க ஊர்ல ஆண் குழந்தை பிறந்தா கொண்டாடுவாங்களாம். இதே பெண் குழந்தை பிறந்தா யார்கிட்டயும் தனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கூட சொல்லாம மூடி மறைப்பாங்களாம். இவங்க பஷ்டூன்ஸ் பழங்குடியினரை சேர்ந்தவங்க. நம்ம மலாலாவோட அப்பா ஜியாவுதீன் நம்ம மலாலா பிறந்ததை இனிப்புகள் வழங்கி கொண்டாடினாராம். அவரை பெண் குழந்தை பிறந்ததுக்கு போய் ஏன் இப்படி கொண்டாடுறேன்னு கேட்டப்போ அவ கண்ணை பார்த்த அந்த நொடி அவளை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அவ இந்த உலகத்துல ஏதோ புதுசா பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாராம். மலாலாக்கு என்ன பேரு வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போதான் அவங்க அப்பாக்கு மலாலாங்கிறவங்க ஆப்கானிஸ்தான் போர்ல அவங்க நாட்டு வீரர்கள் போர்ல வீழ்ந்ததை பார்த்து தன் முகத்தை மூடி இருந்த முகத்திரையை விலக்கி போர்க்களத்துக்குள்ள போனாங்களாம். என்னதான் அந்த போர்ல அவங்க குண்டடி பட்டு இறந்து போயிருந்தாலும் அவங்களோட தைரியமும் வார்த்தைகளும் வரலாற்றுல பதம் பதிச்சுது. இதனாலதான் மலாலான்னு பேரு வச்சிருக்காங்க. மிங்கோரா கிராமம் ஒரு அழகான இடமாம். அந்த ஊரை சுத்தி மலைகள் ராஜ்யமும் பெருக்கெடுத்து ஓடும் நீர்வீழ்ச்சி முகக்கண்ணாடி போல மின்னுகிற ஏரிகளும் இருந்துதாம். இந்த ஊரே விழாக்காலம் போல எப்பவுமே இருக்குமாம். வெளிநாடுகள்ல இருந்து பல டூரிஸ்ட் வந்து இந்த ஊரை சுத்தி பாப்பாங்களாம். மலாலா பிறந்தப்போ அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையாத்தான் இருந்துதாம். அவங்க அப்பாவும் அவரோட தோழரும் சேர்ந்து ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஒண்ணு தொடங்கினாங்களாம். மலாலாக்கு அப்புறம் வீட்ல குஷலும் அட்டலும் பிறந்தாங்க. மலாலாவோட அப்பா ஜியாவுதீன் அவர் மனைவிய ரொம்ப மதிப்பாராம். அவங்க சொல்ற பல அறிவுரைகளையும் கேட்டுப்பாராம். பெண்கள்னாலே ஒதுக்கி வைக்கிற இந்த ஒரு கூட்டத்துக்குள்ள இப்படி ஒரு மனுஷரை பாக்குறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குங்க. இத பார்த்த மலாலாவுக்கு அவங்க அப்பா ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சாரு. மலாலாவோட அப்பா அவளுக்கு மலாலாயோட கதைய சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அவளுக்கு பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது பிடிக்கல. மலாலாவோட அப்பாவும் மலாலாவை எப்பவுமே ஒரு பறவை மாதிரி ஃப்ரீயா பறக்க முடியும்னு சொல்வாராம். மலாலாவோட அம்மா டோர் பெகாய் தான் முதல்ல அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க. அந்த ஊரே அவங்கள வித்தியாசமா பார்த்துதான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஸ்கூலுக்கு போறதை விட்டுட்டாங்களாம். எப்படி படிச்சாலும் கடைசியில சமையல் செய்யறதும் வீட்டை சுத்தம் செய்யறதுதான் நிச்சயம். இதுக்கு எதுக்கு படிக்கணும்னு நின்னுட்டாங்களாம். ஆனா நம்ம மலாலாவோட அப்பா ஜியாவுதீனை பார்த்து அவரோட காதல் வயப்பட்டு அவர் கூட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ச்சே நம்மளும் படிச்சிருக்கலாம்னு தோணுச்சாம். அவங்க ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் புர்கா போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம மலாலாக்கு புர்கா போட்டுக்கிறது பிடிக்கலையாம். அவங்க உறவுக்கார பையன் ஒருத்தன் மலாலா புர்கா போடாததை பார்த்து செமையா கோவப்பட்டு மலாலாவோட அப்பா கிட்ட அவ ஏன் புர்கா போடாம இருக்கான்னு கேட்டானாம். அதுக்கு அவரு அவ என்னோட பொண்ணு, நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டாராம். அவங்க ஊர்ல பெண்களுக்கு நடந்த அநியாயங்களை பத்தி மத்தவங்க சொன்னதை கேட்ட மலாலாக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவ ஜேன் ஆஸ்டின் புக்ஸ படிச்சதுக்கு அப்புறம் தான் பெண்கள் உயர்வானவங்கன்னு பெண் கல்வி தேவைன்னு புரிஞ்சுது. பெண்களுக்கு நடந்த அநியாயங்களை அவ அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அவங்க அப்பா ஜியாவுதீன் நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, நான் உன் ஃப்ரீடமை என்னைக்கும் பாதுகாப்பேன், நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யின்னு சொன்னாராம். இதை கேட்ட நம்ம மலாலாக்கு வாழ்க்கையில புது நம்பிக்கையே வந்துருச்சாம். மலாலா கிட்ட ஒரு அழகான பொம்மை போன் இருந்தது. இந்த போன் அவ ஃப்ரெண்டு சஃபீனா திருடிட்டா. 2-3 நாள் கழிச்சு சஃபீனா அந்த போனை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்த போது மலாலாக்கு செமையா கோவம் வந்துருச்சு. ஆனா அத பத்தி கேட்டப்போ அவ என் அப்பா பஜார்ல இருந்து எனக்கு வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டா. மலாலாக்கு அத நம்ப முடியல. அதனால சஃபீனா வீட்டுக்கு படிக்க போகும்போதெல்லாம் அவளோட பொம்மை நெக்லஸ் கம்பல்னு எல்லாத்தையும் திருடிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டா. ஒரு நாள் அவங்க அம்மா அவ ரூம கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது இத கண்டுபிடிச்சிட்டாங்க. மலாலா கிட்ட நீ பண்ணினது தப்பு, சஃபீனா உன்னை விட சின்ன பொண்ணு, அவளுக்கு நீதான் முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லி மலாலாவை சஃபீனா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாங்க. மலாலாக்கு அப்போதான் பஷ்டூன்ஸ் பின் தொடர்ந்த பழிவாங்கும் எண்ணம் எவ்வளோ தப்புன்னு புரிஞ்சுது. அதுல இருந்து திருடுற பழக்கத்தை அடியோட விட்டுட்டா. அதுக்கப்புறம் அவ நகை போடுறதையும் விட்டுட்டா. நகையால தனக்கு அழகு சேரல, நகையை விட மேலான தன் குணத்தை போய் எதுக்கு நகைக்காக விடணும்னு நகை போடுற பழக்கத்தையே விட்டுட்டாங்களாம். நம்ம மலாலாவோட அப்பா ஜியாவுதீனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஸ்கூல் கட்டி அதுல நிறைய பேருக்கு பாடம் சொல்லி தரணும்னு ஆசை. அதுலயும் முக்கியமா பெண் குழந்தைகள் கல்வி ரொம்ப முக்கியம்னு அவருக்கு தெரிஞ்சது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஜியாவுதீன் தன் கூட பிறந்த சகோதரிகளை வீட்டுல நடத்தின விதம் அவருக்கு சுத்தமா பிடிக்கல.
ஆனா அவரால் அந்த வயசுல எதுவும் செய்ய முடியல. அதனால அவர் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பள்ளி ஆரம்பிச்சு அதுல அவரால் எவ்வளவு மாணவர்களை சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ பேரை சேர்த்துக்கிட்டாரு. மலாலாவோட அம்மாவும் பெண் கல்வி முக்கியத்தை உணர்ந்தவங்க. அதனால படிக்க முடியாத பல பெண் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா தன் கணவரோட பள்ளியில சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம மலாலாவோட அப்பா நடத்திட்டு வந்த ஸ்கூலுக்கு எதிர ஒரு முல்லா இருந்தாரு. அவருக்கு ஜியாவுதீன் ஸ்கூல் நடத்துறது கொஞ்சம் கூட பிடிக்கலையாம். அதனால அந்த ஸ்கூலை எப்படியாவது நிறுத்தணும்னு நினைச்சாரு. அதனால அந்த ஸ்கூலுக்கு இடம் தந்தவங்களை பார்த்து அவங்கள ஜியாவுதீன் கிட்ட இருந்து அந்த நிலத்தை திருப்பி வாங்குங்கன்னு சொன்னாரு. ஆனா அவங்க திரும்பி கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால ஊர்ல இருக்கிற பெரியவங்களைய கூட்டிட்டு ஜியாவுதீன் வீட்டுக்கே போயிட்டாராம். உங்க பள்ளிக்கு முன்னாடி நிறைய ஆண்கள் இருக்காங்க, அவங்க ஸ்கூலுக்கு வர பெண் குழந்தைங்களை பாக்குற மாதிரி சூழ்நிலை அமையுது, இது ரொம்ப தப்புன்னு சொன்னாராம் அந்த முல்லா. அதுக்கு ஜியாவுதீன் இன்னொரு கேட் இருக்கு, அந்த பக்கம் வேணா பெண் குழந்தைங்களை வர வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. இத கேட்ட ஊர் பெரியவங்க சரி இனிமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஆனா முல்லா மட்டும் வெறுப்புல தான் போனாராம். ஏன்னா அந்த ஸ்கூலை மூட வைக்கணும்னு அவர் எடுத்த நடவடிக்கை அழிஞ்சிருச்சு. ஒவ்வொரு இடமா தாலிபான் நாட்டுக்குள்ள கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. தீவிரவாதிகளோட கோட்டை பெருசாக ஆரம்பிச்சுது. நம்ம மலாலாக்கு 10 வயசாமாப்போ திடீர்னு ஒரு நாள் தாலிபான் தீவிரவாதிங்க ஸ்வாட் வாலிக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆனா அவங்க யாருமே தாலிபான் மாதிரியே இல்லையா. மௌலானா ஃபசூல்லா டேரின்னு ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிச்சாராம். அது சட்டத்துக்கு விரோதமா இருந்தாலும் அவர் பேசின தேன் வார்த்தைகளை கண்டு பல பேர் அதை கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுக்குள்ள நம்ம ஜியாவுதீன் நடத்தி வந்த ஸ்கூல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு. நிறைய பேர் ஃபசூல்லாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபசூல்லா டிவி பாக்குறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு கேக்குறது எல்லா தெய்வத்துக்கு பிடிக்கல, அதனாலதான் பூகம்பம் வந்துச்சுன்னு சொல்லி மக்களோட மனச மாத்த ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்லயே ஃபசூல்லாவோட ஆட்கள் டிவி, சிடி, டிவிடி எல்லாம் வீடு வீடா போய் எடுத்துட்டு வந்து எரிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால நம்ம மலாலா அலமாரைக்குள்ள கொஞ்சமா சவுண்ட் வச்சு பாப்பாங்களாம். இப்படியே கொஞ்ச காலத்துல ஃபசூல்லா பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. எந்த பெண் குழந்தைலாம் ஸ்கூலுக்கு போகுதோ அது நரகத்துக்கு தான் போகும்னு சொன்னாரு. பெண்களை மார்க்கெட்ல பார்த்தா வீட்டுக்கு போக சொல்லியும் மிரட்டுவாங்களாம் தாலிபான்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த வருஷம் ஈத் பண்டிகைக்கு யாரெல்லாம் தாலிபானுக்கு எதிரா நடந்துட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் வெட்டி கொன்னுட்டாங்களாம். ஈத் பண்டிகையப்போ மலாலாவை குடும்பத்தோட கார்ல போனப்போ தாலிபான் செக் பாயிண்ட்ல மலாலாவை பார்த்து ஒரு தாலிபான், நீ நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்துற புர்கா போடாம இனிமே புர்கா போடுன்னு சொன்னானாம். இத கேட்ட மலாலாக்கு செம்மையா கோவம் வந்துருச்சாம். ஈத் முடிஞ்சு பள்ளிக்கு போனப்ப ஒரு பெரிய அதிர்ச்சி. தாலிபான் ஸ்கூல் கேட்ல உன் பள்ளி இஸ்லாமுக்கு எதிரா நடக்குது, இத நிறுத்தலனா உனக்கு பெரிய துன்பம் மட்டும் இல்லாம உன் குழந்தைங்க உனக்காக அழ வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும்னு எழுதியிருந்துதாம். உடனே ஜியாவுதீன் பள்ளி சீருடைகளை மாத்திட்டாராம். இப்படியே பல காலம் போயிருச்சு. பெனாசிருக்கும் தாலிபானுக்கும் பல சண்டைகள் நடந்தது. நாடே போர்க்களமா மாறிச்சு. பெனாசிரோட இறந்த செய்தி கேட்டப்போதான் மலாலாக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது, நான் ஏன் பெண்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடாதுன்னு. மலாலாவோட படிப்பு தான் இவ்ளோ கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நடுவுல அவளை நல்ல வழியில நடக்க வச்சுது. ஆனா அவளால ஸ்கூல் யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு பைய தூக்கிக்கிட்டு ஆனந்தமா நம்மள மாதிரி ஆடி பாடி ஸ்கூலுக்கு போக முடியல. கொஞ்சம் காலத்துல தாலிபானோட ஆதிக்கம் அதிகமா ஆக ஆரம்பிச்சுது. ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதுல நம்ம மலாலாவோட அப்பாவும் ஒருத்தராம். அவருதான் எல்லா மீட்டிங்லயும் பேசுவாராம். மலாலாவும் பல இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். நிறைய இன்டர்வியூல பேச பேச அவளுக்கு தைரியம் வந்துதாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தைரியமா சப்போர்ட் பண்ற அப்பா யாருக்கு கிடைப்பாங்கன்னு தோணுச்சாம். ஃபசூல்லான்னு ஒரு நபர் எல்லாத்தையும் அழிக்கிறப்போ நான் ஏன் ஒரு பொண்ணு எல்லாத்தையும் நிறுத்த கூடாதுன்னு தோணுச்சாம். பல ஸ்கூல்ல குண்டு வச்சு அழிச்சிட்டாங்க. ஆனா நம்ம மலாலாவோட அப்பா ஜியாவுதீன் அவர் ஸ்கூல்ல கடைசி கிளாஸ் ரூம், கடைசி ஆசிரியர், கடைசி மாணவனோ மாணவியோ இருக்கும் வரைக்கும் ஸ்கூல் நடக்கும்னு உறுதியா இருந்தாரு. மலாலாக்கும் அவளோட அடித்தளமான படிப்பை அவகிட்ட இருந்து பறிக்க பாக்குறது பிடிக்கல. தாலிபானால அவங்க பேனாவையும் புத்தகத்தையும் அழிக்க முடிஞ்சதே தவிர எண்ணங்களை அழிக்க முடியல. பல மிரட்டல்கள் ஜியாவுதீனுக்கு வர ஆரம்பிச்சது. ஆனா எல்லாத்தையும் தாண்டி அவர் போராடிக்கிட்டே தான் இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு நாள் அப்துல் ஹை காக்கர் பிபிசியோட ரேடியோ கரஸ்பாண்டன்ட் ஜியாவுதீனுக்கு கால் பண்ணிருந்தாரு. ஒரு ஸ்கூல் டீச்சரோ இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போற பெண் குழந்தையோ தாலிபானோட கொடுமையான ஆட்சியில வாழறது எப்படி இருக்குன்னு ஒரு டைரி எழுதி தர முடியுமான்னு கேட்டாரு. அதை நம்ம மலாலா ஏத்துக்கிட்டு அவளோட ஒவ்வொரு நரகமான நாட்களை போன் மூலியமா ஹை காக்கருக்கு சொன்னான். மலாலாவோட பேரை யூஸ் பண்ணா அவளுக்கு ஆபத்து வரும்னு அவளுக்கு குல் மக்காய்னு ஒரு பேரு கொடுத்தாங்க. அவளும் தைரியமா பேச ஆரம்பிச்சா. இந்த நேரத்துல 5000 பெண் குழந்தைங்களோட படிப்பை அழிச்சிட்டாங்க தாலிபான்க.
ஆடம்னு ஒருத்தர் இவங்களோட இந்த நரக வாழ்க்கைய படம் பிடிச்சு உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சாரு. ஆனா அவர் ஒரு ஃபாரினர், அவரால வர முடியாததுனால இர்ஃபான் ஒருத்தரை அனுப்பிச்சாரு. மலாலாவும் அந்த படத்துல நடிச்சா. அதுக்கப்புறம் அவங்க மிங்கோரா நகரத்தை விட்டு சில மாதங்களுக்கு போயிட்டாங்க. திரும்பி வந்ததும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஸ்கூல் மறுபடியும் திறந்தது. இதுக்கப்புறம் பல தொந்தரவுகள் இருந்தாலும் மலாலா தன் படிப்பை தொடர்ந்தா. அக்டோபர் மாசம் 2011ஆம் ஆண்டு மலாலாவும் இன்டர்நேஷனல் பீஸ் பிரைஸ் ஆஃப் கிட்ஸ் ரைட்ல 5 பேர்ல ஒருவரா பரிந்துரைக்கப்பட்டாங்க. 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானோட முதல் நேஷனல் பீஸ் பிரைஸையும் செக்கையும் வழங்கினாரு. அப்போது எல்லா வருடமும் 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க சாதனையாளர்களுக்கு மலாலா பிரைஸ் கொடுப்போம்னு தெரிவிச்சாங்க. இது எவ்வளோ பெரிய சாதனை! பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நேரத்துல ஒரு பெண் குழந்தையோட பேர்ல பரிசு வழங்குவது. அக்டோபர் 8ஆம் தேதி மலாலாவோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. முதல் எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டா மலாலா. 2வது எக்ஸாம் பாகிஸ்தானி ஸ்டடீஸ். அதையும் நல்லா படிச்சு எழுதி முடிச்சிட்டு சந்தோஷமா வேன்ல வீடு திரும்பிட்டு இருந்தாங்க. அப்போதான் திடீர்னு 2 பேர் யாரு மலாலான்னு கேட்டுட்டு அவ மேல 3 புல்லட்ட சுட்டுட்டாங்க. இந்த நியூஸ் மிங்கோரா முழுக்க பரவிருச்சு. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதும் அவர் இருந்த மீட்டிங்ல பேசிட்டு உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. ஆனா மலாலாவை பேஷ்வர் ஹாஸ்பிட்டலுக்கு ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போனாங்க. அவங்க அம்மாவும் தம்பியும் 4 மணி நேரம் கழிச்சுதான் வர முடிஞ்சது. கொலோனல் ஜுனைன்ற டாக்டர் தான் மலாலாவை ட்ரீட் பண்ணாரு. 1:30 மணிக்கு ஆபரேஷன் தொடங்கினாங்க. 5 மணி நேரம் ஆபரேஷன் போச்சாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு அவளோட படிப்புக்காக போராடினதுக்கு அவ உயிருக்காக போராட வச்சுட்டாங்க தாலிபான்க. மலாலாவோட கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே போச்சு. அப்போ மந்திரி ரெஹ்மான் மாலிக் மலாலாவோட பாஸ்போர்ட்டை அவ அப்பா கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. ஜியாவுதீன் அதுக்கு நன்றி சொல்லி விட்டுட்டாரு. அந்த ராத்திரி மலாலாவோட அம்மா கிட்ட அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு இத அயல் நாட்டுக்கு போறதுக்கா இல்ல இந்த உலகத்தை விட்டே போறதுக்கான்னு தெரியலன்னு சொல்லி ஜியாவுதீன் அழுதாராம். இது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். உலகம் பூரா தன் குழந்தையோட சக்தியும் அவ பிறப்புக்கான அர்த்தமும் தெரிய வரும்போது அவளோட இறப்பு அவளை தேடி வர்றது. அதுக்கப்புறம் மலாலாவை ராவல்பிண்டிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த நியூஸ் தெரிஞ்சு நிறைய பேர் அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இந்த நேரத்துல மலாலாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமான காரணத்தினால மலாலாவை அக்டோபர் 15ஆம் தேதி 5 மணிக்கு காலையில குவீன் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அக்டோபர் 16ஆம் தேதி மலாலா திரும்பி இந்த உலகத்துக்கு வந்த நாள். மலாலா திரும்பி அவ ஊருக்கு வந்து பார்த்தப்போ எல்லாமே அமைதியா இருந்தது. எங்கேயும் குண்டு சத்தம் இல்ல, தாலிபான் இல்ல. எல்லாத்த விட முக்கியமா ஒவ்வொரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் பள்ளிக்கு போனதை கண்ட மலாலா ரொம்ப சந்தோஷமா அவ பொறப்புக்கான அர்த்தத்தை அல்லாஹ் புரிய வச்சதுக்கு நன்றி சொன்னா. இவ்வளவு பெரிய சாதனைக்கு நம்ம மலாலாக்கு கொடுத்த நோபல் பரிசே சின்னதுதாங்க. இந்த சின்ன வயசுல இவ்ளோ போராட்டத்தை சந்திச்ச மலாலா நம்ம எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணம். இதே மாதிரி பல மலாலாக்கள் உருவாகினாதான் இந்த பெண் சமுதாயம் முன்னுக்கு வரதை யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Mix Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Welcome friends, this is Vit Community Radio 90.8 and you are listening to the program Wake Up Now. I am Siddharth Verma. Wake Up Now is a show in which we discuss about various social issues deep-rooted in our society, their causes, consequences, case studies, and their best probable solutions. In this episode, we are going to discuss about domestic violence. Domestic violence, also known as domestic abuse, spousal abuse, battering, family violence, dating abuse, and intimate partner violence, is a pattern of behavior in which involves the abuse of one or other person against another in an intimate relationship such as marriage, cohabitation, dating, or within the family. It can be experienced by persons in heterosexual or same-sex relationships. Forms of domestic violence include physical, emotional, verbal, economic, and sexual abuse, which can range from subtle coercive form of abuse
to violent physical abuse that results in disfigurement or death. The World Health Organization reports that globally 38% of murders against women are committed by an intimate partner. Violence against women is highly prevalent in India. Almost 70% of women are victims of domestic violence. According to National Family Health Survey, 1 in 3 married adolescent girl has experienced physical violence from their husband. Survey of more than 83,000 women aged between 15 to 49 showed that 34% had suffered physical violence ranging from slapping, punching, and twisting of arm to severe assaults such as burning, choking, or attacks with weapons. Besides this, nearly 15% have experienced emotional and 9% sexual